உள்ள போறது இன்சைட் போறது நம்ம என்ன சொல்றோம் அப்பரண்ட் ஆர்டீரியோல், வெளியே வரது நம்ம என்ன சொல்றோம் எஃபரண்ட் ஆர்டீரியோல்னு சொல்லுவோம். அப்புறம் ப்ராக்சிமல் கன்வலூட்டட் டியூபிள் இருக்கும். ப்ராக்சிமல்னா என்னதுன்னா இதுக்கு பக்கத்துல இருக்கிறது, இதுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால அது ப்ராக்சிமல் கன்வலூட்டட் டியூபிள் பிசிடின்னு சொல்லுவோம். இது கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால டிஸ்டன்ஸ் கன்வலூட்டட் டியூபிள் டிசிடின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு டைப்ஸ் ஆஃப் டியூபிள். அதாவது இங்க இருக்கு பாத்தீங்களா, மட்டும் போகும். புரோட்டீன் இல்லாத பிளாஸ்மா மட்டும் தான் போகும். புரோட்டீன் இல்லாத பிளட் பிளாஸ்மா மட்டும் தான் போகும். மிச்ச பிளட் எல்லாம் போகாது. ஆர்பிசி, டபிள்யூபிசி, லூக்கோசைட்ஸ் இதெல்லாம் போகவே போகாது. ஓகேவா? புரோட்டீன் இல்லாத பிளட் மட்டும் தான் போகும். அதான் இங்க கொடுத்துருவாங்க. புரோட்டீன் பாஸ் இன் தி லூமன் ஆஃப் தி பவுமன்ஸ் கேப்சூல் அண்ட் தேர்ஃபோர் இஸ் கண்டிஷன்ஸ் as அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன். இது நம்ம என்ன சொல்றதுனால அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்றோம். குளோமரஸ் ஃபில்ட்ரேஷன் நம்ம என்ன சொல்லலாம், அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஒரு இன்ஃபர்மேஷன் ரொம்ப. வருங்கால டாக்டர்ஸ் அனைவருக்குமே வணக்கம். நான் உங்கள் சுபாஷ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம், இந்த மாஸ்டர் பிளாஸ்டர் சீரிஸ் எதோட ஒன் ஷாட்னா ஹியூமன் பிசியாலஜியில் வரக்கூடிய எக்ஸ்கிரிட்டரி ப்ராடக்ட் அண்ட் எலிமினேஷன். மோஸ்ட் அந்த கிட்னியை பற்றி படிக்கிறது. எக்ஸ்கிரேஷன் பாடியில் எப்படி எக்ஸ்கிரேஷன் நடக்குது. எக்ஸ்கிரேஷன் என்னன்னா எப்படி வேஸ்ட் சப்ஜெக்ட் நைட்ரோஜனஸ் வேஸ்ட்னு சொல்லலாம், இல்லை வேறு டைப்ஸ் ஆஃப் வேஸ்ட் நம்ம பாடியிலேருந்து எப்படி வெளியே போகுது அப்படின்ற பார்க்கறது தான் இந்த ஹியூமன் பிசியாலஜி பேஸ்ட் ஆன் எக்ஸ்கிரிட்டரி ப்ராடக்ட் அண்ட் எலிமினேஷன். என்னென்ன எக்ஸ்கிரிட்டரி ப்ராடக்ட் நமக்கு இருக்கு, கிட்னி தான் நமக்கு எக்ஸ்கிரிட்டரி ப்ராடக்ட். அது இல்லாமல் மிச்ச அனிமல்ஸ் எல்லாம் வேறு எக்ஸ்கிரிட்டரி ப்ராடக்ட் இருக்குது. அதில் ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம பார்ப்போம். அப்புறம் எப்படி எலிமினேட் பண்ணுது, எப்படி நம்ம எலிமினேஷன் பண்ணலாம் கிட்னிலேருந்து பை யூரினா எப்படி எலிமினேட் பண்ணுறோம், எப்படி நைட்ரோஜனஸ் வேஸ்ட் அமோனியா, பொட்டாசியம், ஹைட்ரோஜன் அயான்ஸ் இதெல்லாம் எப்படி நம்ம நைட்ரோஜனஸ் வேஸ்டா யூரினா எப்படி வெளியே போக்குறோம், யூரினா எப்படி கன்வெர்ட் பண்ணி நம்ம வெளியே அனுப்புறோம் அப்படின்றது எலிமினேஷன் மெத்தட் தான் இந்த ஹியூமன் பிசியாலஜி பேஸ் வரக்கூடிய சாப்டர்ல வந்துட்டு நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ இந்த ஒன் ஷார்ட் வீடியோ வந்து கண்டிப்பா முன்னாடி சொல்ற மாதிரி ஒரு 1.5 hours கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுல வந்து நம்ம கம்ப்ளீட்டா என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க இந்த எக்ஸ்கிரிட்டரி அண்ட் ப்ராடக்ட் அண்ட் எலிமினேஷன்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு லைன் பை லைன் என்சிஆர்டி லைன் பை லைன் படிச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த ஒன் ஷார்ட் வீடியோ பார்த்தாலே போதும். இந்த இதில் சாப்டர் வந்துட்டு உங்களுக்கு எந்த டவுட்டுமே வராது, உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா? போயிடலாமா? இப்போ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணலாம் மறந்துடக்கூடாது. ஓகே, வேதாந்த நீட் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணணும். இதுமாதிரி நிறைய ஒன் ஷாட் வீடியோலாம் பார்க்கணும், எல்லாத்துலேயும் ஒன் ஷாட் வீடியோ நம்ம லைனாக போட்டுகிட்டே வந்துட்டு இருக்கோம். இதுமாதிரி எல்லா ஒன் ஷாட் வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எக்ஸ்கிரீஷன் நார்மலாக எப்படி நடக்கும், கிட்னி பேஸில் நடக்கும், இல்லை ஸ்வெட் பேஸில் நடக்கும், வேறுலாம் வருது பார்த்து அது ஒரு டைப் ஆஃப் எக்ஸ்கிரீஷன் தான். யூரின் பேஸில் நடக்கும் பதில் அது ஒரு டைப் ஆஃப் எக்ஸ்கிரீஷன். ஸோ நிறைய டைப் ஆஃப் எக்ஸ்கிரீஷன் இருக்குது. ஓகேங்களா? அந்த எக்ஸ்கிரிட்டரி எலிமினேஷன்லாம் வந்துட்டு ஒரு அனிமல்ஸ்க்கு ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தடில் இருக்குது. நமக்கு எப்படி நடக்குது, கிட்னி பேஸில் நடக்குது. ஸோ அப்போ கிட்னியில் என்ன பிரச்சனை இருக்குது, நெஃப்ரான் பிரச்சனை இருக்குது. நெஃப்ரான் வேறு நியூரான் வேறு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நம்ம பார்ப்போம். அப்போ நெஃப்ரான்லேருந்து தான் யூரின் ஃபார்மேஷன் நடந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, யூரின் ஃபார்ம் ஆகி அவுட் வெளியே போகுது, செக்ரேட் ஆகி வெளியே போகுது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குது, இதெல்லாம் எந்த பேஸில் நடக்குது, ஒரு அனிமல்ஸில் எப்படி நடக்குதுன்றதை நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்ப்போம். இப்போ நம்ம ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தலாம். NCERT ஃபர்ஸ்ட் லைன்ல கொடுத்திருப்பாங்க. அனிமல்ஸ் ஆர் அக்யூமுலேட்டட் அமோனியா, யூரியா, யூரிக் ஆசிட், கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் அயான்ஸ். ஓகேவா? அனிமல்ஸ்ல அமோனியா இருக்கும். அமோனியா தான் ரொம்ப டாக்ஸிக்கான சப்ஸ்டன்ஸ். விஷத்தன்மை உடையதுன்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல நம்ம உடம்பே நமக்கு விஷம் வந்து இது பண்ணி வரும், கிரியேட் பண்ணி விடும். விஷம்லாம் போய் வாங்க வேணாம், நம்ம உடம்புல விஷமா இருக்கு, விஷம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி. அமோனியா அக்யூமுலேட் அனிமல்ஸ் அக்யூமுலேட் அமோனியான்றது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் உடையது. யூரிக் ஆசிட் வந்து ரொம்ப லெஸ் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் உடையது. ஓகேவா? இதெல்லாமே நம்ம எப்படி எக்ஸ்கிரேட் பண்றோம்னா பை யூரின் வழியா தான். வாட்டர் அண்ட் அயான்ஸ் லைக் பொட்டாசியம், சோடியம், பொட்டாசியம், குளோரைட், பாஸ்பேட், சல்ஃபேட் எக்ஸெட்ரா எய்தர் பை மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் ஆர் பை த மீன்ஸ் ஆஃப் எக்ஸஸ் ஆஃப் இன்ஜெக்ஷன். எக்ஸஸ் ஆஃப் இன்ஜெக்ஷன் என்னது, அதிகமாக சாப்பிட்றது. ஓகே, எக்ஸஸ் ஆஃப் இன்ஜெக்ஷன். These substances have been removed totally or partially. Totally remove பண்ணலாம், partially remove பண்ணலாம். ஓகேங்களா? In this chapter, you will learn about the mechanism of elimination of substances which is emphasized on the nitrogenous waste. என்ன சார் nitrogenous waste? இந்த பேசஸ்லாம் வரக்கூடிய nitrogenous substanceலாம் இருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பாய்சனான சப்ஸ்டன்ஸ், ரொம்ப டாக்ஸிக்கான சப்ஸ்டன்ஸ்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த பேசஸ் சப்ஸ்டன்ஸ்லாம் வேஸ்ட்லாம் என்ன சொல்றோம், nitrogenous waste அப்படின்னு சொல்றோம். அது எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்னு நம்ம லைன் பை லைன் படிக்க போறோம். அப்படின்னா அமோனியா, யூரியா, யூரிக் ஆசிட் அத மேஜர் ஃபார்ம்ஸ் ஆஃப் nitrogenous base. அப்போ இதுல இருந்து கேட்கலாம் எதெல்லாம் மேஜர் ஃபார்ம்ஸ் ஆஃப் nitrogenous baseனா மூணே மூணு தான். அமோனியா, யூரியா, யூரிக் ஆசிட். மேஜர் ஃபார்ம்ஸ் வந்து மூணே மூணு தான், அமோனியா, யூரியா, யூரிக் ஆசிட். இதுல அமோனியா தான் ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கும். Excreted by the animals. Ammonia, நல்லா பாருங்க, ammonia is the most toxic. எது, ammonia தான் most toxic. From the requires of large amount of water for its elimination. தேவைப்படும். நல்லா புரிஞ்சுக்கணும். அமோனியா வந்துட்டு ரொம்ப என்னது டாக்ஸிக்கா இருக்கும். அதுக்கு அதை எக்ஸ்கிரீட் பண்றது லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர், நிறைய அமௌண்ட் ஆஃப் வாட்டர் தேவைப்படும். ஓகேங்களா? இது மோஸ்ட் இந்த போனி ஃபிஷஸ் எல்லாம் பார்க்க முடியும், இந்த ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷஸ் எல்லாம் பார்க்க முடியும் அமோனியா. ஓகேவா? ஸோ அது எலிமினேட் பண்ண மோர் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் தேவைப்படும், ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கும். அதே யூரிக் ஆசிட் பாத்தீங்கன்னா வேற யூரிக் ஆசிட் வந்து லீஸ்ட் டாக்ஸிக். யூரிக் ஆசிட் வந்து அவ்வளோ டாக்ஸிக் இல்லை கம்பேரிட்டிவ். இந்த மூணுமே கம்பேர் பண்ணும்போது இது வந்து லீஸ்ட் டாக்ஸிக்கா இருக்கும். லீஸ்ட் டாக்ஸிக்கா இருந்தா எப்படி இருக்கும், மினிமம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் தேவைப்படும்.
புரிஞ்சுதா? அமோனியான்றது மோஸ்ட் டாக்ஸிக், அதை எக்ஸ்கிரீட் பண்றதுக்கு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் தேவைப்படும். யூரியான்றது லீஸ்ட் டாக்ஸிக், அதை எக்ஸ்கிரீட் பண்றது ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இருந்தாலே போதும். ஓகேவா? ஓகே, the process of excretion of ammonia. இப்போ அமோனியா எப்படி ப்ராசஸ் ஆகுது, எக்ஸ்கிரீட் ஆகுது, அதை பத்தி படிக்கக்கூடியது என்னதுன்னா அமினோட்டிலிசம். அமோனியா எப்படி எக்ஸ்கிரீட் ஆகும்? லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் தேவை. ஏன் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் தேவைன்னா லார்ஜ் டாக்ஸிக்கா இருக்கிறதுனால லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இருந்தால் தான் எக்ஸ்கிரீட் ஆக முடியும். அதை பத்தி சொல்ற ப்ராசஸ் என்னதுன்னா அமினோட்டிலிசம். மெனி போனி ஃபிஷஸ் இந்த ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷஸ் தான் நம்ம சொல்லுவோம். இது மெரைன் வாட்டர்ல வராது. ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷஸ் தான் நம்ம சொல்றோம் போனி ஃபிஷஸ் சொல்லுவோம். அக்வாட்டிக் ஆம்பிபியன்ஸ் அண்ட் அக்வாட்டிக் இன்செஸ்ட் ஆர் அமினோடெலிக் இன் நேச்சர். அமினோடெலிக்னா அதுல அமினோ வந்து நிறைய அதிகமா பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு. அப்போ அமினோடெலிக் இன் நேச்சர். இப்போ அமினோடெலிக்ல என்னென்னது? போனி ஃபிஷஸ், அக்வாட்டிக் ஆம்பிபியன்ஸ், அக்வாட்டிக் இன்செக்ட், இது எல்லாமே அமினோடெலிக் இன் நேச்சர். நேச்சராகவே அமோனியா வந்து அதிகமா இருக்கு. ஓகேவா? அமோனியா இஸ் a readily soluble in generally excreted by the diffusion across the body surface through gills. ஃபர்ஸ்ட் பாடி சர்ஃபேஸ் ஃபுல்லா அமோனியா வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். இல்லைன்னா கில்ஸ் ஆர் த்ரூ கில் சர்ஃபேஸ். ஃபிஷஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா போனி ஃபிஷஸ் எல்லாம் கில் சர்ஃபேஸ் அமோனியா வந்து எக்ஸ்கிரீட் ஆகும் அப்படின்றாங்க. அண்ட் அமோனியா யான்ஸ் கிட்னி டு நாட் பிளே எனி சிக்னிஃபிகன்ட் ரோல் இன் ரிமூவல். எதுல? இந்த அமினோடெலிக் அனிமல்ல வந்துட்டு கிட்னி எந்த ரோலுமே பிளே பண்ணாது. எதுல? இந்த அமினோடெலிக் அனிமல்ஸ் எப்படி பிளே பண்ணா, அது பாடி ஃபுல்லா அமோனியா வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கும், இல்ல கில்ஸ்ல வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். அது மூலமா நிறைய வாட்டர்ல தான் இருக்கு. வாட்டர் ரொம்ப எக்ஸ்கிரீட் வச்சிருவ அமோனியா வந்து இந்த வாட்டர்ல இருந்து எக்ஸ்கிரீட் ஆயிட்டே இருக்கும். ஓகே, டைல்யூட் ஆயிட்டே இருக்கும். டெரஸ்ட்ரியல் அடாப்டேஷன்னா டெரஸ்ட்ரியல் உங்களுக்கே தெரியும், லேண்ட், நீர்ல வாழக்கூடியது நம்ம அக்வாட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். டெரஸ்ட்ரியல் வாழக்கூடிய நம்ம என்ன சொல்றோம்? லேண்ட். இந்த ஜென்ரல் டேர்ம்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லேண்ட்னா என்ன, நீர்னா என்ன, அக்வாட்டிக்னா என்ன, டெரஸ்ட்ரியல் என்ன, இந்த பேஸ்ல வந்து நிறைய கன்ஃபியூஸ் ஆகலாம். ஸோ டெரஸ்ட்ரியல் அடாப்டேஷன்ஸ் நெசசரி த ப்ராடக்ட் லெஸ்ஸர் toxic nitrogen waste like urea and uric acid for the conservation of water. ஓகே, lesser toxic acid தான் இருக்குமா? எப்படி? யூரிக் ஆசிட் தான் இருக்குமா? எது டெரஸ்ட்ரியல் வாழக்கூடாது அந்த அளவுக்கு அமோனியா கண்டென்ட் இருக்காது. பட் லெசர் கண்டென்ட் ஆனா யூரிக் ஆசிட் தான் கன்சர்வேஷன் இருக்கும். அதை நம்ம எப்படி எலிமினேட் பண்ணலாம்? வித் ஹெல்ப் ஆஃப் தி கிட்னி வச்சு எலிமினேட் பண்ணிடலாம். பட் நம்ம அமோனியாட்டிலிக் வந்து வித் ஹெல்ப் ஆஃப் கிட்னில பெருசா ரோலே இருக்காது. அது பாடி சர்ஃபேஸ் மூலம் கில்ஸ் வச்சுட்டு அமோனியா வந்து எக்ஸ்கிரீட் பண்ணிட்டு இருக்கு. Mammals and many terrestrial amphibians and marine fishes excrete urea is called as a ureotelic. இதுல பாத்தீங்கன்னா இங்க மெரைன் ஃபிஷஸ்னு போட்டிருப்பான். மெரைன் ஃபிஷஸ். போனி ஃபிஷஸ் என்னது? அது வந்துட்டு ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ். இந்த ஏரி குளத்துல இருக்கிறது தான் போனி ஃபிஷ்னு சொல்லுவோம். மெரைன் ஃபிஷஸ்னு உப்பு தண்ணியில் இருக்குது. உப்பு தண்ணியில் அமோனியா வந்து இதாகாதுல்ல. நீங்க உப்பு தண்ணியில் வந்து அமோனியா இதாகாதுல்ல. அப்போ உப்பு தண்ணியில் என்ன ஆகும்? யூரியா. அது அந்த அனிமல்ஸ் எல்லாம் நம்ம சொல்றோம் யூரியோடெலிக். நம்ம என்னது? நம்மளும் மேமல்ஸ் தான். யூரியாவை நம்ம எப்படி ரிப்ரேட் பண்றோம்? யூரியோடெலிக் அனிமல்ஸ் சொல்றோம். அமோனியா ப்ரொடியூஸ்ட் பை த மெட்டபாலிசம் இஸ் கன்வெர்ட்டட் இன்டு யூரியா. அமோனியா வந்துட்டு யூரியாவா கன்வெர்ட் ஆயிரும். இங்க வந்துட்டு அமோனியா வந்துட்டு பாடி ஃபுல்லா போகும் ஆர் கில்ஸ்ல. ஓகேங்களா? இதுல அமினோடெலிக் இன் நேச்சரான அனிமல்ஸ்ல பட் மேமல்ஸ் நம்மள மாதிரி இருக்குல்ல வந்து நம்மள அமோனியா இருக்கு, நம்மளும் பாடி ப்ரொடியூஸ் ஆகுது. பட் அது எப்படி நம்ம எக்ஸ்கிரீட் பண்றோம்னா அமோனியாவை நம்ம யூரியாவா கன்வெர்ட் பண்ணிடுறோம். என்ன பண்ணிடுறோம்? அமோனியாவை நம்ம யூரியாவா கன்வெர்ட் பண்ணிடுறோம். யூரியாவா கன்வெர்ட் பண்றோம். கன்வெர்ட் பண்ணிட்டு எக்ஸ்கிரீட் பண்றோம். எக்ஸ்கிரீட் பண்றதுனால நம்ம என்ன சொல்றோங்க? யூரியோடெலிக் அப்படின்றாங்க. யூரியோடெலிக். சரி சார், அமோனியாவை யூரியா யாரு சார் கன்வெர்ட் பண்றா அப்படின்னா லிவர் தான் அமோனியாவை யூரிக்கா கன்வெர்ட் பண்ணுது, யூரிக் ஆசிடா கன்வெர்ட் பண்றது. ஓகேவா? புரிஞ்சுதா? இதுதான் இங்க கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம லைன் பை லைன் பார்த்துடலாம். யூரியா அண்ட் அதை நம்ம யூரியோடெலிக் சொல்லுவோம். அமோனியா ப்ரொடியூஸ் வித் மெட்டபாலிசம் இஸ் கன்வெர்ட்டட் இன்டு யூரியா. இங்க பாருங்க, அமோனியா வந்துட்டு கன்வெர்ட்டட் இன்டு யூரியா இந்த லிவர். எங்க கன்வெர்ட் ஆயிருக்கு? இந்த liver of these animals and released into the blood which is filtered and excreted by the kidney. blood release ஆகுமா? அப்புறம் கிட்னி என்ன பண்ணும்? blood ஃபில்டர் பண்ணி நமக்கு எப்படி யூரின் ஃபார்ம் ஆகுது? blood தான் ஃபில்டர் பண்ணுது. bloodல இருக்க பிளாஸ்மாவை ஃபில்டர் பண்ணுது. 𝑬𝒐𝒓 புரோட்டீன் வந்துட்டு blood fluidsல பார்த்திருப்போம் இல்லையா? bloodல வந்து நிறைய இது இருக்கு.
ஆர்பிசி, எரித்ரோசைட்ஸ், லியூகோசைட்ஸ், பிளாஸ்மா, வாட்டர், புரோட்டீன் இதெல்லாம் இருக்கு தெரியுமா? இதுல வந்துட்டு பிளாஸ்மாவை மட்டும், அதுவும் புரோட்டீனை சேர்க்காது. இதுல ஆர்பிசி வராது, லியூகோசைட்ஸ் வராது, டபிள்யூபிசி எதுவுமே வராது. ஒன்லி பிளாஸ்மா வித்தவுட் புரோட்டீன். புரோட்டீன் இல்லாத பிளாஸ்மாவை மட்டும் தான் எக்ஸ்கிரீட் பண்ணி ஃபில்டர் பண்ணி யூரினா வெளியே அனுப்புது. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுது, இந்த லிவர் வந்து என்ன பண்ணுது, அமோனியாவை யூரியாவா கன்வெர்ட் பண்ணிட்டு இதை வந்துட்டு பிளட்டுக்கு அனுப்புது. பிளட்ல இருந்து எங்க போகுது, கிட்னிக்கு போய் ஃபில்டர் பண்ணுது. பிளட்ல இருந்து கிட்னிக்கு போய் ஃபில்டர் பண்ணி யூரினா வெளியே வருது. பிளட்ல இருந்து கிட்னிக்கு போய் ஃபில்டர் பண்ணி யூரினா வெளியே வருது. இதுதான் ப்ராசஸ் வந்து எங்க நடக்குது, நம்ம மாதிரி மேமல்ஸ்ல வந்து இந்த மாதிரி தான் நடக்குது. Some amount of urea may be retained in the kidney matrix. சில amount of urea retain ஆகுதுன்றாங்க. Some of these animals are maintained in a desired osmolarity. Osmolarity என்ன சார் அப்படின்னா water regulation. வாட்டர் ரெகுலேட் பண்ணுறது. சில சமயம் வந்துட்டு நமக்கு வாட்டர் அதிகமாக தேவைப்படும். சில சமயம் வந்து நம்ம பாடியில் வாட்டர் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். சில சமயம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ரொம்ப கம்மியாக இருக்கும்போது வாட்டர் ரீட்டைன் பண்ணுறதுக்கு நம்ம யூரின்லாம் போகாமல் இருந்தால் நம்ம வாட்டர் பேலன்ஸாக இருக்கும். பாடியில் வாட்டர் பேலன்ஸாக இருக்கும். ஸோ அந்த ரெகுலேட் பண்ணுறது முன்னாடி சொல்லிப்போ ரெகுலேஷன். ஃபேன் ஸ்பீட் அதிகமாகனா நம்ம ரெகுலேட் பண்ணுவோம். ஃபேன் ஸ்பீட் கம்மியான நம்ம ஸ்லோ பண்ணுவோம்ல. ஸோ ரெகுலேட்டர் வச்சு பண்ணுறோம்ல. அதே மாதிரி நம்ம பாடியில் வந்துட்டு வாட்டர் ரெகுலேட் பண்ணுறது. நம்ம பாடியில் வந்துட்டு வாட்டர் பேலன்ஸ் கண்டிப்பாக இருந்தாங்கன்னா அந்த வாட்டர் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த யூரியோடெலிக் அனிமல்ஸ்ல வந்து யூரியா வந்து மெயின்டைன் ஆகுது அப்படின்றாங்க. இனி அடுத்து ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் லேண்ட்ஸ். இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், அமினோடெலிக் பார்த்துருக்கோம். அமினோடெலிக்ல என்ன சொல்லியிருக்காங்க, போனி ஃபிஷஸ், அக்வாட்டிக் ஆம்பிபியன்ஸ், அக்வாட்டிக் இன்செக்ட். அது வந்து என்ன பண்ணுது, அமோனியாவால் அடிச்சு பாடி ஃபுல்லா இதாவது நம்ம மாதிரி யூரியா மேமல்ஸ்ல என்ன சொல்றாங்க, யூரியாவா கன்வெர்ட் ஆகுது. அமோனியா வந்து யூரியாவா கன்வெர்ட் ஆகி லிவரால கன்வெர்ட் ஆகிட்டு நம்மளோட கிட்னிக்குள்ள போய் பிளட்டுக்குள்ள போகும். பிளட்ல இருந்து கிட்னிக்குள்ள போயிட்டு யூரினா வெளியே போயிடுது. ஓகேவா? இப்போ நம்ம ரெப்டைல்ஸ் வரோம். ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ்க்குள்ள எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்க போறோம். ரெண்டு பார்த்துக்கும் மூணாவது பார்க்க போறோம். ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் லேண்ட் ஸ்னேல்ஸ் அண்ட் இன்செக்ட் எக்ஸ்கிரீட் தி நைட்ரோஜனஸ் வேஸ்ட் யூரிக் ஆசிட். இவங்க எப்படி பண்றாங்களா, யூரிக் ஆசிட் ஃபார்மேஷன்ல பண்றாங்க. யூரிக் ஆசிட் ஃபார்மேஷன் இன் ஃபார்ம் ஆஃப் பெல்லட் ஆர் பேஸ்ட். அது என்ன சார் பெல்லட் ஆர் பேஸ்ட்னா, இந்த அனிமல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, காக்காலாம் பார்த்துருப்பீங்கன்னா அந்த காக்கா எச்சம் பண்ணிச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, காக்கா ஆய் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த காக்கா இது பார்த்தீங்கன்னா அது நம்ம என்ன நினைச்சிருக்கோம், ஸ்டூல் நினைச்சிருக்கோம். அது ஸ்டூல் இல்லை, அது ஒரு யூரின் தான். அது யூரின் வந்து சாலிடா இருக்கும், செமி சாலிடா இருக்கும். ஏன் சார் செமி சாலிடா இருக்குன்னா, அது வந்து சின்ன ஒரு காக்காலாம் பார்த்தீங்கன்னா, பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளவு தான் இருக்கும். அதோட பாடி வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கும். அப்போ அது அவ்வளோ கம்மியா இருக்கிற பாடி சர்ஃபேஸ்ல வந்துட்டு வாட்டரை கேரி பண்ணி பறக்க முடியாது. அப்போ அது கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் தான் கேரி பண்ணி பறக்கும். அந்த கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டருமே அது எக்ஸ்கிரீஷன் யூரின் நினைச்சு வெளியே விட்டுட்டோம்னா அது பாடியில் வந்து வாட்டர் கண்டென்ட் இருக்காது, செத்து போயிடும். ஸோ அதனால அது என்ன பண்ணுதுன்னா, இந்த செமி சாலிட் இந்த பெல்லட் அண்ட் பேஸ்ட் ஃபார்ம்ல வந்துட்டு இந்த எச்சம் விடுது. அப்போ அந்த எச்சம் வந்துட்டு ஸ்டூல் கிடையாது, இட் இஸ் யூரின். அதோட யூரின் தான் கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். நீங்க காக்கா எச்சம் பண்ணி தான் உங்களுக்கு தெரியும் பாத்தீங்களா, கோயன்னு இருக்கும், வழுவழுப்பா இருக்கும். ஏன்னா அது யூரின் செமி சாலிட் ஃபார்ம்ல விடுது. அப்போ கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் தான் வெளியே வருது. அதுல இந்த யூரிக் ஆசிட் சேர்ந்து வந்ததுனால அது பாடிக்கு எந்த பிரச்சனை இல்லை, வாட்டர் இது வெளியே வரல. ஓகேவா? அப்போ அது ஸ்டூல் இல்ல, இன்னும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, காக்கா எச்சம் பண்றது ஸ்டூல் கிடையாது, இட்ஸ் யூரின். அதோட யூரின் தான் அது பண்ணுது. ஓகேவா? செமி சாலிட் ஃபார்ம்ல ரெண்டுத்தையும் சேர்த்து வெளியே அனுப்பிடுது. ஏன் வெளியே அனுப்பிடுது, அது வாட்டர் கண்டென்ட்ல பாடியில் வந்து மெயின்டைன் பண்றதுக்காக அது எப்படி வெளியே அனுப்பிடுது. ஓகே ஓகேண்ணா, வித் மினிமம் லாஸ் ஆஃப் வாட்டர். ஏன் அப்படி பண்ணுதுன்னா, மினிமம் லாஸ் ஆஃப் வாட்டர் தான் போகும். ஏன்னா குட்டி பேர்ட்ல கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் தான் அது எடுத்துக்கிட்டே போகும். ஏன்னா நிறைய அமௌண்ட் பறக்க முடியாது. அதோட பாடி சர்ஃபேஸ் எது மாதிரி தான் பறந்துட்டு தண்ணி எடுத்துக்கிட்டு போகும். அதுவே அதிகமா எக்ஸ்கிரீட் பண்ணிருச்சுன்னா அப்போ பாடியில வாட்டர் கண்டென்ட் இருக்காததுனால தான் இந்த மாதிரி ஃபார்மேஷன் நடக்குது. ஓகேவா? அதை நம்ம என்ன சொல்றோம், யூரிகோடெலிக் அப்படின்றோம். யூரிகோடெலிக்னு சொல்றோம். ஓகேங்களா? அப்போ அமினோடெலிக் என்ன சொல்றோம், அமினோடெலிக் போனி ஃபிஷஸ் மெயின்ல வருது அமினோடெலிக். அதுல வந்து அக்வாட்டிக் இன்செக்ட் அதெல்லாம் இருக்கு. அது எப்படின்னா பாடி ஃபுல்லா அமோனியா வந்து அப்படியே அமோனியா வந்து வெளியே தள்ளிட்டே போகுது. அப்படியே அமோனியா வந்துட்டு இதுல வந்துட்டு வாட்டர்ல வந்து இது பண்ணிட்டே போகுது. வேற மெரைன் ஃபிஷஸ் அவங்களாம் எப்படி மெரைன் ஃபிஷஸ் நம்ம மேமல்ஸ் எல்லாம் எப்படி பண்றோம்னா, அமோனியாவை யூரியாவா கன்வெர்ட் பண்ணி லிவர் மூலமா கன்வெர்ட் பண்ணி அப்புறம் அதுல இருந்து கிட்னி போயிட்டு கிட்னில இருந்து அப்படியே எக்ஸ்கிரீட் பண்ணிடுறோம். வேற இந்த ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா செமி சாலிடான பெல்லட் லைட் ஃபார்ம்ல வந்துட்டு யூரிக் ஆசிட் வந்து எக்ஸ்கிரீட் பண்ணி போகுது. ஓகேங்களா? இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து கண்டிப்பா நீட் பேஸ் கொஸ்டின் வரலாம், மறந்துடாதீங்க, நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எதெல்லாம் பண்ணுது அப்படின்னு படிச்சு வச்சுக்கோங்க. இது வந்து அமினோடெலிக், இது வந்து மேமல்ஸ். நல்லா பார்த்துக்கோங்க. அமோனியா டு யூரியா கன்வெர்ட் பண்றது லிவர். அதனால நம்ம லிவரை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? A survey of animal kingdom present a variety of excretory structure in most of the invertebrates. These structures are simple tubular forms, whereas vertebrates have the complex tubular organs called kidney. நமக்கு என்ன இருக்கு, கிட்னி இருக்கு. அது எப்படி டியூபுலர், ரீனல் டியூபிள்ஸ் சொல்றோம். நிறைய டியூபிள்ஸ் நம்ம ஒன்று வேணா பார்க்க போறோம். ஓகேவா? டிஸ்டல் கன்வெர்டர் டியூபிள், ப்ராக்சிமல் கன்வெர்டர் டியூபிள்ஸ், என்ஸ் லூப், கலெக்டிங் டக்ட் அப்படின்னு சொல்லி நிறைய இது பார்ப்போம். அதெல்லாம் டியூபுலர் ஃபார்மால ஆனது அப்படின்றாங்க. ஸோ அது வந்து எல்லாம் வெர்டிபிரேட்ஸ், நம்ம வெர்டிபிரேட்ஸ் இல்லையா? ஸோ அதனால ஆறுது. ஓகேவா?
இதுல வந்துட்டு 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் பாருங்க வேணா. புரோட்டோநெஃப்ரிடியா ஆர் ஃப்ளேம் சோர்ஸ்னு சொல்லுவோம். அது வந்து எப்படி இருக்குன்னா இது எக்ஸ்கிரீட்டரி ஸ்ட்ரக்சர். இதெல்லாம் எதோட எக்ஸ்கிரீட்டரி ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. புரோட்டோநெஃப்ரிடியா வந்து பிளாட்டிஹெல்மின்தஸ் நம்ம படிச்சிருப்போம். பிளாட்ஃபார்ம்ஸ் அதெல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா. பிளாட்டிஹெல்மின்தஸ், ரோட்டிஃபஸ் அண்ட் சம் அனலிட்ஸ். இது வந்து சைடில் அப்படியே எழுதி வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா. புரோட்டோநெஃப்ரிடியா வந்து எதோட எக்ஸ்கிரீட்டரி ஸ்ட்ரக்சர், அடுத்து வந்து நெஃப்ரிடியா எதோட எக்ஸ்கிரீட்டரி ஸ்ட்ரக்சர், மால்பேஜியன் டியூபியூல் எதோட எக்ஸ்கிரீட்டரி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சைட் பை சைடு எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா. இப்போ புரோட்டோநெஃப்ரிடியா இல்ல ஃப்ளேம் செல்ஸ் எதோட எக்ஸ்கிரீட்டரி ஸ்ட்ரக்சர்ன்றாங்க. பிளாட்டிஹெல்மின்தஸ், ரோட்டிஃபஸ், அனலிட்ஸ் செஃபலோகார்டேட்டா மாதிரி ஆம்பிபிசியஸ், செஃபலோகார்டேட்டா வர ஆம்பிபிசியஸ். இதோட எக்ஸ்கிரீட்டரி ஸ்ட்ரக்சர் வந்துட்டு புரோட்டோநெஃப்ரிடியா. ஓகேவாக்கண்ணா. Protonephridia are primarily concerned with ion or fluidic ion regulation, osmoregulation பண்றதுக்காக, water regulation பண்றதுக்காக யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகேவா. அடுத்து வந்து நெஃப்ரிடியா வந்து கேக்குறாங்க. நெஃப்ரிடியா ஆர் tubular excretory structure for earthworms. எதுக்கு நெஃப்ரிடியா? எதுக்கு? earthworms and other annelids. இப்போ சைடுல எழுதி வச்சுங்க. நெஃப்ரிடியா எதுக்கோட இதா இருக்கு? earthworms and other annelidsக்கு excretory structure add பண்ணுது. Nephridia helps in remove of the nitrogenous waste, maintain the fluidic and இதெல்லாம் தான் nitrogenous waste எல்லாம் யார் ரிமூவ் பண்ணுவே? excretory structure என்னது? remove of nitrogenous waste, ions, தேவையில்லாத ions, அமோனிக் டாக்ஸிக்கான சப்ஸ்டன்ஸ் ரிலீஸ் பண்றது தான் excretory structure சொல்றோம். அப்போ இதுல புரோட்டோநெஃப்ரிடியா வந்துட்டு பிளாட்டிஹெல்மின்தஸ், செஃபலோகார்டேட்டா அந்த பேசிஸ்ல போயிடும். நெஃப்ரிடியா வந்துட்டு இந்த எர்த்வார்ம்ஸ் அந்த பேசிஸ்ல போயிடும். இனி அடுத்தது நெஃப்ரிடியா அடுத்து வந்து மால்பேஜியன் டியூபிள்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். காக்ரோச்சஸ்ல இருக்கும் மால்பேஜியன் டியூபிள்ஸ். அது எக்ஸ்கிரீட்டரி ஸ்ட்ரக்சர் ஃபார் த மோஸ்ட் ஆஃப் த இன்செக்ட் இன்க்ளூடிங் காக்ரோச்சஸ் வந்து ரொம்ப காமனானது. எக்ஸ்கிரீட்டரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் காக்ரோச் வந்து நிறைய வாட்டி நீட்ல கேட்டுட்டே இருக்காங்க. மால்பேஜியன் டியூபிள்ஸ். ஓகேவா. மால்பேஜியன் டியூபிள்ஸ் காக்ரோச். மால்பேஜியன் டியூபிள்ஸ் helps in the removal of nitrogenous waste and osmoregulation. The antennal glands and green glands perform the excretory functions in the crustaceans like prawn. Prawnல வந்துட்டு antennal glands green glands வந்துட்டு prawn இந்த எறாலாம் சொல்லுவோம் பாத்தீங்களா, அதுல வந்துட்டு எக்ஸ்கிரீட்டரி ஸ்ட்ரக்சர் ஆட் ஆகுது. ஓகேவா. அப்போ இந்த புரோட்டோநெஃப்ரிடியா ப்ரான்ஸ்ல என்ன நடக்குது, மால்பேஜியன் டியூபிள்ஸ் என்ன நடக்குதுன்றத ஒன் பை ஒன் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பேஸ்ல இருந்து கண்டிப்பா நீட் क्वेश्चंस வந்து அரைஸ் ஆக சான்சஸ் இருக்கு. ஓகேவாக்கண்ணா. ஸோ இதெல்லாம் இதுல வந்து இன்ட்ரோடக்ஷனே அவ்வளோ ரொம்ப முக்கியமானது. இன்ட்ரோடக்ஷனே நிறைய நீட் क्वेश्चन பேஸ்ல வந்து அரைஸ் ஆகுது ரொம்ப சான்ஸ் இருக்கு. ஹியூமன் பிசியாலஜில வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர், ஒன் ஆஃப் த ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஹியூமன் பிசியாலஜி எல்லாமே இம்பார்ட்டன்ட் சாப்டர் தான், இதுலயும் ஒன்னொன்னு இம்பார்ட்டன்ட் சாப்டர் இதுதான். In human excretory system consists of a pair of kidney. இப்போ வந்து நம்ம human excretory system வந்துட்டோம். ஓகேவா. human excretory system. இப்போ மனுஷன் எப்படி human excretion பண்றான்? மனுஷன் எப்படி பண்றானா through kidney. மனுஷன் எப்படி பண்றானா through kidney. kidney எப்படி இருக்கும்? பீன் ஷேப்ல இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். kidney எப்படி இருக்கும்? பீன் ஷேப்ல இந்த மாதிரி இருக்கும். தெரியுதுல்ல? சூப்பர். Excretion consists of a pair of kidney. ரெண்டு கிட்னி இருக்கு. நல்லா பாத்துக்கோங்க. என்னென்னலாம் பிரசன்ட் இருக்கு, அது எங்கெங்க பிரசன்ட் இருக்குன்னு பார்த்தாலே முக்காவாசியானது முடிஞ்சிருது. ஓகே. என்ன பிரசன்ட் இருக்கு, அது எங்க பிரசன்ட் இருக்கு. ஓகேவா. பேர் ஆஃப் கிட்னி, ரெண்டு பேர் ஆஃப் கிட்னி இருக்கு. ரெண்டு பேர் ஆஃப் கிட்னி இருக்கு. ஓகேங்களா. அடுத்து என்ன பண்றாங்க, ஒன் பேர் ஆஃப் யூரேட்டர். அது என்ன சார் ஒன் பேர் ஆஃப் யூரேட்டர்னா? இதான் யூரேட்டர் இருக்கு பாத்தீங்களா, அதான் பேர் ஆஃப் யூரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்னலாம் பேரா இருக்கு, என்னெல்லாம் சிங்கிளா இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இங்க இருந்து யூரேட்டர் வரும். யூரேட்டர் வந்து எங்க அட்டாச் ஆகும்? யூரினரி பிளாடர்ல அட்டாச் ஆகுது. அப்புறம் கீழே யூரேத்ரா இருக்கு, அப்படியே கீழே போயிடும். ஓகேங்களா. இதுல இருந்து ரெண்டு ஆர்ட்ரி வரும். ஒன்னு வீனா கேவா, இன்னொன்னு ஆர்ட்ரி. இன்ஃபீரியர் வீனா காவாவும் ரீனல் ஆர்ட்ரியும் வரும். இன்ஃபீரியர் வீனா கேவா என்ன பண்ணும்? டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து எடுத்துட்டு போகும். ஆர்ட்ரி என்ன பண்ணும்? ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து கொண்டு வரும். அது உங்களுக்கு தெரியல, அயோட்டான்னு சொல்லுவோம். ஆர்ட்ரின்னு அயோட்டான்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அதாவது இது என்னதுன்னா இன்ஃபீரியர் வீனா காவா. என்னென்ன இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க, ஈஸி தான். இன்ஃபீரியர் வீனா காவா எந்த கலர் யூஸ் பண்ணல, இந்த இது இருக்கு பாத்தீங்களா, ரெட் ஒயிட் கலர் இருக்கு பாத்தீங்களா, இது என்னன்னா ஆர்ட்ரி, ரீனல் ஆர்ட்ரி. இதான் பிளட்டை கொண்டு போகுது. அயோட்டாலாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா. இது ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து சப்ளை பண்ணும். இது டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்துட்டு மேலே கொண்டு போகும். மேலே கொண்டு போயிட்டு ஃபில்டர் பண்ணி கொண்டு வரும். ஓகேங்களா.
வேற என்ன இருக்கு? இது என்ன சொன்னோம்? பேர் ஆஃப் கிட்னி. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கிட்னி, பேர் ஆஃப் கிட்னி. இந்த கிட்னியில் என்ன இருக்கு நம்ம ஒன்று வேணா பார்ப்போம். இது பேர் ஆஃப் கிட்னி. இது வந்து யுரேட்டர். இது வந்து யுரேட்டர். இது வந்து யூரினரி பிளாடர். இது என்ன? பிளாடர். யூரினரி பிளாடர். சூப்பர். ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் தான் கிட்னியில் இருக்குது. இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். அப்போ என்ன இருக்குது? ஒன் பேர் ஆஃப் கிட்னி. பேர் ஆஃப் கிட்னி இருக்குது. பேர் ஆஃப் கிட்னி இருக்குது. ஒரு கிட்னி, இது 2 கிட்னி. ஓகேங்களா? அப்போ 2 கிட்னி நம்ம உடம்புல 2 கிட்னி இருக்குது. பேர் ஆஃப் யுரேட்டர்ஸ் இருக்குது. யூரினரி பிளாடர்ஸ் அண்ட் யுரேத்ரா. இதான் யூரினரி பிளாடர். இங்கே தான் யுரேத்ரா இருக்கும். இங்கே தான் யுரேத்ரா இருக்கும். ஓகேங்களா? A kidney is reddish brown. கிட்னி என்ன கலரா? ரெட்டிஷ் ப்ரௌன். பீன் ஷேப். பீன் ஷேப்னா பீன்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? பீன்ஸ் மாதிரி இருக்கிறதால பீன் ஷேப்ன்றோம். ஓகேவா? பீன் என்ன ஷேப்னு கேட்டால் கிட்னி ஷேப்னு சொல்லுவோம். ஓகேவா? அதுக்கான டிஃப்ரெண்டான ஷேப் இல்லை. பீன் கிட்னி வைஸ் வாசா ஷேப் தான். ஓகேங்களா? ஸ்ட்ரக்சர் சிட்டுவேட்டட் இந்த எங்க இருக்கு? லாஸ்ட் லெவல் ஆஃப் லாஸ்ட் thoracic and third lumbar vertebrate close to the dorsal inner wall of the abdominal cavity. Dorsal inner wall of the abdominal cavity. பின்னாடி இங்க பிரச்சனை இருக்கும். ட்ராசல்னா பின்னாடி தான். அப்டோமல் கேவிட்டி. அப்டோமல்னா இதான் அப்டோமன் சொல்றோம். அப்டோமல் கேவிட்டினா அதுக்கு கொஞ்சம் மேலே ட்ராசல் இன்னர் வால் ஆஃப் தி அப்டோமல் கேவிட்டில இது கரெக்டாக இங்கே வந்துட்டு பிரச்சனை இருக்கும். இங்கே வந்துட்டு எனக்கு கிட்னி வந்து பிரச்சனை இருக்கு. ஓகேவா? ஈச் கிட்னி ஆஃப் அடல்ட் ஹியூமன்ஸ். இவங்க அடல்ட் ஹியூமன்ஸ் தான் மெஷர் பண்ணுவாங்க. அடல்ட் ஹியூமன்ஸ் வச்சு தான் மெஷர் பண்ணுவாங்க கிட்னியில். அது எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னா, சென்டிமீட்டர்லாம் ஃபேக்ட்ஸ் தான். இதெல்லாம் படிச்சு தான் ஆகணும். அது மெக்கானிசம்லாம் ஈஸியாக ஞாபகம் வச்சலாம். பட் ஃபேக்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக படிச்சு தான் ஆகணும். மெஷர்ஸ் ஆஃப் 10 to 12 சென்டிமீட்டர்ஸ். 10லேருந்து 12 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். லென்த்து 5 to 7 சென்டிமீட்டர்ஸ் வந்து வித் இருக்கு. 5 to 7 சென்டிமீட்டர் வந்து வித் இருக்கு. 2 to 3 சென்டிமீட்டர் திக்னஸ் இருக்கு. 2 to 3 சென்டிமீட்டர்ஸ் வந்து திக்னஸ் இருக்கு. ஓகேங்களா கண்ணா? 2 to 3 சென்டிமீட்டர்ஸ் திக்னஸ் இருக்கு. ரெண்டும் சேர்த்தா 5 to 7 சென்டிமீட்டர் வந்து எவ்வளோ இருக்கு? வித் இருக்கு. 5 சேர்த்தா 10 to 12 சென்டிமீட்டர் வந்து லென்த் இருக்கு. ஓகே, இந்த மாதிரி ஏதாவது ஈஸியாக ஞாபகம் வச்சு படிச்சுக்கோங்க. ஓகேவா? இன் திக்னஸ் அண்ட் ஆவரேஜ் வெயிட் எவ்வளோ வெயிட் இருக்குன்னா 120 to 170 கிராம். 120 to 170 கிராம். ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக கேட்கக்கூடிய கேள்வியாக தான் இருக்கும். இது வந்து ஜஸ்ட் அப்படி பார்த்தோன்னே ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? கிட்னி இந்த மாதிரி இருக்கும். ஹார்ட்டோட வெயிட் எப்படி இருக்கும்? ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஹார்ட் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு? thoracic கேவிட்டியா இல்லை அப்டோமல் கேவிட்டியா எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த இன்னர் கான்கேவ் சர்ஃபேஸ் த கிட்னி இஸ் அ நாட்ச் கால்ட் ஹைலம். அது என்ன சார் கான்கேவ் சர்ஃபேஸ் அப்படின்னா? இப்போ ஒரு கிட்னின்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உள்ள போயிருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி உள்ள போயிருக்கு பார்த்தீங்களா? இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஹைலம்னு சொல்றோம். ஏன் சார் ஹைலம் சொல்லுவோம்? கான்கேவ். இதான் கான்கேவ். இது என்னது? கான்வெக்ஸ். குழியா இருக்கிறது தான் கேவ்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? கான்கேவ், கான்வெக்ஸ். ஓகேங்களா? Towards the center inner concave surface of the kidney notch called as a hilum, through which ureter and blood vessels and nerves are enters. அப்ப இந்த வழியா தான் என்ன ஆகுது? ureters, blood vessels, nerves எல்லாம் என்டர் ஆகுது. nerves எல்லாம் எங்க என்டர் ஆகுது? ஹைலம் அப்படின்ற வழி மூலம் தான். ஓகேவா? இப்போ இது ஹைலம். இந்த வழியா தான் எல்லாம் என்டர் ஆகுது. என்டர் ஆகுது. இங்கிருந்து என்ன போகுது? யுரேட்டருக்கு போகுது. ஓகேவா? எல்லாம் என்டர் ஆகுது இந்த வழியாக தான். இங்கேருந்து வெளியே போகிறதும் பிளட் வெசல்ஸில் என்டர் ஆகுது இந்த வழியாக தான். இங்கேருந்து வெளியே போகிறது எந்த வழியாக தான்? இந்த கான்கேவ் அப்படியா இருக்கிற ஹைலம் அப்படின்ற வழியால் தான். ஓகேவா? The inner hilum is broad funnel shaped space called as a renal pelvis through which a projection is called as a calyx. அது என்ன சார் renal projection calyx அப்படின்னா? இந்த சர்ஃபேஸ் இதான் ரீனல் பெல்விட்ஸ்னு சொல்லுவோம். ரீனல் பெல்விட்ஸ்னு இதுதான் சொல்லுவோம். அதாவது இப்படி வருதா? இப்படி வந்து இன்னும் கொஞ்சம் கூட உள்ள வந்துடலாம். மேலே வேற கலர் பார்த்துவேன்.
இந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இதை நம்ம என்ன சொல்றோம், கேலிட்ஸ் அப்படின்றோம். சரி, ரீனல் பெல்விஸ்ன்றோம். ரீனல் பெல்விக்ஸ். ஓகேவா, இந்த இருக்கு பாத்தீங்களா, அதான் ரீனல் பெல்விக்ஸ். இங்க அட்டாச் ஆயிருக்கு தெரியுதா, இங்க அட்டாச் ஆயிருக்கு தெரியுதா, இதுதான் நம்ம என்ன சொல்றோம், கேலிக்ஸ் அப்படின்றோம். இந்த அட்டாச்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, இதை நம்ம என்ன சொல்றோம், கேலிட்ஸ்னு சொல்றோம். இந்த கேலிட்ஸ்ல தான் எது அட்டாச் ஆயிருக்கும்னா மெடுலா வந்து அட்டாச் ஆயிருக்கும். மெடுலரி பிரமிட்ஸ் வந்து அட்டாச் ஆயிருக்கும். ஓகேவா, ஜஸ்ட் தெரிய வேண்டியதான் என்னோட வரைகிறேன். அப்போ இது ரீனல் பெல்விக்ஸ். ரீனல் பெல்விக்ஸ் என்னது, ஹைலமோட ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் ரீனல் பெல்விக்ஸ் சொன்னோம். ரீனல் பெல்விக்ஸ்ல எண்ட்ல வந்து என்ன அட்டாச் ஆயிருக்கு, கேலிட்ஸ் அட்டாச் ஆயிருக்கு. கேலிட்ஸ்ல தான் எது ஒட்டிட்டு இருக்கு, மெடுலா வந்து ஒட்டிட்டு இருக்கு. மெடுலா பிரமிட்ஸ்னு சொல்லுவோம், மெடுலரி பிரமிட்ஸ். ஓகேவா, மெடுலா வந்து எங்க ஒட்டிட்டு இருக்கு, இந்த கேலிட்ஸோட டிப்ல வந்து ஒட்டிட்டு இருக்கு. ஸோ இதுதான் ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிட்னி. மெடுலா எங்க ஒட்டிட்டு இருக்கு, இந்த கேலிட்ஸோட டிப்ல வந்து ஒட்டிட்டு இருக்கு. ஓகேவா, ரெண்டு லேயர் இருக்கு, ரெண்டு லேயர் இருக்கு. இது கார்டெக்ஸ் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம என்ன சொல்லுவோம், கார்டெக்ஸ் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். வெளியே இருக்கு தெரியுமா, இதை வந்து நம்ம என்ன சொல்றோம், கார்டெக்ஸ் லேயர் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, இப்போ இப்படிலாம் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரெண்டு இதுக்கு நடுவில் போயிட்டு வருது பாத்தீங்களா, ரெண்டு மெடுலரிக் லேயர். இதுவும் கார்டிகல் லேயர் தான். இதுவும் என்னது, இதுவும் கார்டிகல் லேயர் தான். அந்த கார்டிகல் லேயர் பேர் தான் காலம் ஆஃப் பெட்டினி அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்றோம்னா, காலம் ஆஃப் பெட்டினி. என்ன சார் காலம் ஆஃப் பெட்டினா, ரெண்டு மெடுலாக்கு நடுவுல. இப்போ இங்க வரையறேன் பாருங்க, ஒரு மெடுலா, ரெண்டு மெடுலா. மெடுலரி பிரமிட்ஸ் இப்படி அரேஞ்ச் ஆயிருக்கா, இந்த அரேஞ்ச் ஆயிருக்கிறதுல இது வந்து கேலிட்ஸ். இது வந்து என்னது, கேலிட்ஸ். இதுல இந்த ஷேப், இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்த தான் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, காலம் ஆஃப் பெட்டினி அப்படின்னு. இது என்னது, மெடுலரி பிரமிட்ஸ். மெடுலரி பிரமிட்ஸ், இது கேலிட்ஸ். ஒன்னு எங்கெங்க பிரசன்ட் இருக்குன்னு பார்த்தே படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இது எல்லாமே எங்க பிரசன்ட் இருக்கு, இந்த கிட்னிக்குள்ள தான் பிரசன்ட் இருக்கு. ஓகேவா, இந்த பிரமிட்ஸ் வந்து பிரசன்ட் இருக்கு, மெடுலா. ஓகே ஓகேண்ணா, சூப்பர். இப்போ நம்ம லைன்ல என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். The outer layer of kidney is a tough capsule. Inside the kidney there are two zones, outer cortex zones and inner medulla zones. என்ன zones இருக்கு, two zones இருக்கு. outer cortex zone, inner medulla zone. ஓகேவா, என்ன சார்னா outer cortex zone. இதெல்லாம் இந்த டாட் டாட் வைக்கிறேன் பாருங்க, இது எல்லாமே outer cortex zone தான். எல்லாமே outer cortex zone தான். உள்ள இருக்கிறது இன்னர் மெடுலா ஜோன், உள்ள இருக்கிறது இன்னர் மெடுலா ஜோன். இங்க பாருங்க, இங்க இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே அவுட்டர் கார்டெக்ஸ் ஜோன் தான். இங்க எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதான் இன்னர் மெடுலா ஜோன்ஸ். இந்த ரீனல் காலம்னு சொல்லுவோம் பாத்தீங்க, அந்த ரீனல் காலம் நம்ம சொல்றோம் காலம் ஆஃப் பெட்டினி அப்படின்னு சொல்றோம். ரீனல் காலம் என்ன சொல்றோம், காலம் ஆஃப் பெட்டினி அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, the medulla is divided into few conical masses, medullary pyramids. medulla வந்து conical mass medulla ஆச்சு, projecting into a calyx. எங்க ப்ரொஜெக்ட் ஆயிட்டு இருக்கு, calyx குள்ள ப்ரொஜெக்ட் ஆயிட்டு இருக்கு. எங்க ப்ரொஜெக்ட் ஆயிட்டு இருக்கு, எல்லாமே கோன் மாதிரி எங்க ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு. பிரமிட்னா இப்படி தானே,
அப்ப எங்க ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு? கேலிச்ல ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு. கேலிச் the cortex extends between the medullary pyramids and renal column. அதான் cortex extends between the medullary pyramids and renal column. இந்த நடுவுல இருக்க காலம் என்ன சொல்றோம்? column of Bettini அப்படின்னு சொல்றோம். இந்த மறந்துடவே கூடாது, நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. column of Bettini எங்க இருக்குன்னா இந்த ரெண்டுக்கு நடுவுல இருக்கு பாத்தீங்களா, renal column cortexக்கும் அந்த நடுவுல இருக்கிறத என்ன சொல்றோம்? column of Bettini அப்படின்னு சொல்றோம். Each kidney has nearly of 1 million complex tubulars. 1 million complex tubular structures called nephron. Nephron neuron confuse ஆயிரவே கூடாது. Nephron is a functional unit of kidney. Neuron வந்து brainல வருது, ஓகேங்களா? Nephron எங்க வருது? கிட்னில வருது. Nephron NEPH. அப்ப nephron வந்துட்டு எங்க இருக்கு? கிட்னில இருக்கு. nephron வேற, neuron வேற, ஓகேவா? functional unit of kidney வந்து என்னது? nephron. இது வந்து ரொம்ப பேசிக். nephron நியூரான்ஸ் இன்னைக்கு குழந்தைங்க வந்து கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது, நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, ஓகேவா? நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்காங்க, நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. Which is the functional unit. Each nephron has a 2 parts. nephron வந்து ரெண்டு பார்ட் இருக்கும், ஓகேங்களா? ஒன்னு வந்துட்டு glomerulus and renal tubule. glomerulus பார்ட், renal tubule இருக்கணும். நான் முன்னாடியே சொல்ல டியூபுலர் தான் எக்ஸ்கிரீஷன் இருக்குன்னு சொன்ன பாத்தீங்க, ஏன்னா நிறைய டியூபியூல்ஸ் பிரசன்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? அது renal tubule பிரசன்ட் இருக்கு, glomerulus பிரசன்ட் இருக்கு. glomerulus ஒண்ணுமே இல்ல, இந்த இது இருக்கு தெரியுமா, renal artery, இந்த உள்ள வருது இருந்தா இந்த renal artery தான் இது வந்து என்னவா மாறுது? glomerulus ஆ மாறுது. இங்க பாருங்க, renal artery, renal vein பிரசன்ட் இருக்கு, ஓகேவா? ரீனல் பெல்விஸ் வழியா தான் வெளியே போகுது, ஓகேவா? ரீனல் ஆர்டரியில இருந்தா பிளட் வெசல்ஸ் வருது. பிளட் வெசல்ஸ் வந்துட்டு நம்ம நெஃப்ரானுக்குள்ள அட்டாச் இருக்கு, அதான் நம்ம என்ன சொல்றோம்? குளோமெருலாஸ்னு சொல்றோம். அதாவது ஒன் பை ஒன்னா பார்ப்போம், அஃபரண்ட் ஆர்டிகல் அப்படின்னு சொல்லுவோம். ஒன் பை ஒன்னா பார்ப்போம். குளோமெருலாஸ் டஃப் கேப்லரிஸ் ஃபார்ம்டு பை த அஃபரண்ட் ஆர்டிகல்ஸ், ஆர்டியோல். அஃபரண்ட் ஆர்டியோலால ஃபார்ம் ஆனது தான் இந்த குளோமெருலாஸ். A fine branch of renal artery, blood from the glomerulus is carried out by the efferent arteriole. blood வந்து எப்படி carried out பண்ணுது? efferent arteriola carried out பண்ணுது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சாலும் இது ஈஸியா வந்துட்டு நான் சொல்றேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் இங்க வந்துட்டு ஆர்டரி வருது. ஆர்டரி வந்து உள்ள வருது. உள்ள வந்துட்டதுக்கு அப்புறமா இங்க நல்ல ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது, ஓகேங்களா? இது எப்படி இருக்கட்டும், காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது. இந்த காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் பேர் தான் நம்ம என்ன சொல்றோம்? குளோமெருலஸ் அப்படின்னு சொல்றோம். குளோமெருலஸ் அப்படின்னு சொல்றோம், ஓகேங்களா? அதை கேரி அவுட் பண்ணிட்டு இருக்குல்ல, அதை பிடிச்சிட்டு இருக்குல்ல, அதை நம்ம என்ன சொல்றோம்னா பவுமன்ஸ் கேப்சூல்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? பவுமன்ஸ் கேப்சூல் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? இப்படி வருது, இப்படி வந்து இப்படி யூ போட்டு இப்படி போகுது. நெஃப்ரான் ஒரு சின்ன அவுட் க்ரோத் மாதிரி கொடுத்துட்றேன். போட்டு இப்படி ஃபார்ம் ஆகுது. நெஃப்ரானோட ஜஸ்ட் ஒரு அவுட் க்ரோத் தான் அது, ஓகேவா? இப்போ இங்க சுத்தி 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 இருக்கு பாத்தீங்களா, இது வந்துட்டு ஜஸ்ட் இப்படி வெளியே வர ஆரம்பிச்சிடும். வெளியே வர ஆரம்பிச்சுட்டு இந்த நெஃப்ரானை சுத்த ஆரம்பிச்சிடும். நெஃப்ரானை சுத்த ஆரம்பிச்சு இப்படி போய் இருக்கும். இந்த ரெட் கலர் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரெட் கலர் தான் நான் சொல்றேன். இதை வந்து நம்ம என்ன சொல்வோம் அப்படின்றத நம்ம வருவோம்.
இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிசெண்டிங் ஆகுது. இங்கே வந்துட்டு இப்போ இங்கே ஏதோ ஒரு இது இருக்குன்னா இது எப்படி போகும்? கீழ் நோக்கி போகும். கீழ் நோக்கி போகிறதுனால நம்ம என்ன சொல்கிறோம்? டிசெண்டிங் லிம்ப் அப்படின்னு சொல்கிறோம். டிசெண்டிங் லிம்ப்னு சொல்கிறோம். வேறு இன்கேஸ் இங்கே எப்படி போதும்? இப்படி போகுமா? இப்படி போகும், இப்படி போகும், இப்படி போயிட்டு மேலே போகுதா? மேலே போகிறத நம்ம என்ன சொல்லுவோம்? அசெண்டிங்னு சொல்லுவோம். இதை நம்ம என்ன சொல்கிறோம்? அசெண்டிங் லிம்ப் அப்படின்னு சொல்கிறோம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம என்ன சொல்வோம்னா என்ஸ் லூப் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்கிறோம்? என்ஸ் லூப். கரெக்டா? என்ஸ் லூப். இப்போ இந்த குளோமருலாஸும் பௌமன்ஸ் கேப்சூல் இது ரெண்டும் சேர்ந்து நம்ம என்ன சொல்றோம்னா குளோமருலாஸும் பௌமன்ஸ் கேப்சூல் இது ரெண்டும் நம்ம சேர்த்து என்ன சொல்வோம் அப்படின்னா இங்க எழுதுறது. சரி, இங்க எழுதுறேன். மால்பேஜியன் பாடின்னு அப்படின்னு சொல்லுவோம். மால்பேஜியன் பாடி அப்படின்றோம். எது ரெண்டும் சேர்ந்து மால்பேஜியன் பாடியா மாறுது? குளோமருலஸும் பௌமன்ஸ் கேப்சூலும் சேர்ந்து மால்பேஜியன் பாடி. குளோமருலஸ்னா என்னது? வெளியேருந்து வந்த பிளட் வெசல்ஸ் வந்துட்டு இதுக்குள்ள போய் இப்படி சுரு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சரா மாறுது. இந்த காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் பேர் என்னன்னா அஃபரண்ட் ஆர்டரி. என்ன சொல்லுவோம்? இப்படி காம்ப்ளெக்ஸா இருந்தா உள்ள போறது நம்ம என்ன சொல்றோம்? அஃபரண்ட் ஆர்டீரியோல். அஃபரண்ட் ஆர்டீரியோல்னு சொல்றோம். வெளியே வருது பாத்தீங்களா? இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா? இதை நம்ம என்ன சொல்றோம்? எஃபரண்ட் ஆர்டீரியோல் அப்படின்னு சொல்றோம். எஃபரண்ட் ஆர்டீரியோல். அப்போ உள்ள போறது இன்சைட் போறது நம்ம என்ன சொல்றோம்? அஃபரண்ட் ஆர்டீரியோல். வெளியே வரது நம்ம என்ன சொல்றோம்? எஃபரண்ட் ஆர்டீரியோல்னு சொல்றோம். அப்புறம் ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபிள் இருக்கும். ப்ராக்சிமல்னா என்னதுன்னா இதுக்கு பக்கத்துல இருக்கிறது. இதுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால அது ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபிள் பிசிடின்னு சொல்லுவோம். இது கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால டிஸ்டன்ஸ் கன்வல்யூட்டட் டியூபிள் டிசிடின்னு சொல்றோம். இந்த ரெண்டு டைப்ஸ் ஆஃப் டியூபிள். அதாவது இங்க இருக்கு பாத்தீங்களா? ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபிள்ஸ் இதை சொல்றோம். டிஸ்டன்ஸ் கன்வல்யூட்டட் டியூபிள்ஸ் இங்க இருக்கு, சைடு இருக்கு பாத்தீங்களா? அதான் சொல்ல வரோம். இப்போ இது இங்க இருக்கிறது நம்ம என்ன சொல்றோம்? வேற என்ன கலர் யூஸ் பண்ணல? பச்சை. இங்க இருக்கிறத பிசிடி அதாவது ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபிள்ஸ். இங்க இருக்கு தெரியுமா? இதை நம்ம என்ன சொல்றோம்? டிசிடி டிஸ்டல்ஸ் கன்வல்யூட்டட் டியூபிள்ஸ். ப்ராக்சிமல்னா பக்கத்துல, டிஸ்டல்னா கொஞ்சம் தள்ளி, கன்வல்யூட்டட் ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கிற டியூபிள். ஓகேவா? பேர்லயே இருக்கு. ப்ராக்சிமல்னா பக்கத்துல கன்வல்யூட்டட் டியூபிள், டிஸ்டல்னா தூரம் கன்வல்யூட்டட் டியூபிள்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் என்ன சார்? இதெல்லாம் கட்டாய் இருக்குல்ல சார்? இதெல்லாமே ஒரு டிஸ்டல்ஸ் கன்வல்யூட்டட் டியூபிள்ஸ் தான். இதெல்லாமே ஒரு டிஸ்டல்ஸ் கன்வல்யூட்டட் டியூபிள்ஸ் எல்லாமே சேர்ந்து இங்க வந்து ஜாயிண்ட் ஆகும். இங்க வந்து எப்படி ஜாயிண்ட் ஆகும்னா கலெக்டிங் டக்டாக ஜாயிண்ட் ஆகும். கலெக்டிங் டக்டா ஜாயிண்ட் ஆகும். ஓகேவா? இந்த வேசா எஃபரன்ஷியா வந்துட்டு இங்க இருக்கு பாத்தீங்களா? வேசா எஃபரன்ஷியால இந்த எஃபரண்ட் ஆர்டிகல் வந்துட்டு இப்படி வருது பாத்தீங்களா? ரவுண்டே வருது பாத்தீங்களா? இந்த கீழே இருக்கிற இந்த யூ ஷேப்டு மாதிரி இருக்கு பாத்தீங்களா? இந்த வேசா ஆர்டியோல் சொல்றேன். எஃபரண்ட் ஆர்டியோல் சொல்றேன். இந்த எஃபரண்ட் ஆர்டியோல் வந்து இப்படி கரெக்டாய் வர்றதா நம்ம என்ன சொல்லுவோம்? வேசா ரெக்டான்னு சொல்லுவோம். வேசா ரெக்டான்னு எதை சொல்றோம்? இப்படி சொலஞ்சு கீழே யூ டைப்ல வருது பாத்தீங்களா? யூ டைப்ல வருது. இந்த லூப்போட அட்டாச் ஆகி போகுது பாத்தீங்களா? இதான் வேசா ரெக்டா. இவ்வளவுதான் ஷேப். இவ்வளவுதான் என்னது? ஷேப். இந்த நெஃப்ரான் ஷேப் படிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும். நல்லா பாத்துக்கோங்க. நெஃப்ரான் வந்துட்டு ஆர்டீரியோல் வருது. ரெண்டு ஆர்டரி வருது. ஓகே, ரெண்டு ஆர்டரி வருது. ஒன்னு அஃபரண்ட் ஆர்டரி என்னவா மாறுது?
இதான் பவுமன்ஸ் கேப்சூல். பவுமன்ஸ் கேப்சூல் உள்ள போய் காம்ப்ளெக்ஸா மாறிடுது. ஓகேவா? அது என்னவா சேஞ்ச் ஆகுது? குளோமருலஸா சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? அப்ப அஃபரண்ட் ஆர்டரி தான் என்னவா மாறுது? குளோமருலஸா மாறுது. குளோமருலஸ் இருந்து வெளியே வருது தெரியுமா? குளோமருலஸ் இருந்து வெளியே வந்து இப்படி அட்டாச் இருக்கு பாத்தீங்களா? இதை நம்ம என்ன சொல்றோம்? எஃபரண்ட் ஆர்டரின்னு சொல்றோம். எஃபரண்ட் ஆர்டரியோல் சொல்றோம். ஓகேங்களா? இந்த பவுமன்ஸ் கேப்சூல் இந்த குளோமருலஸ் சேர்த்து நம்ம என்ன சொல்றோம்? மால்பேஜியன் பாடின்னு சொல்லுவோம். ரீனல் கார்பல்சஸ் சொல்லுவோம். நம்ம பின்னாடி பார்ப்போம். லைன் பை லைன் படிக்கும்போது பார்ப்போம். மால்பேஜியன்ஸ் பாடி ரீனல் கார்பல்சஸ் சொல்லுவோம். ஓகேவா? இதுக்கப்புறமா இந்த டியூப் அப்படி கீழே வருது. இந்த டியூப் அப்படி கீழே வரும்போது இந்த பவுமன்ஸ் கேப்சூலுக்கு எங்க இந்த பவுமன்ஸ் கேப்சூலுக்கும் குளோமருலஸ்க்கும் பக்கத்துல இருக்கிறதுனால பக்கத்துல வர டியூப்னால நம்ம என்ன சொல்றோம்? ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபிள்ஸ் சொல்றோம். தூரமா இருக்கிறது இந்த பவுமன்ஸ் கேப்சூலுக்கும் குளோமருலஸ்க்கும் தூரமா இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்றோம்? டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபியூல் DCT அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா மறுபடியும் வருது. இது கீழ் நோக்கி போறதுனால கீழ் நோக்கி டிசெண்டிங்ல போறதுனால இது என்ன சொல்றோம்? டிசெண்டிங் லிம்ப்னு சொல்றோம். இது மேல் நோக்கி போறதுனால அசெண்டிங் லிம்ப்னு சொல்றோம். இந்த ரெண்டு லிம்புமே சேர்த்து நம்ம என்ன லிம்ப் சொல்றோம்? ஹென்ஸ் லிம்ப்னு சொல்றோம். ஓகேவா? ஹென்ஸ் லூப்னு சொல்றோம். ஹென்ஸ் லூப் அப்படின்றோம். அதுக்கு ஹென்லே லூப்னு சொல்றோம். ஹென்லே லூப் அப்படின்றோம். அதுக்கப்புறமா இந்த டிஸ்டன்ஸ் கன்வல்யூட்டட் டியூபிள் போயிட்டு எல்லா டிஸ்டன்ஸ் கன்வல்யூட்டட் டியூபிள் ஒரு இடத்துல போய் கலெக்டிங் டக்ட்ல வந்து ஃபார்ம் ஆகுது. கலெக்டிங் டக்ட்ல இருந்து யுரேத்ரா அப்படியே யூரினரி பிளாடர் வெளியே போயிடும். யூரினரி பிளாடர் யுரேத்ரா போயிட்டு வெளியே போயிடும். ஓகேங்களா? இந்த எஃபரண்ட் ஆர்டரி வந்துட்டு அப்படியே சுத்தி கீழே வந்துட்டு இந்த லூப்பு கீழே வந்து இப்படி வரதுனால அதை நம்ம என்ன சொல்றோம்? வேசா ரெக்டான்னு சொல்றோம். இங்க தான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்த லிக்விட்ல அதெல்லாம் நடக்க போது நம்ம மெக்கானிசம் படிக்கும்போது படிப்போம். ஓகேங்களா? இதான் நெஃப்ரானோட இது ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஈஸியா படிச்சிடலாம். இதுதான் ஸ்ட்ரக்சர். ஏன் சார் இங்க தான் ஸ்ட்ரக்சர் இருக்கு, இதுதான் ஸ்ட்ரக்சர் இருக்கு, இதுல சொல்லலாம், இதுல சொல்லிருக்கேன். பட் இதுல வந்து உங்களுக்கு புரியாது எங்க வருது. இங்க வந்து நம்ம வரைய நீங்களே புரிஞ்சுப்பீங்க. இங்க நம்ம ஒன் பை ஒன்னா வரைஞ்சு போட்டோம் இல்லையா? இப்போ வரைஞ்சு நம்ம பண்றதுனால நீங்களே புரிஞ்சுப்பீங்க. ஓகே வாக்கண்ணா? ஓகே, இப்போ அவன் லைன் பை லைன் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்துலாம். இது புரிஞ்சதுல இதுதான் டிஸ்டன்ஸ். இதுதான் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் நெஃப்ரான். The renal tubules begins with double-walled cup-like structures called as a Bowman's capsule. Bowman's capsule ஆலதான் ஃபார்ம் ஆகுது. எது Bowman's capsule? இதுதான் Bowman's capsule. இங்க இருக்கு பாத்தீங்களா? இதுதான் Bowman's capsule. Glomerulus along with Bowman's capsule is called as a Malpighian body or renal corpulses. இது Glomerulus along with Bowman's capsule. Glomerulus along with Bowman's capsule நம்ம என்ன சொல்றோம்? Malpighian body or renal corpulses அப்படின்னு சொல்றோம். The tubules contain further form highly coiled network. என்ன சொல்றோம்? proximal convoluted tubule அப்படின்னு சொல்றோம். further form இங்க பக்கத்துல இருக்கு பாத்தீங்களா? இது ரெண்டுத்துக்குமே பக்கத்துல இருக்குது. என்ன சொல்றோம்? proximal convoluted tubule நம்ம PCT ன்னு சொல்றோம். ஓகேங்களா? proximal convoluted tubules இங்க இருக்கு பாத்தீங்களா? இந்த பக்கத்துல இருக்கு பாத்தீங்களா? இந்த பக்கத்துல இருக்கிறதுனால என்ன சொல்றாங்க? proximal convoluted tubule அப்படின்றாங்க. A hairpin shape of Henle loop is the next part of the tubule. அதுக்கப்புறம் என்ன வருது? தாண்டியாச்சு. அதுக்கப்புறமா ஹென்லே லூப் வருது. ஹென்லே லூப்ல ரெண்டு லிம்ப் இருக்கு. ஒன்னு டிசெண்டிங் லிம்ப், இன்னொன்னு அசெண்டிங் லிம்ப். ஹென்லே லூப்ல என்ன இருக்கு? ரெண்டு லிம்ப் இருக்கு. ஒன்னு டிசெண்டிங் லிம்ப், இன்னொன்னு அசெண்டிங் லிம்ப். டிபியூல்ஸ் அது எப்படி இருக்குன்னா ஹேர்பின் ஷேப்ல இருக்கும். ஹென்லே லூப் இப்படி இங்க போய் உங்க பின் வச்சுப்போம்ல, கேர்ள்ஸ் எல்லாம் வைப்பாங்களா அந்த பூலாம் வைக்கிறதுக்கு, அந்த பின் மாதிரி இருக்குமா. நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி டிபியூல் which has the descending and ascending limb. அதுல என்ன இருக்கு? descending and ascending limb இருக்கு. descending limb அப்புறம் ascending limb இருக்கு. ஓகேவா? the ascending limb continues to another coiled tubular structures called as a distal convoluted tubules. ascending limb எங்க போய் ஜாயிண்ட் ஆகுது? distal convoluted tubules போய் ஜாயிண்ட் ஆகுது. அதான் ஏன் distal convoluted tubules? Bowman's capsule வந்து தள்ளி இருக்கு. distal convoluted tubules, proximal convoluted tubules பக்கத்துல இருக்கு. ஓகேவா? அப்ப இப்படி போய் இப்படி வருது பாத்தீங்க. இதுக்கு அப்புறமா distal convoluted tubule வருது. ஓகேங்களா? அதான் சொல்றாங்க. the DCT of many nephrons open straight into a collecting ducts. collecting ductல ஓபன் ஆகுது. எங்க? DCT of many nephron. இங்க பாத்தீங்களா? many nephrons. என்ன சார் many nephronனா? இங்க கட்டா இருக்கு பாத்தீங்களா? இங்க கட்டா இருக்கு. நம்ம டயகிராம்ல கட்டா இருக்கும். இல்ல இங்க கட்டா இருக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் நம்ம சொல்றோம் another DCT. நிறைய DCT இதே மாதிரி ஒரு nephron millions of nephron இருக்கு பாத்தீங்களா? அந்த millions of nephron வந்து DCT வந்துட்டு distal convoluted tubules கலெக்ட் ஆகி எல்லாமே இந்த உள்ள வந்துட்டு collecting ductல கலெக்ட் ஆயிரும் அப்படின்றாங்க. அதான் இங்க கரெக்டா இருக்க பாத்தீங்க. இதெல்லாம் வந்துட்டு கடைசில எங்க கலெக்ட் ஆகுது? கலெக்டிங் டக்ட்ல வந்துட்டு. many visuals collecting duct, many of it converge and open into a renal pelvis to the medullary pyramids of the calyx. எங்க ஓபன் ஆகுது? medullary pyramids of the calyxல வந்து ஓபன் ஆகுது. medullary pyramidsல வந்துட்டு எல்லாமே இந்த வழியா வருது கண்ணா. இந்த வழியா வந்து renal pelvisல இங்க இருந்து renal pelvisல medullary pyramidsல கனெக்ட் ஆகி ஓபன் ஆகுது. ஓகேவா? கன்வர்ஜ்னா என்ன தெரியுமா? கன்வர்ஜ்னா
எல்லாமே ஒரே இடத்துல சேருது என்ன ஒரே இடத்துல சேருதுன்னா நிறைய டிஸ்டன்ஸ் கன்வெர்ட்டட் டியூபிள்ஸ்லாம் சேர்ந்து எல்லாம் ஒரே இடத்துல சேருது பாத்தீங்களா இதுதான் சொல்றாங்க இதான் கன்வர்ஜ் அப்படின்றாங்க பாத்தீங்களா ரெண்டு ஆர்டரி வருது உள்ள போற ஆர்டரி நம்ம என்ன சொல்றோம் அஃபரண்ட் ஆர்டரின்னு சொல்றோம் உள்ள போயிட்டு நல்லா காம்ப்ளெக்ஸ் ஆயிட்டு வெளியே வருது பாத்தீங்களா இதான் எஃபரண்ட் ஆர்டரியோல் இந்த எஃபரண்ட் ஆர்டரியோல் தான் கீழே சுத்தி கீழே போய் வேசர் ரெக்டாவா ஃபார்ம் பண்ணணும் malphagian corpulses அதனா சார் malphagian corpulsesனா malphagian body தான் malphagian body and renal corpulses malphagian body என்னது glomerulosum Bowman's capsule ரெண்டுமே சேர்த்து தான் malphagian body அது நம்ம என்ன சொன்னோம் malphagian body னு சொன்னோம் renal corpulses சொல்றோம் இப்போ ரெண்டுத்தையும் ஒண்ணா சேர்த்துறோம் malphagian corpulses னு சொல்லிட்டோம் PCT and DCT of the nephrons are situated in the cortical region அப்போ malphagian body அதாவது malphagian corpulses என்ன இருக்கும் glomerulus Bowman's capsule மறந்துடக்கூடாது இது அப்புறம் PCT proximal convoluted tubules distal convoluted tubules இது எல்லாமே எங்க பிரசன்ட் இருக்குமா எல்லாமே cortex region cortex regionல பிரசன்ட் இருக்குமா cortex region எதுக்குன்னா இது இந்த ரீஜன்ல வந்துட்டு எது பிரசன்ட் இருக்குமா proximal convoluted tubules malphagian body distal convoluted tubules அப்ப இதெல்லாம் எங்க பிரசன்ட் இருக்குமா cortex இந்த outer cortexல இருக்கு பாத்தீங்களா அங்க பிரசன்ட் இருக்குமா அப்ப இன்னர் medulla என்ன சார் பிரசன்ட் இருக்கும் அப்படினா Henle loop வந்து பிரசன்ட் இருக்கும் loop which Henle dips into a medulla இங்க Henle தான் dips into a medulla Henle dips into a medulla குள்ள Henle dip ஆயிருக்கு the majority of nephrons the loop of Henle is too short and extends very little into a medulla such nephrons are called as a cortical nephron அதாவது சில இது வந்துட்டு medulla னு வெச்சுக்கோங்க இதுல வந்துட்டு சில நெஃப்ரான் என்ன பண்ணுனா ஜஸ்ட் டச் ஆகி மட்டும் போகும் இப்படிதான் வருமா ஏன்னா இங்க தான் என்ன இருக்கு PCT இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா அப்ப மெடுலாக்குள்ள இப்படி டச் ஆயிட்டு மட்டுமே போகுமா Henle லூப் இப்படி டச் ஆயிட்டு மட்டுமே போறதை நம்ம என்ன சொல்றோம்னா ஜஸ்ட் டச் அவுட் சைடு மட்டும் தான் அந்த லூப் இருக்கும் அவுட் சைடு மட்டும் தான் டச் ஆகி போறதை நம்ம என்ன சொல்றோம் கார்டிகல் நெஃப்ரான் அப்படின்னு சொல்றோம் கார்டிகல் நெஃப்ரான் அப்படின்னு சொல்றோம் சில இதுல வந்துட்டு சில நெஃப்ரான் என்ன பண்ணுமா ரொம்ப டீப் வரைக்கும் போயிட்டு வெளியே வருமா சில நெஃப்ரான்ல ஒரு லூப் Henle லூப் அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் லூப் பார்த்தோம் பாத்தீங்களா அந்த Henle லூப் வந்துட்டு சிலது வந்துட்டு மேலோட்டமா டச் ஆகி போறது நம்ம என்ன சொல்றோம் கார்டிகல் நெஃப்ரான் சொல்றோம் சில வந்து டீப் இன்சைட் டீப்பா உள்ள போகுமா அந்த டீப்பா உள்ள போய் வெளியே வரதை நம்ம என்ன சொல்றோம்னா ஜக்ஸ்டா மெடுலா நெஃப்ரான் அப்படின்னு சொல்றோம் என்ன சொல்லுவோம் டீப் இன்சைட் மெடுலா இதெல்லாம் எதுக்குள்ள நடக்குதுன்னா மெடுலாக்குள்ள என்ன சொல்றோம் ஜக்ஸ்டா மெடுலரி நெஃப்ரான் ஓகேவா கண்ணா நல்லா பார்த்துக்கோங்க இது மெடுலா எல்லாமே எதை பத்தி பேசுதுன்னா மெடுலாவை பத்தி பேசுது மெடுலரி பிரமிட்ஸை பத்தி பேசுது மெடுலரி பிரமிட்ஸ்குள்ள Henle லூப் வந்து ஜஸ்ட் மேலோட்டமா டச் பண்ணி போட்டா நம்ம என்ன சொல்றோம் கார்டிகல் நெஃப்ரான் சொல்றோம் ரொம்ப டீப்பா உள்ள போயிட்டு வெளியே வருது ரொம்ப டீப் இன்சைட் ஆஃப் மெடுலாக்குள்ள போயிடுச்சுன்னா ஜக்ஸ்டா மெடுலரி நெஃப்ரான் இந்த பேர்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பேர் இந்த வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரியே இருக்கும் ஆனால் ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் தான் எலிமினேஷன் இந்த வீடியோ கரெக்டாக பொறுமையாக உட்காந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கரெக்டாக பாருங்க ஈஸியாக புரிஞ்சிடும் ஓகேங்களா அதெல்லாம் ரொம்ப ஸ்லோவாக நடத்திட்டு இருக்கேன் இதெல்லாம் டக்கு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் பட் ரொம்ப ஸ்லோவாக நடத்திட்டு இருக்க காரணம் உங்களுக்கு புரியணும் இது என்னன்னு தெரியல மெடுலாக்குள்ள வந்துட்டு இந்த Henle லூப் வந்து ஜஸ்ட் மேலோட்டமா டச் பண்ணி போயிடுச்சுன்னா அது என்ன சொல்றோம் கார்டிகல் நெஃப்ரான் சொல்றோம் உள்ள வந்துட்டு டச் பண்ணி போச்சுன்னா நம்ம என்ன சொல்றோம் ஜக்ஸ்டா மெடுலரி நெஃப்ரான் ரெண்டு பேர் ஜக்ஸ்டால வரும் ஓகேவா இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் பேர் நம்ம பார்த்துறோம் ஜஸ்டா மெடுலரி நெஃப்ரான் மறக்கவே கூடாது எங்க இருக்கும் ஜஸ்டா மெடுலரி பேர்லயே இருக்கு மெடுலாக்குள்ள போயிட்டு வர்றதா நம்ம என்ன சொல்றோம் ஜக்ஸ்டா மெடுலரி நெஃப்ரான் அப்படின்றோம்
அப்போ மால்பேஜியன் டிபியூல்ஸ் பிசிடி டிசிடி எல்லாமே எங்க இருக்கும் கார்டிகல் ரீஜன்ல இருக்கும் மெடுலா ரீஜன்ல என்லே லூப் மட்டும் தான் இருக்கும் அது என்லே லூப் மேலோட்டமா டச் பண்ணிச்சுன்னா என்ன சொல்றோம் கார்டிகல் நெஃப்ரான் சொல்றோம் உள்ள போயிட்டு வெளியே வந்துச்சுன்னா என்ன சொல்றோம் ஜஸ்டா மெடுலரி நெஃப்ரான் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா இன் சம் நெஃப்ரான் the loop of Henle is very long and runs into a deep into medulla these nephrons are called as என்னது juxta medullary nephrons deep into medulla குள்ள penetrate பண்ணி போகும் அத நம்ம என்ன சொல்றோம் juxta medullary nephron அப்படின்றோம் the efferent articles emerging from the glomerulus efferent articles glomerulus வர்றது form a fine capillary network around the renal tubules கால fine capillary network இருக்கும் அது peritubular capillaries ரொம்ப சின்னோண்டா இருக்கும் ரொம்ப குட்டியோண்டா இருக்கும் ஏனா artery வருது artery இந்த arterioles வருது அதாவது artery உள்ள இருக்கு arterioles உள்ள இருக்கு capillaries உள்ள இருக்கு தெரியுதா artery நிறைய ஸ்பேஸ் இருக்கும் அதுக்கு அப்புறம் என்ன மாறும் branch-ஆ வருது பாத்தீங்களா அப்ப மரத்துல இருந்து ட்ரீ வந்து branch-ஆ போகும் சொல்லுவோம் பாத்தீங்களா ஒரு மரம் ஒரு செடி இப்படி இருக்கு இது மெயின் பிரான்ச் இதுல இருந்து சப் பிரான்ச் வந்து கொஞ்சம் குட்டியா இருக்கும் இதோட குட்டி எது இருக்கும் அதோட சப் பிரான்ச் தெரியுது பாத்தீங்களா அப்போ மெயின் பிரான்ச் எது ஆர்டரி அதுல இருந்து குட்டியா இருக்கிறது ஆர்டியோல்ஸ் அதோட குட்டியா இருக்கிறது கேபிலரிஸ் அப்ப அவ்வளவு குட்டியா இருக்கிற கேபிலரிஸ் தான் எதுல வருது எஃபரண்ட் ஆர்டியோலா வெளியே வருது அந்த எஃபரண்ட் ஆர்டியோல வெளியே வருது என்ன சொல்றாங்களா மைன்யூட் வெசல்ஸ் நெட்வொர்க் ஆஃப் parallel to Henle லூப்போட parallel-ஆ ஓடுமா ஃபார்ம் U-shaped vasa recta என்ன பண்ணுது U-shaped vasa recta parallel இந்த Henle லூப்போட parallel-ஆ போயிட்டு U-shaped ஃபார்ம் ஆகுது பாத்தீங்களா அந்த U-shaped ஃபார்ம் ஆறத நம்ம என்ன சொல்றோம் vasa recta U-shaped ஃபார்ம் ஆறத நம்ம என்ன சொல்றோம் vasa recta இங்க போட்டுருக்க பாத்தீங்களா parallel-ஆ போகும் எங்க இருந்து வருது ஃபர்ஸ்ட் afferent arteriole வந்துட்டு உள்ள glomerulus-ஆ ஃபார்ம் ஆயிருது glomerulus-ஆ ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா efferent arteriole வெளியே வருது efferent arteriole வந்து இப்படி போயிட்டு parallel to the Henle loop-லயே போயிட்டு இங்க U shape-ல ஃபார்ம் ஆகுது பாத்தீங்களா U shape-ல ஃபார்ம் ஆயிட்டு மறுபடியும் வருது பாத்தீங்களா இந்த U shape-ல ஃபார்ம் ஆகுது நம்ம என்ன சொல்றோம் vasa recta அப்படி சொல்றோம் அது என்னது efferent arteriole எங்க இருந்து glomerulus எங்க இருந்து வந்துச்சு afferent arteriole இருந்து வந்துச்சு இந்த afferent arteriole எங்க இருந்து வந்துச்சு renal artery இருந்து வந்துச்சு இவ்வளவுதான் சிம்பிள் Vasa recta is absent in highly reduced cortical nephron எங்க absent இருக்கும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் vasa recta எங்க absent ஆயிருக்கும் எக்ஸெப்ஷன் கேஸ் நம்ம படிக்கவே மாட்டோம் அது ரொம்ப முக்கியம் vasa recta எங்க absent ஆயிருக்கும் highly reduced cortical nephronல வந்துட்டு ஒண்ணு absent-ஆ இருக்கும் இல்லனா என்ன reduced-ஆ இருக்கும் cortical nephron என்னது இதான் outside இப்படி மேலோட்டமா போகுது பாத்தீங்களா மேலோட்டமா மிடில் டச் பண்ணி போடும்போது அதான் கார்டிகல் நெஃப்ரான் அதுல வந்துட்டு வாசா ரெக்டா இல்லாம இருக்கலாம் இல்ல கொஞ்சம் கம்மியான 1-2% இருக்கலாம் ஓகேவா கம்மியான இருக்கலாம் இல்ல இல்லாம கூட இருக்கலாம் வாசா ரெக்டா ஓகேவா இப்போ நம்ம யூரின் ஃபார்மேஷன் பார்ப்போம் எப்படி வந்து நம்ம பாடியில யூரின் ஃபார்மேஷன் பார்த்து இந்த நெஃப்ரானோட ஸ்ட்ரக்சர் புரிஞ்சதுனாலே உங்களுக்கு யூரின் ஃபார்மேஷன் ஈஸியா புரிஞ்சிடும் ரொம்ப ஈஸி தான் யூரின் ஃபார்மேஷன் வந்துட்டு மெயினா 3 ஸ்டெப்ல நடக்கும் ஃபர்ஸ்ட் என்னது குளோமெருலாஸ் ஃபில்ட்ரேஷன் குளோமெருலாஸ்ல ஃபில்ட்ரேட் ஆகுறதுல என்ன ஆகுது மறுபடியும் ரீஅப்சார்ப்ஷன் ஆகுது ஃபில்ட்ரேட் ஆனது கொஞ்சம் வந்து ரீஅப்சார்ப் ஆனதெல்லாம் செக்ரீட் ஆகும் ஓகேங்களா அப்போ ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது குளோமெருலாஸ் ஃபில்ட்ரேஷன் நடக்குது ஒரு விஷயம் வந்து ஃபில்ட்ரேட் பண்றோம் இப்போ டீ எடுக்கிறோம் ஃபில்ட்ரேட் பண்றோம் பொடியோட இருக்கும் ஃபில்ட்ரேட் பண்றோம் ஃபில்ட்ரேட் பண்ணதுக்கு அப்புறமாவும் கொஞ்சம் வந்து ரீஅப்சார்ப் ஆகும் கொஞ்சம் இது இருக்கு கொஞ்சம் சுகர்லாம் இருக்கு கொஞ்சம்லாம் இருக்கனால மறுபடியும் நம்ம கொஞ்சம் பிழிவோம்ல பிழிவது ரீஅப்சார்ப் ஆகிட்டு மிச்சம் பிழிஞ்சதெல்லாம் வேஸ்ட் என்ன பண்றோம் செக்ரேட் வெளியே தூக்கி போடுறது பொடியில இருக்கு பாத்தீங்களா அதை நம்ம செக்ரேட் பண்ணிடும் ஓகேவா அப்போ நார்மலா என்ன சொல்ல போனோம் அப்படின்னா குளோமெருலாஸ் ஃபில்ட்ரேஷன் GFன்னு வச்சுக்கோங்க குளோமெருலாஸ் ஃபில்ட்ரேஷன் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல குளோமெருலாஸ் ஃபில்ட்ரேஷன் அதோட ரீஅப்சார்ப்ஷன் மைனஸ் பண்ணோம்னா அதுதான் நம்மளுக்கு என்னவா கிடைக்க போகுது செக்ரீஷனா கிடைக்க போகுது என்ன சார் இதுலயும் மைனஸ் பண்ண டெரிவேஷன் ஒண்ணுமே இல்லை இந்த டீயே ஞாபகம் வச்சுக்கோங்க டீ எடுத்து ஊத்துறோம் ஃபில்ட்ரேஷன் அது என்ன ஃபர்ஸ்ட் குளோமெருலாஸ் ஃபில்ட்ரேஷன் அதுமாதிரி ரீஅப்சார்ப் அதுல வராததெல்லாம் நம்ம கொஞ்சம் இது பண்ணுவோம்ல பிடிவோம்ல அப்போ ரீஅப்சார்ப்ஷன் நடக்குது இன்னும் கொஞ்சம் ரீஅப்சார்ப்ஷன் நடக்குது நம்ம வெளியே தூக்கி போடுறோம் செக்ரீஷன் அப்போ இது 2 மைனஸ் தான் செக்ரீஷனா வருது ஓகேவா இது நம்ம எப்படி நடக்குதுன்னு ஒன்று வேணா பார்ப்போம் யூரின் ஃபார்மேஷன் இன்வால்வ் 3 மெயின் ப்ராசஸ் என்ன மெயின் ப்ராசஸ் 3 மெயின் ப்ராசஸ் என்னது glomerulus filtration நம்ம என்ன சொன்னோம் GF னு சொன்னோம் glomerulus filtration நடக்குது அதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா reabsorption
ரீஅப்சார்ப்ஷன் நடக்குது, அதுக்கப்புறமா செக்ரீஷன், ரீஅப்சார்ப்ஷன் செக்ரீஷன். ஓகேவா? இந்த டேக் பிளேஸ் இன் டிஃபரண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த நெஃப்ரான். டிஃபரண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த நெஃப்ரான்ல வந்து இதெல்லாம் நடக்குது. இதான் எப்படி நடக்குதுன்றதை நம்ம லைன் லைன் பார்த்தோம். ரொம்ப ஈஸி தான், ஈஸியா புரிஞ்சுது, கஷ்டமே இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம குளோமருலாஸ் ஃபில்ட்ரேஷன் பார்ப்போம். ஃபில்டர் எப்படி பண்ணோம், எப்படி வந்து ஊத்துவோம்ல, அதான் ஃபில்ட்ரேஷன்றது. ஃபில்ட்ரேஷன் எதை ஃபில்ட்ரேட் பண்ண முன்னாடியே சொல்லியிருப்பேன், பிளட் தான் ஃபில்ட்ரேட் ஆகுது. பிளட்ல இருக்க பிளாஸ்மா மட்டும் தான் ஃபில்ட்ரேட் ஆகும், எக்ஸப்ட் புரோட்டீன். பிளாஸ்மா தான் ஃபில்ட்ரேட் ஆகுது, அதுவும் புரோட்டீன் சேர்க்காத பிளாஸ்மா. புரோட்டீன் வந்து ஃபில்ட்ரேட் ஆகுது, ஒன்லி பிளாஸ்மா மட்டும் தான் ஃபில்ட்ரேட் ஆகும். ஓகேவா கண்ணா? நல்லா புரிஞ்சுவாங்க. ஆர்பிசி, டபிள்யூபிசி, எரித்ரோசைட்ஸ் எந்த செல்ஸுமே ஃபில்ட்ரேட் ஆகுது, ஒன்லி பிளாஸ்மா வித்தவுட் புரோட்டீன் தான் ஃபில்ட்ரேட் ஆகுது. ஓகே, பிளட். The first step in urine formation is filtration of blood. என்ன ஃபில்ட்ரேட் ஆகுது? பிளட் தான் ஃபில்ட்ரேட் ஆகுது. ஓகேவா? யூரின் வந்து பிளட் தான், அது வந்து வேஸ்ட் ப்ராடக்ட் தான், which is carried out by the glomerulus. ஏன் glomerulus filtration? யாரு பண்றா? glomerulus பண்றா. எங்க இருக்கு glomerulus? தலைவன் இங்க இருக்கு பாத்தீங்களா? இங்க இருக்கிறதுனால, இங்க நடக்கிறதுனால இத என்ன சொல்றோம்? இந்த glomerulus சொல்றோம் பாத்தீங்களா? இந்த glomerulusல filtration நடக்கிறதுனால நம்ம என்ன சொல்றோம்? glomerular filtration அப்படின்னு சொல்றோம். On average 1100 to 1200 ml of blood is filtered by a kidney per minute. ரொம்ப முக்கியம். அதாவது 1/5 ஆஃப் த ஹார்ட். ஓகேங்களா? ஹார்ட் பிளட் பம்ப் பண்ணும்ல, அதுல வந்துட்டு கார்டியாக் அவுட்புட் இருக்கு பார்த்தா, ஸ்ட்ரோக் வால்யூம்லாம் படிச்ச பார்த்தீங்கன்னா, அதில் 1/5 ஆஃப் த பிளட் வந்துட்டு இந்த கிட்னி வந்து ஃபில்டர் பண்ணுதான். எவ்வளோ? 1100 இருந்து 1200 ml வரைக்கும். By each ventricle of the heart in a minute, a glomerular capillaries of blood pressure causes a filtration of blood. சரி சார், இந்த ஃபில்ட்ரேஷன் ஆஃப் பிளட் எப்படி சார் நடக்குது அப்படின்னா, குளோமருலார் கேபிலரிஸ்ல, கேபிலரிஸ்னா பார்த்தோம் அப்படின்னா ஆர்டரிஸ், ஆர்டியோல்ஸ், கேபிலரிஸ். அந்த கேபிலரிஸ்ல பிளட் பிரஷர் வருது, ஒரு பிரஷர் கிரியேட் ஆகி அது வந்து ஃபில்ட்ரேட் ஆகுது. எப்படி ஃபில்ட்ரேட் ஆகுதுன்னா, மூணு லேயர் யூஸ் பண்ணி ஃபில்ட்ரேட் ஆகும். ஓகேங்களா? அந்த 3 லேயர் என்ன? த்ரூ 3 லேயர்ஸ். என்ன லேயர்னா, எண்டோதீலியம் ஆஃப் குளோமருலார் பிளட் வெசல்ஸ், endothelium of glomerular blood vessels, epithelium of Bowman's capsule, and basement membrane. இதெல்லாம் எங்க சார் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னா சொல்றேன். இது என்னன்னு தெரியுதா? இது இந்த மேல்பேஜின் பாடி, அதாவது பவுமன்ஸ் கேப்சியூலும் குளோமருலாஸும். ஓகேவா? இப்போ இந்த ரெட் கலர் இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம என்ன சொல்றோம்? குளோமருலாஸ் சொல்றோம். குளோமருலாஸ் வந்து எண்டோதீலியம் ஆஃப் குளோமருலாஸ் பிளட் வெசல்ஸ். அப்போ இதோட எண்டோதீலியம் எதோடது? glomerulus blood vessels. இந்த ஒயிட் கலர் இருக்குல்ல, அது என்னதுன்னா epithelium of Bowman's capsule. ஈஸி தான், இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பிடிச்சிடும். epithelium, எதோட epithelium? இது என்ன? இது Bowman's capsule. Bowman's capsule. ஓகேவா? இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் கேப் இருக்கு பாத்தீங்களா? இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் என்ன சொல்றோம்? பேஸ்மெண்ட் மெம்பரேன். ஓகே ஓகேண்ணா? அப்போ 3 வழியா ஃபில்ட்ரேஷன் நடக்குது. குளோமருலார் ஃபில்ட்ரேஷன், குளோமருலஸ் நடக்குது. 3 வகையா நடக்குது. எப்படி நடக்குதுன்னா, எண்டோதீலியம் ஆஃப் பிளட் வெசல்ஸ், glomerular blood vessels, endothelium of glomerular blood vessels, அப்புறம் epithelium of Bowman's capsule. இந்த epithelium of Bowman's capsule நம்ம என்ன சொல்லலாம்? போடோசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் சார் போடோசிஸ்ட்னு சொல்லுவோம்னா, இது எப்படி இருக்கும்னா, இப்படி இருக்குமா, இப்படி வந்துட்டு இந்த மாதிரி கேப்பா ஃபுட் லைக்ல இருக்குமா. ஓகேவா? இப்படி இருக்குமா. இப்படி இருக்கிறதுனால சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாகுதுல்ல. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால epithelium of Bowman's capsule. அப்போ எந்த வழியா நடக்குது? ஃபர்ஸ்ட் endothelium of glomerular blood vessels, basement membrane, epithelium. இதான் இப்படி நடக்கும். இப்படி வந்துட்டு ஃபில்ட்ரேஷன் நடக்கும். இப்படி ஃபில்ட்ரேஷன் நடந்துட்டு இந்த வழியா
ப்ராக்சிமல் கன்வர்டர் டியூபிள் வழியா போகும். ஓகேவா? பிளட் எப்படி நடக்குது? பிளட் இங்கே தானே இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் எண்டோதீலியம் ஆஃப் குளோமெருலர் பிளட் வெசல்ஸ், அதுக்கப்புறமா எங்க போகுது? பேஸ்மென்ட் மெம்பரேன். பேஸ்மென்ட் மெம்பரேன் என்னது? இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிறது. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிறது தான் பேஸ்மென்ட் மெம்பரேன். அதுக்கப்புறமா எபிதீலியம் ஆஃப் வோமன்ஸ் கேப்சூல் வந்துட்டு இதுக்குள்ள போயிட்டு ஃபில்ட்ரேட் ஆகி உள்ள போகுது. இவ்வளவுதான் குளோமெருலர் ஃபில்ட்ரேஷன். ஈஸி. எப்படி ஃபில்ட்ரேட் ஆகுது? 3 வகையா ஃபில்ட்ரேட் ஆகுது. ஃபர்ஸ்ட் பிளட் எங்க இருந்து வருது? குளோமெருலர்ஸ் இருந்து வருது. அப்ப எண்டோதீலியம் குளோமெருலர் பிளட் வெசல்ஸ்ல இருந்து மறுபடியும் பேஸ்மென்ட் மெம்பரேன். பேஸ்மென்ட் மெம்பரேன் என்னது? இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கு பாத்தீங்களா? அதான் பேஸ்மென்ட் மெம்பரேன் சொல்றோம். அதுல இருந்து வோமன்ஸ் கேப்சூல், எபிதீலியம் ஆஃப் வோமன்ஸ் கேப்சூல் போடோசிஸ்ல வருது. அப்புறம் ப்ராக்சிமல் கன்வர்டர் டியூப், அந்த டியூப் வழியா அப்படியே கீழே பிளட் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சது. அவ்வளவுதான், ஃபில்ட்ரேஷன் முடிஞ்சாச்சு. அவ்வளவுதான். டயகிராம் வாசி படிச்சோம்னா நமக்கு ஈஸி. Between these two layers, epithelial cells of Bowman's capsules called podocyst arranged in an intricate manner. That intricate manner என்ன சொன்னா பாத்தீங்களா? So as they leave as a minute spaces called as a filtration slides or silt pores. Filtration slides or silt pores வந்து minute spaces வந்து அரேஞ்ச் ஆயிட்டு வரும். இங்க இந்த podocyst-ன்றது. ஓகேனா இதான் silt pores அரேஞ்ச் பண்ணி விடுது. Blood is filtered so finely through this membrane. Blood is filtered so finely. ரொம்ப finely அந்த blood filtered ஆயிடும். The almost the constitution of plasma. நல்லா பாத்துக்கோங்க, எல்லா bloodடும் இது ஆகாது. Plasma மட்டும் தான் ஆகும். Plasma except எது? இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுதான். Except protein. Except protein passes to lumen. Lumen குள்ள போயிடுது. ஓகே, lumen அந்த இதுதான். இதான் அந்த lumen. இதான் lumenன்றது. இவனே டயகிராம் கொடுத்திருப்பானே. இந்த ப்ளூ கலர் இருக்கு பாத்தீங்களா? இந்த ப்ளூ கலர் இருக்கு பாத்தீங்களா? இந்த இருக்கு பாத்தீங்களா? கிரீன் கலர் இருக்கு பாத்தீங்களா? உங்களுக்கு தெரியும், அது புக்கை பார்த்தா தெரியும். இந்த கிரீன் கலர் சைடுல இருக்கு பாத்தீங்களா? அது எபிதீலியம் ஆஃப் வோமன்ஸ் கேப்சூல். இங்க ரெட் கலர் இருக்கு பாத்தீங்களா? அது எண்டோதீலியம் ஆஃப் குளோமெருலர் ஃபில்ட்ரேஷன். நடுவுல வந்து ரொம்ப மைன்யூட்டா ஒரு சின்ன இது இருக்கும், அதான் பேஸ்மென்ட் மெம்பரேன். இதுல இருந்து பாஸ் ஆகி இந்த லூமன் குள்ள போயிருது. இதான் லூமன். இதான் லூமன். இந்த லூமன் குள்ள போயிருது. ஓகேவா? எது மட்டும் போகும்? புரோட்டீன் இல்லாத பிளாஸ்மா மட்டும் தான் போகும். புரோட்டீன் இல்லாத பிளட் பிளாஸ்மா மட்டும் தான் போகும். மிச்ச பிளட் எல்லாம் போகாது. ஆர்பிசி, டபிள்யூபிசி, லூக்கோசைட்ஸ் இதெல்லாம் போகவே போகாது. ஓகேவா? புரோட்டீன் இல்லாத பிளட் மட்டும் தான் போகும். அதான் இங்க கொடுத்துருவாங்க. புரோட்டீன் பாஸ் இன் தி லூமன் ஆஃப் தி பவுமன்ஸ் கேப்சூல் அண்ட் தேர்ஃபோர் இஸ் கண்டெய்ன்ஸ் as அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன். இது நம்ம என்ன சொல்றோம்? அதனால அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்றோம். குளோமெருலர் ஃபில்ட்ரேஷன் நம்ம என்ன சொல்லலாம்? அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஒரு இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேவா கண்ணா? நல்லா பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் 3 டைப்ஸ் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் நடக்குது. யூரின் ஃபார்மேஷன் 3 டைப்ல நடக்குது. ஃபர்ஸ்ட் குளோமெருலர் ஃபில்ட்ரேஷன், ரீஅப்சார்ப்ஷன், செக்ரீஷன். இந்த ஃபில்ட்ரேஷன்ல, இந்த குளோமெருலர் ஃபில்ட்ரேஷன்ல 3 டைப்ஸ் ஆஃப் லேயர்ல வந்து நடக்குது. 3 டைப்ஸ் ஆஃப் லேயர் என்னன்னு தெரியுமா? எண்டோதீலியம் ஆஃப் குளோமெருலர் பிளட் வெசல்ஸ், எபிதீலியம் ஆஃப் வோமன்ஸ் கேப்சூல், ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிறது பேஸ்மென்ட் மெம்பரேன். அப்போ இங்க இருந்து ரத்தம் வருது. ரத்தம் வந்துட்டு எண்டோதீலியம் ஆஃப் குளோமெருலர் பிளட் வெசல்ஸ்ல இருந்து பேஸ்மென்ட் மெம்பரேன் வழியா மறுபடியும் எபிதீலியத்துக்கு போகுது. எபிதீலியத்துக்கு போயிட்டு மறுபடியும் அங்க அந்த லூமன் வோமன்ஸ் கேப்சூல் லூப் வழியா அப்படியே இதாகுது. இங்க ஃபில்ட்ரேஷன் நடந்துருது. இங்க ஃபில்ட்ரேஷன் நடக்குது. எது மட்டும் ஃபில்ட்ரேட் ஆகுது? பிளாஸ்மா வித்தவுட் புரோட்டீன் மட்டும் ஃபில்ட்ரேட் ஆகுது. இதோட ஃபில்ட்ரேஷன் படிச்சாச்சு. குளோமெருலர் ஃபில்ட்ரேஷன் அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ நம்ம குளோமெருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட், எவ்வளவு ஃபில்ட்ரேஷன் ஆகுது, எவ்வளவு ஃபில்ட்ரேஷன் ரேட் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். amount of filtration formed by the kidney per minute. ஒரு மினிட்ல வந்து எவ்வளவு amount of blood வந்து ஃபில்ட்ரேட் ஆகுது அதை பத்தி நம்ம கால்குலேட் பண்றதா. per minuteல கால்குலேட் பண்றதா நம்ம என்ன சொல்றாங்க? glomerular filtration rate அப்படின்னு சொல்றாங்க. GFR, glomerular filtration rate அப்படின்னு சொல்றாங்க. GFR மறந்துட கூடாது. The GFR is a healthy individual approximately 125 milliliter. 125 milliliter minute-னா 180 liter per day. ஒரு நாளைக்கு 180 liter per day நம்ம யூரினா வந்து வெளியே போடுவோமா? நம்ப முடியுதா? 180 லிட்டர் per day. 180 லிட்டர் per day வந்துட்டு ஒரு மனுஷன் 180 லிட்டர் per day வந்துட்டு நம்ம யூரினா வெளியே எக்ஸ்கிரீட் பண்ணானா இந்த உலகம் தாங்குமா? 180 லிட்டர்ஸ் per day. பட் நம்ம எவ்வளவு செக்ரேட் பண்றோம்? 180 லிட்டர்ஸ் per day யூரின் செக்ரேட் பண்றோம். பட் இங்க இருந்து நம்ம ஜஸ்ட் 1 லிட்டர் 1.5 லிட்டர் மட்டும் தான் நம்ம per day வந்துட்டு யூரினா வெளியே அனுப்புறோம். அப்போ மிச்ச 99% என்ன சார் ஆகுதுன்னா ரீஅப்சார்ப் ஆகுது. இதுல வந்துட்டு 99% என்ன ஆயிரும்? ரீஅப்சார்ப் ஆயிரும். ஏன்னா நம்ம 180 லிட்டர்லாம் நம்ம 180 லிட்டர் தண்ணியே குடிக்கும். 3 to 4 liters 5 liters தான் குடிக்க சொல்றாங்க தண்ணி. ஓகே, 180 லிட்டர் வந்து நம்ம பாடி வந்து செக்ரேட் பண்ணுது. யூரினா செக்ரேட் பண்ணுது. அது வெளியே அனுப்புறது இல்ல. பெர் டேவா வெளியே அனுப்புறது இல்ல. முக்காவாசி 99% என்ன ஆயிருது? ரீஅப்சார்ப் ஆயிருது. இப்போ நம்ம எவ்வளவு இதா போடுறோம்? ஜஸ்ட் அப்ராக்சிமேட்டா சொல்லணும்னா 1 ல இருந்து 1.5 லிட்டர் மட்டும் தான் பெர் டே வந்து நம்ம யூரினா வந்து எக்ஸ்கிரீட் பண்றோம். யூரின் வந்துட்டு 1 ல இருந்து 1.5 லிட்டர் பெர் டே 24 ஹவர்ஸ்ல வந்துட்டு நம்ம எக்ஸ்கிரீட் பண்றோம். 180 லிட்டர் அப்சர்வ் பண்றது இல்ல, எக்ஸ்கிரீட் பண்றது இல்ல. இங்க 180 லிட்டர் ஏன் கொடுத்திருக்காங்க? இதுக்கப்புறம் ரீஅப்சார்ப்ஷன் நடக்க போகுது. 99% வந்து ரீஅப்சார்ப் ஆயிரும். ஓகேவா? பட் எங்க குளோமெருலர் ஃபில்ட்ரேஷன் வந்து எவ்வளவு ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்பா. அதான் மெயின் பாயிண்ட். குளோமெருலர் ஃபில்ட்ரேஷன் எவ்வளவு ஃபார்ம் ஆகுதுன்னா 180 லிட்டர்ஸ் per day. ஓகேவா? ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு வெளியே அனுப்புவீங்கன்னு கேட்டா 1.15 லிட்டர்ஸ் தான். 1.5 liters per day தான். ஓகே, நம்ம பின்னாடி படிப்போம் ரீஅப்சார்ப்ஷன்ல.
The kidney has a built-in mechanism for the regulation of the glomerular filtration rate. கிட்னிலேயே ஒரு மெக்கானிசம் இருக்கான். என்ன மெக்கானிசம்னா ரெகுலேட் பண்றதுக்கு அதாவது யூரின் எப்போ போகணும், எப்போ ஃபில்ட்ரேஷன்லாம் எப்போ நடக்கணும், யூரின் போறதுல ஃபில்ட்ரேஷன் எப்படி நடக்கணும், ஃபில்ட்ரேஷன் எப்படி நடக்கக்கூடாது. இப்போ நிறைய பிளட் வருது. எங்க நிறைய பிளட் வருது? குளோமெருலாஸ்குள்ள நிறைய பிளட் வருது. இந்த குளோமெருலாஸ்குள்ள நிறைய பிளட் வந்துச்சுன்னா அப்போ நிறைய ஃபில்ட்ரேஷன் நடக்கும். நிறைய ஃபில்ட்ரேஷன் நடந்து நிறைய யூரின் வந்து இங்க ஃபார்ம் ஆகும். ஓகேவா? கம்மியான பிளட் வருது. இந்த கம்மியான பிளட் வந்து கம்மியான ஃபில்ட்ரேஷன் நடக்கும், கம்மியான இது போகும். ஓகேவா? இதை ஃபில்ட்ரேட் பண்றது எப்போ நிறைய பிளட் வரணும், எப்போ கம்மியான பிளட் வரணும், எதுக்குள்ள இந்த குளோமெருலாஸ் பிளட் வெசல்ஸ்குள்ள எப்போ அதிகமான பிளட் வரணும், எப்போ கம்மியான பிளட் வரணும். ஏமா பிளட் பொறுத்து தான் அது ஃபில்ட்ரேட் ஆகி யூரினா ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? அதை ரெகுலேட் பண்றது. இப்போ ஓகே இந்த சமயத்துல வந்து கம்மியா வரணும், இந்த நேரத்துல வந்து அதிகமா வரணும், அப்படி ஃபில்ட்ரேட் பண்றது மெக்கானிசம் வந்துட்டு எங்க பிரச்சனை இருக்கு? கிட்னிலே பிரச்சனை இருக்கு. அந்த மெக்கானிசத்தை யார் கேரி அவுட் பண்ணுவா அப்படின்னா ஜக்ஸ்டா குளோமெருலாஸ் அப்பரேட்டஸ். ரெண்டு ஜஸ்டா பாப்போம்னு சொன்னா அப்பயே சொன்னா ரெண்டு ஜஸ்டா பாப்போம்னு சொன்னா ஜஸ்டா மெடுலரி வந்துட்டு எங்க மெடுலாக்குள்ள போயிட்டு வருது. பட் இது வந்துட்டு பிளட் ஃப்ளோவை ரெகுலேட் பண்றது. யாரும் ரெகுலேட் பண்றது எங்க பிரச்சனை இருக்கா? ஜஸ்டா குளோமெருலர் அப்பரேட்டஸ், ஜேஜிஏன்னு சொல்லுவோம். ஜஸ்டா குளோமெருலர் அப்பரேட்டஸ். ஓகேவா? ஜஸ்டா குளோமெருலர் அப்பரேட்டஸ் is special sensitive region formed by the cellular modification in which distal convoluted tubules and afferent arterioles are the location of the contact. சரி, என்ன சார் சொல்ல வராங்க அப்படின்னா இங்க பாருங்க, இந்த distal convoluted tubules-உம் இந்த afferent arteriole-உம் இது ரெண்டுமே கான்டாக்ட்ல வந்துச்சுன்னா ஜக்ஸ்டா குளோமெருலர் அப்பரேட்டஸ்ல வந்துட்டு இனிஷியேட் அது ஆக்டிவேட் ஆயிரும். எதுக்கு ஆக்டிவேட் ஆயிரும்? இந்த பிளட் ஃப்ளோ ரெகுலேட் பண்றது. சார் எப்படி சார் கான்டாக்ட்ல வரும்? இது வந்துட்டு எப்படி கான்டாக்ட்ல வரும்னா அந்த டயக்ராம் இங்க கொடுக்கல. இப்படி போய் இப்படி வரலாம். இது வந்துட்டு distal convoluted tubules. இப்படி போய் இங்க போய் இந்த கலெக்டிங் டக்ட்ல வந்து ஜாயிண்ட் ஆகலாம். ஓகேங்களா? இப்படி கூட என்ன இருக்கலாம், இப்படி இருந்துக்கும். நெஃப்ரான் வந்து இப்படி இந்த ஷேப்ல இருக்கும். பட் நம்ம புக்ல வந்துட்டு இப்படி இந்த ஷேப் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஷேப் தான் கொடுத்துருக்காங்க. பட் இது ரெண்டும் இப்படி ஜாயிண்ட் ஆகும். இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகும்போது தான் கான்டாக்ட்ல வரும்போது தான் இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகி கான்டாக்ட்ல வரும்போது தான் என்ன ஃபார்ம் ஆகுது? ஜக்ஸ்டா குளோமெருலர் அப்பரேட்டஸ் ஃபார்ம் ஆகுது. அது என்ன மெக்கானிசம் ரெகுலேட் பண்ணுது? பிளட் ஃப்ளோவை ரெகுலேட் பண்ணுது. எவ்வளவு ஃபில்ட்ரேஷன் ரேட் நடக்கணும் நடக்கக்கூடாது அப்படின்றத ரெகுலேட் பண்ணுது. ஓகேவா? A fall of glomerulus filtration rate can activate. இது என்ன பண்ணுது? glomerulus filtration activate என்ன பண்ணுது? ஜக்ஸ்டா குளோமெருலாஸ் அப்பரேட்டஸ் வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணுது. ஆக்டிவேட் பண்ணனே என்ன பண்ணுது? ரெனினை ரிலீஸ் பண்ணும். ரெனின் அப்படின்னு ரிலீஸ் பண்ணிட்டு can stimulate the glomerular blood flow thereby JFR back to the normal. இப்போ ஃபில்ட்ரேஷன் வந்துட்டு அதிகமா நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபில்ட்ரேஷன் அதிகமா நடக்கிறதுனால இது என்ன பண்ணுது? ஜக்ஸ்டா குளோமெருலாஸ் அப்பரேட்டஸ் வந்து ரெனினை செக்ரேட் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ண வைக்குது. ஒரு இதை ஸ்டாப் பண்ண வைக்குது. ஓகேங்களா? அப்போ ஃபில்ட்ரேஷன் ரேட் வந்து கரெக்டா இருக்கும். இப்போ ஃபில்ட்ரேஷன் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கும்போது மறுபடியும் இது அதுல தான் சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா மறுபடியும் இது வந்து ஆக்டிவேட் பண்ணி ரெனினை ஃபார்ம் பண்ண வைக்குது. அப்போ வந்துட்டு ஃபில்ட்ரேஷன் ரேட் அதிகமான பிளட் வெசல்ஸ் அனுப்பும். ஓகேவா? அதிகமான பிளட் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்றது ரெனின் கண்ட்ரோல் பண்ணுது. அதை யார் செக்ரேட் பண்றா அப்படின்னா ஜக்ஸ்டா குளோமெருலாஸ் அப்பரேட்டஸ். ஓகேவா? இதை வச்சுட்டு எத்தனை பிளட் ஃப்ளோ வருது, எத்தனை இன்புட் வருது, அத்தனை அவுட்புட் வரும் நம்ம படிச்சுட்டு போல. அப்போ எத்தனை பிளட் ஃப்ளோ வருது அதை வச்சு தானே குளோமெருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட் வந்து கால்குலேட் பண்ண முடியும். 185 லிட்டர்ஸ் எப்படி வருதுன்னா 180 லிட்டர்ஸ்னா 125 மில்லிலிட்டர்ஸ் ஆஃப் பிளட் உள்ள வந்திருக்கணும். அவ்வளவு லிட்டர் பிளட் உள்ள வந்தாதான் அதை ஃபில்ட்ரேட் பண்ணி தான் நம்ம வெளியே அனுப்ப முடியும். ஸோ அதே மாதிரி எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பிளட் வருது அதை ரெகுலேட் பண்றதுக்கு அதை ரெகுலேட் பண்ணும்போது நம்ம குளோமெருலர் ஃபில்ட்ரேஷன் வந்துட்டு மாறுபடையும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வைஸ் வர்சா எல்லாமே டிஸ்டன்ஸாக கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றாங்க. ஓகேங்களா? இதுதான் நம்ம ஃபில்ட்ரேஷன்ல பார்த்தோம். இனி நம்ம ரீஅப்சார்ப்ஷன்ல பார்ப்போம். நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா என்ன ரீஅப்சார்ப்ஷன்ல பார்ப்போம். 3 டைப்ல நடக்குது. கம்பேரிசன் ஆஃப் வால்யூம் ஆஃப் ஃபில்ட்ரேட் ஃபார்ம் per day is 180 per liters. நம்ம முன்னாடியே பார்த்தோம் 180 per liters வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? பட் வெளியே போறது இல்லை, ஃபார்ம் ஆகுது, நம்ம உடம்புல ஃபார்ம் ஆகுது. அவ்வளோ லிட்டர் நம்ம வெளியே இது பண்றது இல்லை. With that the urine is released, எவ்வளவு யூரின் ரிலீஸ் ஆகுது? 1.5 liters தான்.
1.5 liters of urine மட்டும் தான் ரிலீஸ் ஆகுது. பட் நம்ம உடம்புல எவ்வளவு ஃபார்ம் ஆகுது குளோமெருலர் ஃபில்ட்ரேஷன் முடிஞ்ச உடனே 180 per liters per day. ஓகேவா? such that nearly 99% முன்னாடி சொன்னா பாத்தீங்களா 99% of filtered has to be reabsorbed by the renal tubules. யார் அப்சர்வ் பண்றா? ரீனல் டிபியூல்ஸ் வந்து அப்சர்வ் பண்றா. அந்த ப்ராசஸ் பேர் தான் ரீஅப்சார்ப்ஷன். சார் ரீனல் டிபியூல்ஸ்னா என்ன சார்? என்னென்ன சார் ரீனல் டிபியூல்ஸ் இருக்குன்னா ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டிபியூல்ஸ் பிசிடி. எத்தனை என்ன இருக்கு? பிசிடி ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டிபியூல்ஸ் இருக்கா? அதுக்கப்புறம் என்ன இருக்கு? ஹென்லே லூப் படிச்சோம் பாத்தீங்களா? ஹென்லே லூப். அதுல வந்துட்டு ரெண்டு இது இருக்கு, அசெண்டிங் டிசெண்டிங் இருக்கு. ஹென்லே லூப். அதுக்கப்புறமா இருக்கு டிஸ்டல் கன்வல்யூட்டட் டிபியூல்ஸ் இருக்கு டிசிடி. அதுக்கப்புறமா என்ன இருக்கு? கலெக்டிங் டக்ட் இருக்கு. அப்ப இதெல்லாம் தான் நம்ம என்ன சொல்றோம்னா ரீனல் டிபியூல் அப்படின்னு சொல்லுவோம். ஏற்கனவே நம்ம பாடி கிட்னி வந்து ரெண்டு டைப் ஆஃப் மேடப் இருக்கு. ஒன்று குளோமெருலால்ஸ், இன்னும் ரீனல் டிபியூல்ஸ் பார்த்துப்போம். ரீனல் டிபியூல்ஸ்ல என்னது? பிசிடி, ஹென்லே லூப், டிசிடி, கலெக்டிங் டக்ட். இதெல்லாம் ரீனல் டிபியூல் அப்படின்றோம். இனிமேல் ரீனல் டிபியூல் கேட்டால் டவுட் வரக்கூடாது. ஓகேவா? இது எப்படி ரீஅப்சர்வ் ஆகுது நம்ம பார்ப்போம். A tubular epithelial cells is different segment of nephron present in either active or passive mechanism. ரெண்டு டைப் ஆஃப் மெக்கானிசம் இருக்கு, ஆக்டிவ் ஆர் பாசிவ் மெக்கானிசம். வித் எனர்ஜி, வித் எனர்ஜியோட இது பண்றது நம்ம என்ன சொல்றோம்? ஆக்டிவ் மெக்கானிசம். வித்தவுட் எனர்ஜி நம்ம இது பண்றது பாசிவ் மெக்கானிசம். ஓகேவா? அப்போ நோட் எடுத்து எழுதி வச்சோங்க. எதெல்லாம் ஆக்டிவ் மெக்கானிசமான ரீஅப்சர்வ் ஆகுது, எதெல்லாம் பாசிவ் மெக்கானிசமான ரீஅப்சர்வ் ஆகுது. பாசிவ்லி ரீஅப்சர்வ் ஆகுது என்னது? வித்தவுட் எனர்ஜி. ஓகேவா? ஆக்டிவ்லி ரீஅப்சர்வ் ஆகுது வித் எனர்ஜி. அப்போ ரெண்டு டிரான்ஸ்போர்ட் இருக்கு, ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், பாசிவ் டிரான்ஸ்போர்ட். ரொம்ப ஈஸி. ரீஅப்சார்ப்ஷன்ல நம்ம நல்லா பார்க்க வேண்டிய விஷயம் என்னதுன்னா ரீஅப்சார்ப்ஷன்ல 180 per liters வந்து 99% வந்து ரீஅப்சர்வ் ஆயிரும். ரீஅப்சர்வ் யாரால நடக்கும்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரீனல் டிபியூல்ஸால நடக்கும். ஓகேவா? ரீனல் டிபியூல்ஸால நடக்கும். அது ரீனல் டிபியூல்ஸ் எப்படி நடக்கலாம்? எப்படி ரீஅப்சர்வ் பண்ண? ரெண்டு விதத்துல ரீஅப்சர்வ் பண்ணுது. ரெண்டு டிரான்ஸ்போர்ட், ரெண்டு பஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு பஸ் வழியா ரீஅப்சர்வ் பண்ணுது. எனர்ஜியை யூஸ் பண்ணி பஸ் ஃப்ளோ ஆச்சுன்னா அது ஆக்டிவ். அதை ரீஅப்சர்வ் பண்ணிச்சுன்னா அது ஆக்டிவ். எனர்ஜி யூஸ் பண்ணாம பண்ணிச்சுன்னா அது பாசிவ். அப்போ ஆக்டிவ்ல எந்த பேசஞ்சர், அதாவது யார் யாரெல்லாம் வருவாங்க, பாசிவ்ல எந்த யார் யாரெல்லாம் அந்த பஸ்ல இந்த ஆக்டிவ் ஊருக்கு போறதுக்கு யார் வருவாங்க, பாசிவ் ஊருக்கு போறதுக்கு யார் வருவாங்க, நம்ம ஒன்று வேணா பார்ப்போம். மெக்கானிசம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொல்றாங்க பாருங்க, சப்ஸ்டன்ஸ் லைக் குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ், சோடியம் எக்ஸெட்ரா வந்துட்டு ஃபில்ட்ரேட் அண்ட் ரீஅப்சர்வ்ட் ஆக்டிவ்லி. எப்படி? ஆக்டிவ்லி. அப்ப ஆக்டிவ் யாரு? குளுக்கோஸ், அமினோ ஆசிட், சோடியம். ஓகேவா? ஆக்டிவ்லி. நைட்ரஜனஸ் வேஸ்ட் ஆர் அப்சர்வ்ட் பை பாசிவ் டிரான்ஸ்போர்ட். நைட்ரஜனஸ் வேஸ்ட் எப்படி பண்றாங்க? பாசிவ் டிரான்ஸ்போர்ட். வேரஸ் நைட்ரஜனஸ் வேஸ்ட் ஆர் அப்சர்வ்ட் பை பாசிவ் டிரான்ஸ்போர்ட். பாசிவ்லி. ஓகேவா? அப்ப ஆக்டிவ்லி யாரு? குளுக்கோஸ், அமினோ ஆசிட், சோடியம். குளுக்கோஸ், அமினோ ஆசிட், சோடியம் இதெல்லாம் இப்போ இந்த பிளட்ல வந்து நான் போயிட்டு இருக்கேன்டா. போயிட்டு இருக்கும்போது குளுக்கோஸா இந்த சைடு வா, நைட்ரோஜனஸ் வேஸ்ட் அந்த சைடு போகணும் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? எல்லாம் கும்பலா போயிட்டு இருக்கீங்க. கும்பலா போயிட்டு இருக்கும்போது நீங்க வா, நீ அங்க போ, நீங்க வா, நீ அங்க போன்னு சொல்ல பார்த்தீங்களா? அதே மாதிரி குளுக்கோஸ், சோடியம், குளுக்கோஸ், அமினோ ஆசிட், சோடியம் எல்லாமே எங்க வந்துடும்? ஆக்டிவ்குள்ள வந்துடும். பட் நைட்ரோஜனஸ் வேஸ்ட்ல எங்க போயிடும்? பாசிவ்குள்ள போயிடும். ஓகேவா? ரெண்டா பிரிச்சிடறாங்க. ஓகே, இதான் ரீஅப்சர்வ் ஆகுது. இப்படிதான் ரீஅப்சர்வ் பண்ணுது. Reabsorption of water occurs passively in the initial segment of nephron. Reabsorption of water எங்க நடக்குதா? initial segment of nephron நடக்குது. initial segment of nephron என்னது? PCT. proximal convoluted tubule தான் initialனா first வருது. ஓகேவா? அப்ப reabsorption of water எங்க initial எங்க நடக்குதுனா proximal convoluted tubules தான். இந்த proximal convoluted tubulesல முக்காவாசியான விஷயம் நடக்கும். ஓகேங்களா? அந்த proximal convoluted tubules எங்க நடக்குது? reabsorption of water நடக்குது. அதான் initial. ஓகேவா? initial segment of nephron. ஓகேங்களா? during urine formation a tubular cell secretes a substance like urine formation அப்போ எப்படி நம்ம செக்ரேட் பண்ணுவோமா? என்னென்னலாம் செக்ரேட் பண்றோம்? tubular cells என்ன செக்ரேட் பண்றோம்? hydrogen ions, potassium ions and ammonia. இதெல்லாம் நம்ம செக்ரேட் பண்றோம் urine formationல. ஓகேவா? tubular secretion also important in the step of urine formation as it helps in the maintenance of ionic and acid base balance of the body fluids. இந்த pH எல்லாம் மெயின்டைன் பண்றது. ஓகேவா? அயனிக் பேஸ், ஆசிக் பேஸ் சொல்றோம், அதெல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு இந்த யூரின் ஃபார்மேஷன் செக்ரீஷன் யூஸ் பண்ணுறது. ஓகே, இவ்வளோ தான் செக்ரீஷன்ல நம்ம என்ன வெளியே போது செக்ரேட் பண்றோம்னா H+ அயான்ஸ், பொட்டாசியம், அமோனியா இதெல்லாம் இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம செக்ரேட் பண்ணிடுறோம். அது மட்டும் இல்லாமல் செக்ரீஷன் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது? யூரின் ஃபார்மேஷன், யூரின் இதாகி போகிறது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது? நம்ம பாடியில் வந்துட்டு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, அயான்ஸை பேலன்ஸ் பண்ணுறது, ஆசிட் பேஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த யூரின் ஃபார்மேஷன் எக்ஸ்கிரீஷன் வந்துட்டு யூஸ் ஆகுது அப்படின்றோம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து இந்த யூரின் ஃபார்மேஷன்ல நடக்குது. ஓகேங்களா? இதுக்கப்புறமா இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டியூபியூல்ஸ். இந்த டியூபியூல்ஸ் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ் ஆஃப் டியூபியூல்ஸ் இருக்கு. அதாவது PCT, DCT, ரீனல் கன்வர்ட்டட் டியூபியூல்ஸ்.
அந்த பிசிடி டிசிடி அதுக்கப்புறமா அந்த எண்ட்லே லூப் அசெண்டிங் டிசெண்டிங் அப்புறம் கலெக்டிங் டக் இதோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் இதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னன்றதை நம்ம ஒன்று வேணா பார்ப்போம். முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ராக்சிமல் கன்வர்டேட்டட் டியூபிள்ஸ். ப்ராக்சிமல் கன்வர்டேட்டட் டியூபிள்ஸ் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது, ரொம்ப பக்கத்தில் இருக்குது. இனிஷியலி ரீஅப்சார்ப்ஷன் எங்க நடக்கும் பார்த்தோம், வாட்டர் இனிஷியல் ரீஅப்சார்ப்ஷன் பாருங்க, ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அக்கர்ஸ் இன் இனிஷியல் செக்மெண்ட் ஆஃப் நெஃப்ரான். இனிஷியல் செக்மெண்ட் ஆஃப் நெஃப்ரான் என்னது, ப்ராக்சிமல் கன்வர்டேட்டட் டியூபிள்ஸ். இந்த ஸ்ட்ரக்சர் அதான் நான் மறுபடியும் சொல்றேன், இந்த ஸ்ட்ரக்சரை படிச்சு வச்சுக்கோங்க. இந்த ஸ்ட்ரக்சரை படிச்சு வச்சுக்கோங்க. இந்த ஸ்ட்ரக்சரை படிச்சு வச்சிட்டீங்கன்னா எங்கெங்கெல்லாம் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு படிச்சு வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ இந்த ஸ்ட்ரக்சரை படிச்சாலே இப்போ ரொம்ப ஈஸி. அதனால தான் நான் டைம் எடுத்து நான் ஒன்னொன்னா உங்களுக்கு வரைஞ்சேன். இப்படிலாம் போகுது ஏன்னா வரைய நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வரலாம். ஓகேவா, இது பார்த்தீங்கன்னா இது எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுது உங்களுக்கு தெரியாது. அதனால தான் நம்ம இது வரைஞ்சு பார்த்தோம். ஓகேங்களா, எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடிஞ்சு கரெக்டாக வரைஞ்சு பார்த்தோம்ல. இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா இனிஷியல் இது ப்ராக்சிமல் முன்னாடி சொன்ன இங்கே இருக்கு ரவுண்ட் பண்ணி பார்த்தீங்களா, ப்ராக்சிமல் கன்வர்டேட்டட் டியூபிள்ஸ். அப்போ இனிஷியல் ரீஅப்சார்ப்ஷன். அப்போ அதிகமான ரீஅப்சார்ப்ஷன் எங்கே நடக்குன்னா இனிஷியலாக நடக்கிறோட இங்கே தான் நடக்குது. ஏன்னா இங்கே தான் என்ன நடக்குது, ஃபில்ட்ரேஷன் நடக்குது. 180 லிட்டர்ஸ் வந்து இங்கே நடக்குது. 180 லிட்டர்ஸ் வந்துட்டு ப்ராக்சிமல் கன்வர்டேட்டட் டியூபிள் வரை உள்ள வந்துட்டு அதிகமான ரீஅப்சார்ப்ஷன் இங்கே நடக்குது. கம்பேரிட்டிவ் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இங்கே தான் ரீஅப்சார்ப்ஷன் நடக்குது. அது என்னெல்லாம் நடக்குதுன்றதை நான் ஒன்று வேணா பார்ப்போம். PCT is lined by a simple cuboid brush border epithelium. Brush border epithelium என்ன சார்? ஒரு செல் எப்படி இருக்குன்னா, இந்த செல்லை வந்துட்டு ப்ரஷ் மாதிரி, ப்ரஷ்ஷு பார்த்துருப்பீங்கல்ல, பல்லு தேய்ப்பீங்களா ப்ரஷ்ஷு, அந்த மாதிரி இருக்குமா. இதை நம்ம என்ன சொல்கிறோம், ப்ரஷ் பார்டர் எபித்தீலியம் அப்படின்னு சொல்கிறோம். எதுக்கு சார் இப்படி ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா, இப்போ இப்படி இருக்கு ஒரு இடத்துனா அதோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து அதோட சர்ஃபேஸ் இதை விட கம்மியாக தானே இருக்கும். இப்போ இப்படி நம்ம கோடு போட்டோம்னா இப்படி போட்டோம்னா இதில் இருக்க சர்ஃபேஸ் ஏரியா விட இதில் இருக்க சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்குல்ல. ஸோ சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்கிறதுனால அதிகமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது வந்து பிரஷ் பார்டர் செல்ஸ் அரேஞ்ச் இருக்கு. இது இந்த ப்ராக்சிமல் கன்வர்டேட்டட் டியூபிள்ஸ். ஸோ பிரஷ் பார்டர் செல்ஸ்னா இந்த மாதிரி சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்குது. எதுக்கு சர்ஃபேஸ் ஏரியா மாதிரி இந்த மாதிரி வச்சு பாருங்க. இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்குல்ல கண்ணா, அதனால தான். which increases the surface area of the reabsorption. அது என்ன பண்ணுது, சர்ஃபேஸ் ஏரியா ரீஅப்சார்ப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுது. பார்த்தீங்களா அதிகமாக இருக்கு. ஏன்னா இதோட சர்ஃபேஸ் ஏரியா விட இதோட சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா ஏன் இதோட சர்ஃபேஸ் ஏரியா அது அதிகமாக இருக்கும், ஏன்னா இதெல்லாம் சர்ஃபேஸ் ஏரியா தான். ஸோ இந்த சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்கிறதுனால பிரஷ் பார்டர் செல்ஸ் மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றாங்க. நியர்லி த எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் ஆர் 70 to 80% ஆஃப் எலக்ட்ரோலைட்ஸ். இங்கே பாருங்க, 70 to 80% ஆஃப் எலக்ட்ரோலைட்ஸ் and waters are reabsorbed by this segment. எங்க இந்த செக்மெண்ட்ல வந்து reabsorb 70 to 80% ஆஃப் எலக்ட்ரோலைட்ஸ் அண்ட் வாட்டர்ஸ் வந்து எங்க வந்து இதாவது இந்த பிசிடில இதாவது முன்னாடி சொன்ன பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமான ரீஅப்சர்வேஷன் எங்க நடக்கும், பிசிடில தான் நடக்கும். ஓகேவா, பிசிடி ஆல்சோ ஹெல்ப் டு மெயின்டைன் த பிஹெச் அண்ட் அயனிக் பேலன்ஸ் ஆஃப் த பாடி. பிஹெச்சும் அயனிக் பேலன்ஸ் ஆஃப் த பாடி தான். ஓகே, இந்த பிசிடி நீங்க படிச்சிட்டீங்களா, டிசிடி படிக்க வேணாம். பிசிடியும் டிசிடியும் சிமிலர் தான். பட் என்ன பிசிடியில் அதிகமாக நடக்கும், டிசிடி ரொம்ப கம்மியாக நடக்கும். ஏன்னா பிசிடியில் அதிகமாக நடந்துச்சு டிசிடி எங்க இருக்க போகுது. ஓகேவா, ஸோ பிசிடியில் அதிகமாக நடக்கும், டிசிடியில் கம்மியாக இருக்கும். மோரலஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும். By selective secretions of hydrogen ions and ammonia into a filtrate by the absorption of bicarbonate from it. அதாவது என்ன பண்ணும் அப்படின்னா, எதை செக்ரேட் பண்ணுமா, அந்த ஃபில்ட்ரேட் ஆகி வருதுல, அந்த பிளட் வருதுக்குன்னா அந்த பிளட் வர்ற ஃபில்ட்ரேட்ல வந்துட்டு எதை வந்துட்டு ஹைட்ரோஜன் அயான்ஸும் அமோனியாவும் ஃபில்ட்ரேட் பண்ணாது. ஓகேவா, எதை மட்டும் எடுத்துக்குமா, அப்சார்ப்ஷன் ஆஃப் கார்போனேட், பைகார்பனேட்டை மட்டும் தான் எடுத்துக்குமா. அப்போ ஹைட்ரஜன் அயான்ஸும் அமோனியா அயான்ஸும் அப்படியே விட்டுட்டு அதுல இருந்து பைகார்பனேட்டை மட்டும் ஃபில்ட்ரேட் பண்ணி எடுக்கும். அந்த பைகார்பனேட் மட்டும் ஃபில்ட்ரேட் பண்ணி எடுக்கிறது யாருன்னா பிசிடி, டிசிடி அதே மாதிரி தான் பண்ணும். பட் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் யார் பண்ணுவாங்கன்னா பிசிடி தான், ப்ராக்சிமல் கன்வர்டேட்டட் டியூபிள்ஸ் தான் பண்ணும். ஓகேவா கண்ணா, ஓகே. அடுத்ததுக்கு அப்புறம் என்லே லூப். அப்போ முடிஞ்சாச்சு. இப்போ இங்க வந்துட்டோம், பிசிடி முடிச்சிட்டோம். நம்ம ரெண்டு டயக்ராம் காட்டுறேன். பிசிடி முடிச்சிட்டோம். பிசிடி முடிச்சதுக்கப்புறம் எங்க வந்துடும், என்லே லூப்ல. என்லே லூப்ல ரெண்டு இருக்கு, ஒன்னு டிசெண்டிங் இன்னொன்னு அசெண்டிங். டிசெண்டிங் லூப் இன்னும் அசெண்டிங் லூப், ரெண்டு லூப் இருக்கு, மறந்துடக்கூடாது. ரீஅப்சார்ப்ஷன் இஸ் மினிமம் இன் அசெண்டிங் லூப். எங்க அசெண்டிங் லூப்ல. அசெண்டிங்னா என்னது, மேலே போறது. திருப்பி கொடுத்துருக்கான் டிசெண்டிங் இல்ல, அசெண்டிங் லூப். ஓகே, அசெண்டிங் லூப்ல மினிமமா இருக்கும். மோஸ்ட் ஆஃப் எல்லாமே பிசிடியில் நடந்துரும். பட் டிசெண்டிங் அசெண்டிங் கம்பேர் பண்ணும்போது மினிமம் எதில் இருக்குன்னா அசெண்டிங் லூப்ல கம்மியா இருக்குமா. However, this region plays a significant role in the maintenance of high osmolarity of medullary interstitial fluid. Medullary interstitial fluid. Medullary interstitial fluid na medulla
இந்த ரெண்டு மெடுலர் செல்ஸுக்குள்ள ஒரு ஃப்ளூயிட் இருக்கும். ரெண்டு செல்ஸுக்குள்ள ஒரு ஃப்ளூயிட்ல இருந்து போகும் போன்ற சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த செல்ஸ் வந்து காப்பாற்றுறதுக்கு அப்படின்றது. அதை காப்பாற்றுறதுக்கு போகும் பார்த்தீங்கன்னா அதான் இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அது ஆஸ்மோலாரிட்டி ரெகுலேஷன் ஆஃப் வாட்டருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. The descending limb of the loop ends is permeable of water but almost impermeable to electrolytes. This concentrates the filtrate as it move downwards. இப்போ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி சொல்கிறேன். டிசெண்டிங் லூப் வந்து எப்படி இருக்குன்னா, அதில் வந்து வாட்டர் வந்து வெளியே வந்துடும். தெரியுது? ஃபர்ஸ்ட் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் டிசெண்டிங் லூப் தான் வரும். என்ன சொல்றாங்க? டிசெண்டிங் கன்வர்டர் டியூபிள்ஸ் என்லே லூப் பெர்மியபிள் டு வாட்டர். டிசெண்டிங் கன்வர்டர் டியூபிள்ஸ் வந்துட்டு வாட்டர் பெர்மியபிளா இருக்குமா? வாட்டர் பெர்மியபிளா இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? இங்க இருந்து வாட்டர் வெளியே வரும். வாட்டர் கம் அவுட். வாட்டர் வந்து வெளியே வந்துடும். வாட்டர் வெளியே வந்து என்ன நடக்கும்? நார்மலாக வாட்டர் வெளியே வந்து என்ன நடக்கும்? கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு கம்மியாகும். அதிகமாக இருக்கும். கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஹை கான்சன்ட்ரேஷன் இருக்கும். ஓகேவா? வாட்டர் பெர்மியபிள் இதான் சொல்கிறோம். ஹை கான்சன்ட்ரேஷன் இருக்கும். ஓகேவா? அப்போ டிசெண்டிங் லூப் இப்படி வருது. இப்படி வந்துட்டு மறுபடியும் எங்க போகுது? இப்போ அசெண்டிங் லூப் போகுது. அப்ப அசெண்டிங் லூப் எப்படி இருக்குமா? அசெண்டிங் எப்படி இருக்குமா? வாட்டர் வெளியே வராது. நோ வாட்டர் கம் அவுட். வாட்டர் இருந்து வெளியே வராது. எலக்ட்ரோலைட் தான் வெளியே வரும். இங்க வந்துட்டு எலக்ட்ரோலைட் வெளியே வராது. அதனாலதான் கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருக்கு. எலக்ட்ரோலைட் நோ கம் அவுட். பட் இங்க எலக்ட்ரோலைட் ஆகும். வாட்டர் வெளியே வராது. இப்போ வாட்டர் வெளியே வரல, எலக்ட்ரோலைட் மட்டும் தான் வெளியே வருது அப்படின்னா ரீஅப்சர்வேஷன் மினிமம் நடக்கும் முன்னாடி சொன்னோம் பாத்தீங்களா? அப்போ டைல்யூஷன் என்ன ஆகும்? டைல்யூட்டா மாறிடும். ஏன் சார் டைல்யூட்டா மாறுது அப்படின்னா, இங்க தண்ணி வெளியே வந்துச்சு. ஒரு இதுல நம்ம எடுக்கிறோம், ஒரு ஆசிட் எடுக்கிறோம். ஒரு ஆசிட்ல இருந்து தண்ணியை மட்டும் எடுத்துட்டோம்னா அது கான்சன்ட்ரேஷன் சொல்லுவோம். அது தண்ணி ஊத்தி செக்ரேட் பண்றோம்னா நம்ம டைல்யூட்னு சொல்லுவோம். தயிரை நம்ம என்ன சொல்லுவோம்? கான்சன்ட்ரேஷன் சொல்லுவோம். அது தயிரில் வந்து நம்ம தண்ணி ஊத்திட்டோம்னா அதை நம்ம என்ன சொல்றோம்? மோர். அது வந்துட்டு என்னது? டைல்யூட் ஃபார்ம்னு சொல்றோம். ஓகேங்களா? அப்போ தண்ணி தான் அது டைல்யூட்டா கான்சன்ட்ரேஷன் நம்ம இது பண்றது. ஓகேவா? அப்போ அசெண்டிங் இப்போ டிசெண்டிங்ல வருது. இப்போ எங்க பிசிடில முடிஞ்சு டிசெண்டிங்ல வருது கண்ணா. அந்த யூரின் வந்து டிசெண்டிங்ல வரும்போது தலைவன் என்ன பண்றானா? டிசெண்டிங் என்ன பண்றானா? வாட்டர்லாம் எடுத்துடுறான். அதாவது தயிர்ல இருந்து வாட்டர்லாம் எடுத்துருது. மோர்ல இருந்து வாட்டர்லாம் எடுத்தோன்னே என்னவா மாறிடும்? தயிரா மாறிடும். எலக்ட்ரோலைட்ஸ் அப்படிதான் இருக்கும். எக்ஸாம்பிள் மோர் சொல்றேன். ஓகேங்களா? இப்போ மோர்ல இருந்து நம்ம தண்ணியில எடுத்த உடனே அது என்ன மாறும்? தயிரா மாறிடும். தயிரா மாறி எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கா? ஹையர் கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருக்கும். ரொம்ப திக்கா இருக்குல்ல, ஹையர் கான்சன்ட்ரேஷனோட இங்கே போயிட்டு மறுபடியும் வாட்டர் ஆட் ஆகி இங்க இருந்து என்ன நடக்கும்னா வாட்டர் வந்துட்டு வெளியே போகாது. வாட்டர் பதிலாக அந்த எலக்ட்ரோலைட்ஸ் மட்டும் வெளியே போறதுனால இது வந்து மறுபடியும் மோரா மாறும். தண்ணி அதிகமாக சேர்றதுனால, ஏன்னா வாட்டர் வெளியே போகாததுனால, தண்ணி இருக்கிறதுனால, தண்ணி அங்கே ஸ்டோரா இருக்கிறதுனால அது வந்து மறுபடியும் டைல்யூட் ஆகி மோரா மாறிடும். இங்க தயிரா மாறுது, இங்க மோரா மாறுது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்ப இங்க யூரின் அப்படியே வருது. இங்க வந்துட்டு வாட்டர் வெளியே போய் ரொம்ப ஹை கான்சன்ட்ரேஷனா மாறிடுது. ஹை கான்சன்ட்ரேஷனா மாறினதுக்கு அப்புறமா இங்க அசெண்டிங்ல போகும்போது வாட்டர் எங்கேயும் வெளியே போகல, வாட்டர் அங்கேயே நிக்கிறதுனால, வாட்டர் அங்கேயே ஸ்டாக்னண்டா நிக்கிறதுனால அது மறுபடியும் டைல்யூட்டா வந்துருது. புரிஞ்சுதா? இதுதான் டிசெண்டிங்லயும் அசெண்டிங்லயும் நடக்கிறது. ஓகேவா? இது புரிஞ்சுக்கோங்க. இதுதான் இங்கேயும் கொடுத்துருப்பான். The ascending limb is impermeable to water. Impermeable to water என்னது? வாட்டர் வந்துட்டு வெளியே அனுப்பாது. பெர்மியபிள் டு வாட்டர் தானே வாட்டர் வெளியே அனுப்போம். இது இம்பெர்மியபிள் வாட்டர் பட் அலோஸ் டு டிரான்ஸ்போர்ட் எலக்ட்ரோலைட்ஸ். இங்க வந்து என்னப்போம்?
டிரான்ஸ்போர்ட் எலக்ட்ரோலைட்ஸ் வெளியே போயிட்டு வரும். இங்க எலக்ட்ரோலைட்ஸ் வெளியே போயிட்டு வெளியெல்லாம் உள்ளலாம் வராது. இங்க எலக்ட்ரோலைட்ஸ் வெளியே போகலாம். இங்க வாட்டர் வெளியே போகாது, உள்ளே போகாது. வாட்டர் அப்படியே ஸ்டாக்னண்டா இருக்கும். பட் இங்க எலக்ட்ரோலைட்ஸ் வெளியே போகாது. அசெண்டிங்கோட மாரி இது. அதனால தான் என்னவா மாறுது, டைல்யூட்டா மாறுது. ஓகேவா? ஆக்டிவ்லி ஆர் பாசிவ்லி, அது ஆக்டிவாகவும் நடக்கலாம், பாசிவாக வித் எனர்ஜியா வித்வுட் எனர்ஜியா கூட நடக்கலாம். ஓகேங்களா? therefore the concentration filtrate pass upward, it gets diluted. இங்க சொல்ற பாத்தீங்களா, மேல போக போக என்னவா மாறிடுமா, டைல்யூட்டடா மாறும். இப்படி கீழே போய் அசெண்டிங் தான், மேல போக 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 டைல்யூட்டடா மாறும் due to the passage of electrolytes to the medullary fluids. passage of electrolytes into medullary fluids குள்ள வந்து அனுப்பிடும். அதான் கலெக்டிங் டக்ட் குள்ள அனுப்பிடும் அப்படின்றாங்க. distance convoluted tubule, collecting duct. ஓகேவா? distance convoluted tubules இப்போ நம்ம ரெண்டு பார்த்துட்டு, இப்போ distance convoluted tubules பார்ப்போம். conditionally reabsorption, தேவனா ரீஅப்சார்ப்ஷன் நடக்கும். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பிசிடி இதுலயே முக்காவாசி ரீஅப்சார்ப்ஷன் நடந்துச்சு. தேவனா மட்டும் ரீஅப்சார்ப்ஷன் நடக்கும். அந்த கண்டிஷனல் ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் எது, சோடியம் அண்ட் வாட்டர் டேக் பிளேஸ் இந்த செக்மெண்ட். தேவனா மட்டும்தான் சோடியம் அண்ட் வாட்டர் வந்துட்டு இங்க வந்துட்டு ரீஅப்சார்ப்ஷன் நடக்கும். கண்டிஷனலா தான் நடக்கும். தேவனா கண்டிஷன், என் கண்டிஷனுக்குலாம் ஓகேனா நான் வருவேன், இல்லைன்னா நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அது கண்டிஷனல் ரீஅப்சார்ப்ஷன் நடக்கும். டிசிடி இஸ் ஆல்சோ கேப்பபிள் ஆஃப் ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் பைகார்பனேட். முன்னாடியே சொன்னோம் பாத்தீங்களா, சேம் அஸ் பிசிடி. நம்ம சொன்ன பிசிடி படிச்சிட்டீங்களா, நீ டிசிடி படிக்க வேணாம், மோரல்ல சேமா தான் இருக்கும். ஓகேவா? அப்ப டிசிடி நடக்கும், பைகார்பனேட் நடக்கும், செலக்டிவ்லி செக்ரீஷன், ஹைட்ரஜன், பொட்டாசியம் அயான்ஸ் அண்ட் அமோனியால என்ன பண்ணுது, வெளியே பண்ணுது. ஓகேவா? செக்ரீஷன் எதை செக்ரேட் பண்ணி வெளியே அனுப்புது, செக்ரேட் பண்ணியது டியூப்ல என்ன இருக்கும், ஹைட்ரஜன், பொட்டாசியம் அயான்ஸ் அண்ட் அமோனியா. இதேதான் அங்கேயே பிசிடிலையும் படிச்சோம். ஓகேங்களா? அப்புறம் என்ன பண்ணுது, மெயின்டைன் ஆஃப் பிஹெச்சும் சோடியமையும் பேலன்ஸையும் பாடி வந்து மெயின்டைன் பண்ணுது. ஓகேவா? பிசிடி இதே பண்ணுது, டிசிடி இதே பண்ணுது. பட் டிசிடியில் எதுனா கண்டிஷனல் ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் சோடியம் அண்ட் வாட்டர். தேவைன்னா மட்டும்தான் சோடியம் அண்ட் வாட்டர் வந்து நான் ரீஅப்சார்ப் பண்ணுவேன். மற்ற மாதிரி பிசிடி எல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். ஸோ டிசிடி நீங்க படிக்க வேண்டியது இது மட்டும் தான். ஓகேங்களா? இதுக்கப்புறமா இது புரிஞ்சதுல, இங்க பாருங்க, இது வந்து நம்ம சொன்ன பாத்தீங்கன்னா கார்டெக்ஸ் லேயர்ல இருக்கு, இது மெடுலரி லேயர்ல உள்ள போயிட்டு வரது நம்ம என்ன சொன்னோம், ஜக்ஸ்டா மெடுலரி இதுன்னு சொன்னோம் பாத்தீங்களா, உள்ள போயிட்டு வர்றது. ஓகேங்களா? இந்த மெடுலரி லேயர்ஸ் இருக்கு. எல்லாம் மெடுலரி லேயர்ல பிரச்சனை இருக்கு பாருங்க. இந்த ப்ராக்சிமல் கன்வர்டட் டிபியூல்ஸ், டிசிடி, இந்த மேல்ஃபேஜன் பாடி முன்னாடி படிச்சோம் பாத்தியா, எம்பி, பிசிடி, டிசிடி எங்க பிரச்சனை இருக்கும், கார்டெக்ஸ் லேயர்ல பிரச்சனை இருக்கும். ஓகேவா? என்லே லூப்ல அசெண்டிங் டிசெண்டிங் லூப் அதெல்லாம் எங்க பிரச்சனை இருக்கு, இந்த மெடுலரி ரீஜன்ல பிரச்சனை இருக்கு. ஓகே, அதான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இங்க பாருங்க, இதெல்லாம் செக்ரேட் ஆகுது. ஹைட்ரோ கார்பனேட் வந்து கார்டெக்ஸ் ரீஜன் வந்து ரிலீஸ் பண்ணிடுது. ஓகே, கார்டெக்ஸ் ரீஜன் ரிலீஸ் பண்ணிட்டு இங்க வாட்டர் போனதுனால இங்க பாருங்கன்னா இங்க வந்து வாட்டர் போயிருச்சு. டிசெண்டிங் லூப்ல வந்து வாட்டர் போனதுனால என்ன ஆகுது, இது வந்து கான்சென்ட்ரேட்டரா மாறுது. இங்க வரும்போது மறுபடியும் வாட்டர் ஆட் ஆகிறதுனால என்னவா மாறிடுது, இது வந்துட்டு டைலூட்டரா மாறி மறுபடியும் மேல போகுது. ஓகே ஓகேண்ணா? கலெக்டிங் டக்ட். This is a long duct extends from the cortex to the kidney of the inner part of the medulla. Long duct extends from the cortex of the kidney to the inner part of the medulla. Cortex of the kidney இருந்து inner part of the medulla வரைக்கும். cortex of the kidney இருந்து inner part of the medulla வரைக்கும் பெரிய duct இதான் சொல்றாங்க. ஓகேவா? இந்த டயகிராம் பாத்தீங்கன்னா புரியும். ஏன் சொல்றாங்க long duct ன்னு? cortex of the kidney இருந்து எங்க வருது, inner part of the medulla வரைக்கும் வருது இல்லையா, அதனால. The large amount of water could be reabsorbed from this region to produce the concentrated urine. Large amount of எது, water வந்து reabsorbed பண்ணுது to produce the concentrated urine. எதுக்கு சார் வாட்டர் வந்து ரீஅப்சார்ப்ஷன் நடக்குது அப்படின்னா, இங்க என்னவா இருக்கு, இங்க டைல்யூட்டா இருக்கு. இங்க டைல்யூட்டா இருக்கும்போது நம்ம போக முடியாதுல்ல, கான்சன்ட்ரேஷன் யூரின் கான்சன்ட்ரேஷன் நம்ம தண்ணியா போக கூடாது இல்ல, தண்ணியா நம்ம இது ஐ மீன் வாட்டர் மாலிகூல்ஸ் சொல்றீங்க, இந்த மாலிகூல்ஸ் பிளே ஆகுது, எல்லாமே லிக்விடா தான் போகுது. பட் தண்ணி வாட்டர் போக கூடாது, H2O போக கூடாது. ஓகே, கெமிஸ்ட்ரி பேசிஸ்ல பேரும் H2O போக கூடாது. அப்போ இந்த H2O எல்லாம் ரீஅப்சார்ப் ஆகணும். இப்போ H2O எல்லாம் ரீஅப்சார்ப் ஆகணும் ஏற்கனவே, ஏன்னா இங்க என்னவா இருக்கு, மோரா இருக்கு, மறுபடியும் தயிரா தான் வெளியே போனோம். ஓகேங்களா? மோரா இருக்கிறதுனால இது என்னது, டைலூட்டா ஃபார்ம் பண்ணல, இது கான்சன்ட்ரேஷனா மாறும். இது கான்சன்ட்ரேஷன் எங்க மாறுதுன்னா, எங்க மாறுது, கலெக்டிங் டக்ட்ல மாறுது. கான்சன்ட்ரேஷன் எங்க மாறுது, கலெக்டிங் டக்ட்ல. கலெக்டிங் டக்ட்ல வந்துட்டு இது வந்துட்டு கான்சன்ட்ரேஷனா மாறுது. ஓகேங்களா? டைலூட்டா இருக்கிறது கான்சன்ட்ரேஷனா மாறுது. ஏன்னா யூரின் வந்துட்டு கான்சன்ட்ரேஷனா தானே வெளியே போனோம். concentration of urine. This segment allows the passage of small amount of urea வந்து passage பண்ணுது into the medullary intestinum. intestinum வந்து ரெண்டு மெடுலரிக்குள்ள இருக்குது intestinal cells. ஓகேவா? ரெண்டு மெடுலா செல்ஸ்க்குள்ள இருக்கு. மெடுலா செல்ஸ் சொல்றேன், செல்ஸ்க்குள்ள இருக்குது. ஓகேவா? அது intestinum. To keep up osmolarity, water regulation காக. It is also plays an important role in the maintenance of pH and ionic balance of the body by the selective secretion of hydrogen and potassium ions. ஓகேவா? அது வந்து இது பண்றதுக்கு pH வந்து செக்ரேட் பண்றதுன்றது இந்த கலெக்டிங் டக்ட் வந்து மேஜர் ப்ளே பண்ணுது அப்படின்றாங்க. ஓகேவா? இப்போ நம்ம மெக்கானிசம் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஃபில்ட்ரேட் எப்படி அதோட மெக்கானிசம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கணும். இந்த மெக்கானிசம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? பார்த்துலாமா?
மெக்கானிசம் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஃப்ளூயிட் வந்து எப்படி நடக்குது அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்ப்போம். இந்த மெக்கானிசம் வந்துட்டு கவுண்டர் கரண்ட் மூலியமா நடக்கும். கவுண்டர் கரண்ட் என்ன சார்னா அப்வர்டு டவுன்வர்டு, அசெண்டிங் டிசெண்டிங், அது ஒரு கவுண்டர் கரண்ட். ஓகேவா, அசெண்டிங்கா போறது டிசெண்டிங்கா போறது அது ஒரு கவுண்டர் கரண்ட். உங்களுக்கு ஈஸியா சொல்லணும்னா இப்படி இருக்கட்டுமே. இது என்ன தெரியுமா, இது என்லே லூப். என்லே லூப். ஓகேவா, இந்த ரெட் கலர்ல போட்டிருக்கேன்ல அது என்ன தெரியுமா, எஃபரண்ட் ஆர்டரி, அதாவது வாசா எஃபரன்சியா. எஃபரண்ட் ஆர்டரி அதாவது என்ன சொல்றோம், வாசா ரெக்டா அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, வாசா ரெக்டா. வாசா ரெக்டானே வச்சுப்போம். ஓகேவா, இது வந்து வாசா ரெக்டா. இது வந்து எப்படி இருக்கும் சொன்னா, பேரலா இருக்கும் சொன்னா பாத்தீங்களா. எங்க சார் என்ன சார் புரியல சார், என்ன சார் இப்படி வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னா, நம்ம டயக்ராம் இங்க பாத்தீங்களா, இப்படி வருது பாத்தீங்களா, இப்படி வர்றதை தான் நான் வரைஞ்சிருக்கேன். இப்படி கீழே வருது பாத்தீங்களா, இந்த வர்றதை தான் நம்ம எப்படி வரைஞ்சிருக்கோம், இந்த கீழே மட்டும் இதை மட்டும் ஜூம் பண்ணி இங்க வரைஞ்சிருக்கோம். ஓகேங்களா, ஓகே. இப்போ இந்த லூப்ல பார்ப்போம். லூப்ல வந்துட்டு இப்படி போகுமா, இப்படி போறது நம்ம என்ன சொல்றோம், டிசெண்டிங். டிசெண்டிங் அப்படின்னு சொல்றோம், ஏன்னா கீழே நோக்கி போகுது. இப்படி போதா, யூரின் வந்துட்டு இப்படி ஃபார்ம் ஆகி அந்த ஃபில்ட்ரேட் ஆன யூரின் இப்படி மேலே போகுது. இப்படி மேலே போதா, இப்படி மேலே போறது நம்ம என்ன சொல்றோம், அசெண்டிங். அசெண்டிங்னு சொல்றோம். சூப்பர், ஃபென்டாஸ்டிக், ஃபென்டாபுலஸ். ஓகேவா, அப்போ இந்த வாசா ரெக்டாலையும் மூவ்மெண்ட் இருக்கும். அப்போ இந்த வாசா ரெக்டால எப்படி மூவ்மெண்ட் இருக்குன்னா, இதுக்கு ஆப்போசிட்ல மூவ்மெண்ட் இருக்கும். அதாவது இப்படி அசெண்டிங் பக்கத்துல என்ன நடக்கும், டிசெண்டிங் நடக்கும். இப்படிதான் மூவ்மெண்ட் நடக்கும் பிளட். அப்போ அசெண்டிங் பக்கத்துல என்ன நடக்குது, டிசெண்டிங் நடக்குது. டிசெண்டிங் வாசா ரெக்டா. இது என்னது, அசெண்டிங் வாசா ரெக்டா. ஓகே ஓகேண்ணா, இது புரிஞ்சுதா, இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இது தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு ஈஸி தான். ஓகேவா, அதாவது டிசெண்டிங் லூப், என்லே லூப்ல வந்துட்டு ரெண்டு டைப் ஆஃப் லிம்ப் இருக்கு, அசெண்டிங் டிசெண்டிங், பேர்லயே தெரியும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் என்ன வரும், டிசெண்டிங், ஏன்னா ஃபர்ஸ்ட் கீழ் நோக்கி போய் தான் மேலே வருது. பட் வாசா ரெக்டால அப்படி ஆப்போசிட், இதுக்கு நேரம் ஆப்போசிட், முடிஞ்சிருச்சு. இதுக்கு நேரம் ஆப்போசிட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சோடியம் வந்துட்டு அசெண்டிங் லிம்ப்ல இருந்து டிசெண்டிங் வாசா ரெக்டாக்குள்ள போகுது. இப்படிதான் கொடுத்துருப்பாங்க, நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகே, அந்த லைன் படிக்கும்போது நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னா நம்ம முன்னாடியே வரைஞ்சு காமிக்க. இப்படிதான் இருக்கும், அந்த டயக்ராம் கொடுக்கல. அப்போ நம்ம சொல்றான், இங்க ஒரு ப்ராடக்ட் இருக்கு, இப்போ இந்த பேனாவோட நிப்பு வந்து இங்க இருக்கு கண்ணா. இப்போ இங்க நிப்பு இருக்கு, இங்க இருக்கு. அப்போ இதோட பொசிஷன் என்ன, அசெண்டிங் லிம்ப்ல வந்துட்டு இந்த பொசிஷன் இருக்கு. இப்போ வந்துட்டு இங்க வந்துருது. அப்போ இதோட பொசிஷன் என்ன, டிசெண்டிங் வாசா ரெக்டா. அப்போ அசெண்டிங் லிம்ப்ல இருந்து இந்த பேனா நிப்பு வந்துட்டு டிசெண்டிங் வாசா ரெக்டால வந்துருச்சு. இதே மாதிரி தான் என்ன சொல்லுவோம், சோடியம் இப்படிதான் வந்துச்சு, NaCl இப்படிதான் வந்துச்சு, வாட்டர் இப்படிதான் வந்துச்சுன்னு சொல்லுவோம். ஓகேவா, அதனால அசெண்டிங் டிசெண்டிங் ஒன்று குழப்பறாங்க, எங்கடா வரும் அப்படின்னு நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. முன்னாடி தான் நான் முன்னாடி டயக்ராம் போட்டிருக்கேன். ஓகேவா, இப்போ நம்ம லைன் பை லைன் படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்.
ஏன்னா இந்த டயக்ராம் வந்து கொடுக்கல, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுக்குறேன். ஓகேவா? ஒன்றும் இல்லை, டிசைனிங் இருக்கும்போது ஆப்போசிட்டா வேசரெக்டால இருக்கும். வேசரெக்டான தெரியும் பார்த்தா எஃபரண்ட் ஆர்டரி, இந்த குளோமெருலாஸ் இருந்து வெளியே வருது பார்த்தீங்களா, அது எஃபரண்ட் ஆர்டரி. ஓகேங்களா? அதான் வேசரெக்டாவா இங்க யூ ஷேப்ல ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா? அது வந்துட்டு parallel to என்சிலே லூப்போட parallel இருக்கும். டிசைனிங்கா இருக்கும்போது அசெண்டிங்கா இருக்கும், அசெண்டிங்கா இருக்கும்போது டிசெண்டிங்கா இருக்கும். இப்போ நம்ம பார்ப்போம். mammals have ability to produce a concentrated urines. நம்ம வேணும் கான்சென்ட்ரேட்டட் யூரின்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கு. இந்த என்லே லூப் அண்ட் வேசரெக்டா பிளே a significant role in this. எது பிளே ஆகுது? என்லே லூப் அண்ட் வேசரெக்டா. The flow of filtrate in the two limbs of the Henle loop is opposite direction. That's a form of a counter current. இது என்ன சார் கவுண்டர் கரண்ட்? முன்னாடி சொன்னோம் பாத்தீங்களா, Henle loop ascending descending அது ஒரு கவுண்டர் கரண்ட். அடுத்த கவுண்டர் கரண்ட் என்னது? வேசரெக்டாவோட ascending descending அது ஒரு கவுண்டர் கரண்ட். அப்போ 2 டைப்ஸ் ஆஃப் கவுண்டர் கரண்ட் இருக்கு. அதாவது கண்ணா இங்க பாருங்க, இந்த ஒயிட் போட்டிருக்க பாத்தீங்களா, இது ஒரு கவுண்டர் கரண்ட், இது செகண்ட் கவுண்டர் கரண்ட். ஓகேவா? அப்ப இது ரெண்டு கவுண்டர் கரண்ட் ஆப்போசிட்டா இருக்கும்ன்றாங்க. புரிஞ்சுதா? ஆப்போசிட்டா இருக்கும். அதாவது அசெண்டிங்கா இருக்கும்போது அசெண்டிங்கா இருக்கும்போது டிசெண்டிங் இருக்கும், இங்க டிசெண்டிங் லிம்பா இருக்கும்போது அசெண்டிங் வேசரெக்டா இருக்கும். இது ஆப்போசிட்டா இருக்கும்ன்றாங்க. ஆல்சோ த கவுண்டர் கரண்ட் பேட்டர்ன், the proximity in between the nth loop and vasorecta. The proximity in between the nth loop and vasorecta as well as the counter current themselves in maintaining the increasing of the osmolarity medullary intestinum. அதாவது இங்க என்ன சொல்றாங்கன்னா ப்ராக்சிமிட்டினா பக்கத்துல இருக்கிறது. ஹென்ஸ் லூப்போட பக்கத்துல இருக்க வேசரெக்டாவும் ரெண்டுமே சேர்ந்துச்சுன்னா ஆஸ்மோலாரிட்டி இன்க்ரீஸ் இன் ஆஸ்மோலாரிட்டி ஆகும். ஆஸ்மோலாரிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றாங்க. ஓகேவா? அதாவது ப்ராக்சிமிட்டினது பக்கத்துல இருக்குது. இந்த ப்ராக்சிமிட்டி பிட்வீன் என்ஸ் லூப், எதுக்கு என்ஸ் லூப்புக்கும் வேசரெக்டாவுக்குள்ள ப்ராக்சிமிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, பக்கத்துல வந்துச்சுன்னா, ப்ராக்சிமிட்டி ரொம்ப பக்கத்துல வந்துச்சுன்னா என்ன இன்க்ரீஸ் ஆகுமா? இன்க்ரீஸ் இன் ஆஸ்மோலாரிட்டி. ஆஸ்மோலாரிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க. எங்க? டுவர்ட்ஸ் இன்னர் மெடுலரி இன்டெஸ்டினம். இன்னர் மெடுலரி இன்டெஸ்டினம் என்ன சொன்னா, அந்த மெடுலாக்குள்ள இருக்கிற செல்ஸ், மெடுலா உள்ள இருக்கிற செல்ஸ் என்ன சொல்றோம்? இன்னர் மெடுலரி இன்டெஸ்டினம் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அது எவ்வளவு இது வரும் அப்படின்னா, from 300 mass molarity per liters in cortex about to 1200 mass molarity liters in inner medulla. அதாவது cortexல பாருங்க, cortex லேயர் இதை விட இங்க போடலாம், உங்களுக்கு புரியும். cortex லேயர்ல வந்துட்டு எவ்வளவு இருக்குமா? 300 மாஸ் மொலாரிட்டி இருக்கிறது. இன்னர் மெடுலாக்குள்ள வரும்போது எவ்வளவா மாறுதான்? 1200 மாஸ் மொலாரிட்டி பெர் லிட்டரா மாறுதான். பாத்தீங்களா எவ்வளவு டிராஸ்டிக்கான சேஞ்சஸ் நடக்குது இன்னர் மெடுலாரிட்டி. இதான் இன்க்ரீஸ் இன் ஆஸ்மோலாரிட்டி. இது எப்படி நடக்குது? ப்ராக்சிமிட்டி ஆஃப் என்லே லூப் அண்ட் வேசரெக்டா ப்ராக்சிமிட்டி நடக்கும்போது இது வந்துட்டு இவ்வளவு இது நடக்குது அப்படின்றாங்க. இன்னும் கொஞ்சம் கிளியரா புரியணும் அப்படின்னா அவங்க டயக்ராமே கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க அண்ணா, இது வந்துட்டு இங்க இருக்கும். ஓகேவா? இது வந்து இங்க இருக்கும். திருப்பி ஆனா இங்க பாருங்க 200 300 கொடுத்துருப்பான் பாத்தீங்களா. ஃபர்ஸ்ட் 300 வந்து இங்க இருக்கு. இது கீழே போக அதாவது இது ரெண்டும் தனித்தனியா தானே இருக்கும். இது ரெண்டுமே ஒன்னா பேரலா ப்ராக்சிமிட்டி வந்து ஒன்னா வர அத இன்னர் சைடு தான் இன்னர் மெடுலா. இங்க வரும்போது 1200 இருக்குமா. இது அப்படியே மேல போகும்போது எவ்வளவா இருக்குமா? 300 தான் இருக்குமா. ஏன் சார் மேல போகும்போது 300 தான் இருக்கும்னா, இங்க பாருங்க, நம்ம வரைஞ்ச டயக்ராம் பாருங்களேன். இங்கே போயிடுச்சு. இங்க பாருங்களேன், இங்க அங்கங்க சுத்தி தான் இருக்கு. அவ்வளவு பேரலா இல்ல. ஆனா இங்க வரும்போது தான் யூ ஷேப்பா வருது. ஓகேவா? இது உள்ள வரும், வெளியே நம்ம வந்துட்டேன். இங்க வரும்போது யூ ஷேப்ல வருது. இங்க வரும்போது ஒரே பேரலா வரும்போது பக்கத்துல வரும்போது தான் என்ன ஆகுதும், இந்த கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமா இருக்கும். இந்த கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருக்கனால 1200 மாஸ் மொலாரிட்டி லிட்டர் வரைக்கும் போகலாம். பட் இங்க மேல போக கம்மியா அது பிரிஞ்சு தள்ளி போறதுனால என்ன வருது? 300 மாஸ் மொலாரிட்டி தான் இருக்கு. ஓகேவா? அதான் என்ன சொல்றாங்க, கார்டஸ் ரீஜன்ல வந்து அதிகமா இருக்கும், கம்மியா இருக்கும். மெடுலரி ரீஜன், அதாவது இன்னர் மெடுலரி ரீஜன்ல வந்துட்டு அதிகமா இருக்கும் அப்படின்றாங்க. இன்னர் மெடுலரி ரீஜன்ல அதிகமா இருக்கும். 1200 இருக்கு பாத்தீங்களா. அதே மேல போக இது வந்து எங்க இருக்கும்னா, இது இங்க இருக்கும் கண்ணா. இவங்க வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக இப்படி வரைஞ்சிருக்காங்க. இது பார்த்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகேவா? இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. இது இப்படிதான் இருக்கும் இந்த டயக்ராம். இது வந்துட்டு இதுக்குள்ளதான் இருக்கும். ஓகேவா? அப்ப இது பக்கத்துல இருக்கும்போது நிறைய கான்சன்ட்ரேஷன், அந்த ப்ராக்சிமிட்டி அதிகமா இருக்கனால 1200 மாஸ் மொலாரிட்டி இருக்கு. மேல கார்டஸ் இருக்கனால 300 மாஸ் மொலாரிட்டி இருக்கு அப்படின்றாங்க. this gradient என்னது? ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோவர் கான்சன்ட்ரேஷன் மாதிரி வாட்டி படிச்சிருப்போம். gradient ஒரு இதுல ஹையர் கான்சன்ட்ரேஷன் இல்ல லோவர் கான்சன்ட்ரேஷன் நிறைய கிரேட் சொல்லுவோம் பாத்தீங்களா. A கிரேட், B கிரேட் அந்த மாதிரி இருக்குது. மெயின்லி காஸ்ட் பை த சோடியம் குளோரைடு அண்ட் யூரியா. சோடியம் குளோரைடு அண்ட் யூரியாவால தான் மெயினா காஸ்ட் ஆகப்படுது அப்படின்றது. ஓகேவா? சோடியம் குளோரைடு இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் பை ascending limb into the Henle loop
ascending limb of the inlay loop which exchange with the descending limb of the vasa recta. ascending limb of the inlay loop என்ன சார் சொல்ல வராங்க அப்படின்னா இப்போ என்ன பச்சை ascending limb of the inlay loop இங்க NaCl இருக்கு இங்க NaCl எங்க இருக்கு ascending limbல இருக்கு நம்ம முன்னாடி சொன்ன பாத்தீங்களா இந்த பென் எங்க இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா ascending limbல இருக்குது descending loop of a vasa recta குள்ள போகுது ஓகேவா ascending limbல இருக்குது descending இதால போகுது ஓகேவா இது எப்படி நடக்குது மேஜர் எப்படி நடக்குதுன்னா ரெண்டு மேஜர் விஷயத்தால நடக்குது ஓகேவா NaCl யூரியா சோடியம் குளோரைடால யூரியாவால இந்த ப்ராக்சிமிட்டி வந்து சேஞ்ச் ஆகுது மாஸ் மோலாரிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்திருப்போம் அதுல மெயினா இருக்கக்கூடிய சோடியம் குளோரைட்ல வந்துட்டு எப்படி நடக்குதுன்னா ascending limbல இருக்கிறது வந்துட்டு descending limb of the vasa recta குள்ள போகுது நம்மளுக்கு இதான் கன்ஃபியூஸ் ஆகும் சொன்னேன் இதான் கன்ஃபியூஸ் ஆக கூடாதுன்னா நான் இப்படி போட்டு காமிச்சேன் ஓகேவா இங்க இருக்கிறது இங்க வருது அப்ப இங்க இருக்கிறது என்ன இடம் ascending limb இங்க இந்த என்ன இடம் descending vasa recta ஓகேவா அதாங்க சொல்லிருக்காங்க the NaCl is returned in the intestine அதுக்கப்புறம் எங்க போகுது intestineக்கு போகுது வெளிய போகுது intestine of the ascending portion of the vasa recta குள்ள போயிடுது இது வந்து ascending portion அப்படி இங்க இருக்க NaCl அப்புறம் இந்த NaCl வந்துட்டு அப்படியே டிராவல் எங்க வந்துட்டு ascending portion of vasa recta குள்ள வந்துட்டு அப்புறம் மெடலரிக்குள்ள போகுது மெடலரி இன்டெஸ்டினுக்குள்ள போயிடுது ஓகேவா அதாவது இங்க இருக்கிற NaCl வந்துட்டு இங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி சக்க அப்படியே போயிட்டு இன்டெஸ்டின் மெடலரி லேயருக்குள்ள போயிடுது அதான் சொல்ல வரேன் similarly small அதே மாதிரி தான் small amount of urea enter the segment of ascending limb of எங்க நம்ம யூரியா தலைவர் எங்க வராரு யூரிக் ஆசிட் ascending limb of inlay loop குள்ள வராரு which is transported back to the intestinum of the collecting duct அப்புறம் இங்க intestinum of the collecting ductல இந்த tubules வந்துட்டு உள்ள போயிடுது ascending limb of ascending limb உள்ள போயிட்டு intestinum of இதுல வந்துட்டு அவர் வந்து அட்டாச் ஆயிடுறாரு ஓகேங்களா the above described transport is a substance facilitated by the special arrangement of inlays loops and vasa recta it is called as a counter current mechanism இந்த மெக்கானிசத்தை நம்ம என்ன சொல்றோம்னா counter current mechanism சொல்றோம் ஏன் சார் கவுண்டர் கரண்ட்னா ரெண்டு கவுண்டர் கரண்ட் நடக்குது இது ஒரு கவுண்டர் கரண்ட் இப்படி மேல போயிட்டு கீழே வருது கீழே போயிட்டு மேல வருது இது வரும் கீழே போயிட்டு மேல வருது இது ஒரு கவுண்டர் கரண்ட் ஓகேவா ரெண்டு கவுண்டர் கரண்ட் இன்வால்வ் ஆயிடுறாங்க கவுண்டர் கரண்ட் அசெண்டிங் டிசெண்டிங் ஸ்வைங் போகும் பாத்தீங்கன்னா கவுண்டர் கரண்ட் ஓகேவா அப்ப ரெண்டு கவுண்டர் கரண்ட் இன்வால்வ் ஆயிருக்காங்க இந்த கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம் அப்படின்னு சொல்றாங்க this mechanism helps to maintain the concentration gradient இது வந்து concentration gradient மெயின்டைன் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணுது ஓகேவா இந்த மெடலரி இன்டெஸ்டினத்துல presence of such intestinal gradient helps in the easy passage of water from a collecting tubules easy passage of water எங்க collecting tubules easy passage of water வந்து இது பண்ணது யூஸ் பண்ணாது அந்த gradient ஃபார்ம் ஆனதுனால அப்புறம் concentrated the filtrate urine என்ன பண்ணுது concentration urine வந்து concentrate பண்ணுது more concentration ஆயிருது அப்புறம் human kidney can produce urine in 4 times concentrated than the initial filtrate form ஓகேங்களா initial filtrate form ஓட kidney வந்து 4 times filtrate பண்ணுது ஓகே 4 times filtration நடக்குது அப்படினா 4 times filtration நடக்குதுனா first 180 per liters நடக்கும் பாத்தீங்களா அதுல இருந்து 4 times filtration நடக்குதுன்றாங்க நல்லா பாத்துக்கோங்க human kidney can produce urine nearly 4 times concentrated than 4 times concentrated இருக்கும் ஓகேவா அதாவது 180 liters இங்க ஃபார்ம் ஆகுது சொன்னா பாத்தீங்களா எங்க initial filtrationல வந்து 180 liters ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னா பாத்தீங்களா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் 180 liters வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னா பாத்தீங்களா initial filtrationல அந்த initial filtration விட நம்ம யூரினை பாத்தீங்கன்னா இத விட 4 times filtrate ஆயிருக்குமா 4 times வந்து filtration ஃபார்ம் ஆதா யூரின் இருக்குமா ஓகேவா அப்ப இனிஷியல்ல வர்ற போது யூரின் வந்துட்டு இனிஷியலா ஃபர்ஸ்ட் இந்த குளோமரஸ் filtration முடிஞ்சோனே வர யூரினை விட கடைசியா நம்ம போது வெளிய இது பண்ணுவோம் பாத்தீங்களா அந்த யூரின் வந்து 4 times filter ஆகுமா இத கம்பேர் பண்ணும்போது இனிஷியலா கம்பேர் பண்ணும்போது அப்படின்றாங்க ஓகேங்களா இதான் மெக்கானிசம் அப்புறம் ரெகுலேஷன் ஆஃப் கிட்னி ஃபங்க்ஷன் எப்படி ரெகுலேட் பண்ணுது நம்ம முன்னாடி பார்த்தோம் பாத்தீங்கன்னா ரெனின்லாம் பார்த்தோம் பாத்தீங்களா எப்படி இந்த filtrate rate வந்து இது பண்றது ஜக்ஸ்டா குளோமரல் apparatus வச்சிட்டு ரெனின் வந்துட்டு எப்படி இந்த blood flow வந்து கண்ட்ரோல் பண்றது blood flow அதிகமா இருந்துச்சுன்னா அதிகமான யூரின் ப்ரொடியூஸ் ஆகும் blood flow கம்மியா இருந்துச்சுன்னா கம்மியான யூரின் ப்ரொடியூஸ் ஆகும் ஏன்னா வாட்டர் பேலன்ஸை பொறுத்து இப்போ பாடியில வந்து வாட்டர் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு பாடியில வந்து வாட்டர் கம்மியா இருக்கும்போது அப்ப நம்ம கிட்னி என்ன பண்ணுனா செக்ரேட் பண்ணி என்ன பண்ணும் யூரின் வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணு ஓகே பிளட்ல வந்து நம்ம உடம்புல வந்து அதிகமான வாட்டர் கண்டென்ட் இருக்கு தேவையான அளவுக்கு அளவுக்கு மீதி வாட்டர் கண்டென்ட் இருக்கும்போது அப்ப நிறைய யூரினா வந்து எக்ஸ்கிரீட் பண்ணிடும் ஓகேவா இதை ரெகுலேட் பண்றது எப்படி அப்படின்றத நம்ம 1 by 1 பார்க்க போறோம் அது ரெகுலேஷன்ல எப்படி 1 by 1 நடக்கும் அப்படின்னு தான் பார்க்க போறோம் இந்த ரெகுலேஷன்ல மோஸ்டா நீங்க பாத்தீங்கன்னா
மெக்கானிசம் வரைக்கும் தான் நம்ம என்னது கான்செப்டாக படிக்க மாதிரி இருக்கும். இதுலேருந்து நீங்கள் ஃபேக்ட்ஸ் தான் நம்ம மனப்பாடம் பண்ணணும், புரிஞ்சு படிக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? மோஸ்ட்டாக எப்படி ஹார்மோன்ஸு அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இதெல்லாம் நடக்கும். ஓகே, ஒன் பை என்ன பார்ப்போம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கிட்னி இஸ் எஃபெக்டிவ்லி மானிட்டர்ஸ் அண்ட் ரெகுலேட்டட் பை த ஹார்மோனல் ஃபீட்பேக். என்னென்ன டைப் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஹார்மோனல் ஃபீட்பேக் மெக்கானிசம் இன்வால்விங் ஹைப்போதலாமஸ், juxtaglomerular apparatus. இதான் சொன்ன பார்த்தீங்கன்னா ரெனினை ஃபார்ம் பண்ணு சொன்ன பார்த்தீங்கன்னா juxtaglomerular apparatus and to a certain extent of heart. ஓகேவா? அப்போ மூணு விஷயம் பண்ணுது. ஓகே, ஃபர்ஸ்ட் என்னது ஹைப்போதலாமஸ், அப்புறமா கிட்னியில் இருக்கிற juxtaglomerular apparatus, அதாவது ஹார்மோனல் ஃபீட்பேக் வந்துட்டு juxtaglomerular apparatus, ஹார்மோனல் ஃபார்ம் அண்ட் ஹைப்போதலாமஸ், juxtaglomerular apparatus, ஹார்ட். ஓகேவா? இதெல்லாம் தான் ரெகுலேட் பண்ணுது அப்படின்னா கிட்னி ஃபங்க்ஷன். அது எப்படி பண்ணுது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது ஆஸ்மோரிசெப்டர். இந்த டேர்மை படிச்சு வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இஸ் த பாடி ஆக்டிவேட்டட் பை சேஞ்சஸ் இன் த பிளட் வால்யூம். பிளட் வால்யூம்ல சேஞ்சஸ் நடக்கும்போது GFR அதில் பிளட் வால்யூம்ல இருந்து சேஞ்சஸ் நடக்கும்போது இது வந்து ஆக்டிவேட் ஆகும். பாடி fluids volume and ionic concentration. An excessive loss of a fluid from a body can activate these receptors. Excessive loss of a fluid. எப்போ சார் பாடியிலேருந்து excessive loss of the fluid நடக்கும் அப்படின்னா, ஒரு அடிபட்டுருச்சு அப்புறம் ரத்தம் அதிகமாக போகலாம், இல்லை ரொம்ப அதிகமாக ஸ்வெட் ஆகுது, நீங்கள் வந்துட்டு தண்ணியே குடிக்க மாட்டேங்கிறீங்க, தண்ணியாக கரெக்டாக குடிக்க மாட்டேங்கிறீங்க, பட் நீங்கள் வேலை செஞ்சுட்டே இருக்கீங்க, எக்ஸசிவ் ஸ்வெட் வந்து அதிகமாக இருக்குது, இல்லை உங்களுக்கு டயரியா மாதிரி ஆச்சு, லூஸ் மோஷன் எதாவது ஆயிடுச்சுன்னா எக்ஸசிவ் பாடியிலேருந்து அதிக அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து இப்படி போயிட்டே இருக்கலாம். இப்படி போயிட்டு இருக்கும்போது இது வந்து ஆக்டிவேட் ஆகும். ஆஸ்மோரிசெப்டர் வந்து ஆக்டிவேட் ஆகும். எப்போ ஆக்டிவேட் ஆகும்னா எக்ஸசிவ் லாஸ் ஆஃப் ஃப்ளூயிட். நம்ம பாடி வந்து எக்ஸசிவ் லாஸ் ஆஃப் ஃப்ளூயிட் எந்த ஃபார்மில், டயரியா ஃபார்மில் இருக்கலாம், வேலை செய்யும்போது இருக்கலாம், கரெக்டான இன்புட் இல்லாமல் இன்புட் அவுட்புட் ரேஷியோ வந்து டிஃபரன்ஷியல் வரும்போது இந்த மாதிரி எக்ஸசிவ் லாஸ் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் நடக்கலாம் அப்படின்றாங்க. ஹைப்போதலாமஸ் எப்படி ஆக்டிவேட் பண்ணா, these receptor which stimulate hypothalamus. இது வந்து என்ன பண்ணும், ஹைப்போதலாமஸை ஸ்டிமுலேட் பண்ணிட்டு ஒரு ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுது. ஓகேவா? ஆஸ்மோ ரிசெப்டர் என்ன பண்ணுதுன்னா, ஆஸ்மோ ரிசெப்டர் எப்போ வரும்னா, எக்ஸசிவ் பிளட்ல வந்துட்டு ஒருத்தவங்க லூஸ் மோஷன் ஆகிட்டே இருக்கு, எக்ஸசிவ் ஃப்ளூயிட் வந்து வெளியே போயிட்டு இருக்கு. அப்போ ஆஸ்மோ ரிசெப்டர் வந்து ஹைப்போதலாமஸ் கொடுக்கும், சிக்னல் கொடுக்கும். ஹைப்போதலாமஸ் மச்சான் இது போயிட்டே இருக்குடா அப்படின்னு சொல்லும்போது நம்ம மச்சான் என்ன பண்ணுவோம், ஹைப்போதலாமஸ் என்ன பண்ணுவான்னா ஒரு படையாளி ஒருத்தனை அனுப்பி விடுவோம். அந்த படையாளி ஒருத்தன் என்ன, ஏடிஹெச் என்னது, ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன். டயூரிட்டிக்னா என்னது, யூரின் போறது, ஆன்டினா அதை ஸ்டாப் பண்றது. ஓகேவா? அப்போ ஸ்டாப் பண்றது, ஏன்னா ஏற்கனவே லூஸ் மோஷனு இந்த எக்ஸசிவ் லாஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ல வந்து நிறைய வாட்டர் வந்து போயிட்டே இருக்கு. இதோட யூரினும் போயிடுச்சுன்னா வாட்டர் பேலன்ஸ் இதாயிரும், டெத்தில் கூட ஃபேட்டில் கூட இது டிலீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் என்ன பண்ணும், யூரின் வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கும். ஓகேங்களா? அதை யார் செக்ரேட் பண்ணுவா அப்படின்னா ஹைப்போதலாமஸ். யார் சிக்னல் கொடுப்பானா, ஆஸ்மோ ரிசெப்டார். ஓகேவா? இதை படிச்சு வச்சுக்கோங்க. வாசோப்ரெசின் கூட இன்னொரு பேர் இருக்கு, ஃப்ரம் த நியூரோஹைப்போஃபைசிஸ் இருந்து அனுப்பும். எங்க இருந்து ஆள் எடுத்து அனுப்புவோம், ஹைப்போதலாமஸ் ராஜாவா இருப்பான். ராஜா வந்து மந்திரி கிட்ட சொல்லுவான், மந்திரி வந்து அவனோட படையாளை அனுப்புவான். மந்திரி யாருன்னா நியூரோஹைப்போஃபைசிஸ். ஓகேவா? அந்த மறந்துட கூடாது. அப்போ அது சோல்ஜர் யாரு, ஏடிஹெச், ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன். அவன் தான் போயிட்டு ஸ்டாப் பண்றான். ADH facilitate reabsorption of water in later parts of the tubules, thereby preventing diuresis. Diuresis prevent பண்ணுது, யூரின் போகாம இருக்குது. ஓகேவா? And increases in the body fluid volume can switch off the osmoreceptor. Increase in the body fluid volume can switch off the osmoreceptor. இப்போ தேவைக்கு அதிகமா இருக்கு, என்ன இருக்கு, தேவைக்கு அதிகமா வாட்டர் இருக்கு. 50% வாட்டர் இருந்தா போதும், நம்ம கிட்ட 70% பாடியில வாட்டர் இருக்கு. அப்ப அந்த 70% பாடி வந்து ரிலீஸ் பண்ணி ஆகணும். அப்ப ரிலீஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும், இந்த ரிசெப்டர் ஆஃப் பண்ணணும். மச்சான் அவன் வேலையெல்லாம் போதும், இங்க வந்து சிஸ்டத்தை ஆஃப் பண்ணிட்டு வந்து நம்மளுக்கு தேவையான அளவு கிடைச்சுன்னு சொல்லும்போது அண்ட் சப்ரஷன். அப்ப என்ன நடக்கும், சப்ரஸ் ஆஃப் ஏடிஹெச் வந்து ரிலீஸ் ஆகுது, சப்ரஸ் கம்மியாகும் டு கம்ப்ளீட் த ஃபீட்பேக். ஓகே, ஏடிஹெச் போன என்ன பண்றான், ஏடிஹெச் போய் ஸ்டாப் பண்ணிடுவான். ஓகேவா? அவன் ஸ்டாப் பண்ணி அதிகமா வந்தாச்சு, அதிகமா சேர்ந்தாச்சு. ஓகே, 70% பாடியில் ஃப்ளூயிட் இருக்கு. அப்ப அதை பண்ணா ஏடிஹெச் சப்ரஸ் பண்ணா தான் யூரின் வெளியே போக முடியும். ஓகேவா? ஏன்னா எக்ஸசிவ் பாடியில் அதிகமா ஃப்ளூயிட் இருக்கு. ஸோ அப்போ வந்து சப்ரஸ் பண்ணும் அப்படின்றாங்க. ஏடிஹெச் கேன் ஆல்சோ அஃபெக்ட் த கிட்னி ஃபங்க்ஷன்ஸ். எப்படி கிட்னி ஃபங்க்ஷன் அஃபெக்ட் பண்ணுனா, கான்ஸ்ட்ரிக்ட் பண்ணுது. Constrict the effect of the blood vessels. Constrict பண்ணி these causes the increase in the blood pressure. ஒரு இதை கம்மி பண்ணோன்னா, ஒரு பிளட் ப்ரெஷர், ஒரு ப்ரெஷர் எப்போ இதாகும்னா, அவங்க போகிறதுக்கு இடம் இல்லை. இப்போ நீங்கள் கூட்டத்துக்குலாம் போறீங்க, ஒரு கூட்டத்துக்குள்ள ஒரு கோவிலுக்கோ எங்கேயோ போறீங்க வச்சுக்கோங்களேன், எங்கே வேற எங்கேயோ போறீங்க வச்சுக்கோங்களேன், எப்போ ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகும் அப்படின்னா, இடம் இல்லை உங்களுக்கு போகிறதுக்கு. ரொம்ப கம்மியாக நிறைய பேர் வந்து குறுகின இடத்துக்கு போகும்போது ஒரு ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகுது. ஓகேவா? அப்போ இந்த கான்ஸ்ட்ரிக்டிவ் பிளட் வெசல் வந்து கான்ஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது யார் பண்றா, ஆஸ்மோரெசெப்டர் வந்து ஏடிஹெச் வந்து பண்ணும்போது அப்போ வந்து அது என்ன, பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுது. அண்ட் இன்க்ரீஸ் இன் பிளட் ப்ரெஷர் கேன் இன்க்ரீஸ் இன் த glomerular blood flow thereby GFR. glomerular blood flow னா glomerular
ஃபில்ட்ரேட் ரேட். ஓகேவா, அதிகமான பிளட் ஃப்ளோ ஆகுது. பிளட் பிரஷர் இதாச்சுன்னா என்ன சொல்லுவோம், ஃபில்ட்ரேஷன் எப்படி நடக்கும் நம்ம முன்னாடியே பார்த்தோம். குளோமருலர் ஃபில்ட்ரேஷன் எப்படி நடக்கும் முன்னாடியே பார்த்தோம். அந்த வந்துட்டு பிளட் ஃப்ளோ ஆகலாம். ஓகே, அப்போ குளோமருலர் ஃபில்ட்ரேஷன் அதிகமாக ஃப்ளோ நடக்கிறதுனால என்ன நடக்கும், குளோமருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட்ல வந்துட்டு சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்றாங்க. அதை வந்து யார் இன்டியூஸ் பண்றா, ஏடிஹெச் இன்டியூஸ் பண்றாங்க. ஏடிஹெச் ஆன்டி டயயூரிட்டிக் ஹார்மோன். யார் ரிலீஸ் பண்ணா, மந்திரியான நியூரோ ஹைப்போஃபைசிஸ் ரிலீஸ் பண்ணா. யாரோட தலைமையில இது பண்ண ராஜா யாரு, ஹைப்போதலாமஸ். ஹைப்போதலாமஸ்க்கு ஒட்டனா வந்து யாரு எது சொன்னா, ஆஸ்மோ ரிசெப்டார். ஓகேவா, இப்படி வச்சு படிங்க. இப்படி கம்பேரிட்டிவா படிச்சு படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா, ஆஸ்மோ ரிசெப்டார் ஒட்டனா தெரியல, இந்த தூது பாத்தீங்களா, ஓலைச்சோடி மண்ணா எனக்கு ஒரு ரகசியம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்றான். இது மாதிரி HSCல நம்ம படையில இருக்கோம், போர்ல இருக்கும் ஆஸ்மோ ரிசெப்டர் ஒட்டன் வந்து நம்ம ராஜா கிட்ட ஹைப்போதலாமஸ் சொல்ல நம்ம போர் வந்துட்டு இருக்கு, நம்ம படையெல்லாம் அனுப்பி லாஸ் ஆகிட்டே இருக்கு, ஏதாவது பண்ணுங்க மண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். இன்ஃபர்மேஷன் கொடுத்தோடனே இந்த மந்திரி ஏதாவது பண்ணுப்பா அப்படின்னு நம்ம நியூரோ ஹைப்போஃபைசிஸ் கிட்ட கொடுக்கலாம். அந்த நியூரோ ஹைப்போஃபைசிஸ் என்ன பண்றான், சோல்ஜரான ஏடிஹெச் படை தளபதி கிட்ட சொல்றான், மச்சான் போடா ஆளை கூட்டி போய் முடிச்சு விட்டு வாடா அப்படின்னு சொல்றாங்க. ஏடிஹெச் குள்ள போறான். ஏடிஹெச் போயிட்டு எல்லாரையும் முடிச்சு விட்டுனா அப்புறம் என்னது, யூரின் வந்து நின்றுது. ஓகே, இப்போ வந்து ஓகே போர்லாம் நின்றுச்சு, நாடெல்லாம் செழிப்பாயிச்ச உடனே மறுபடியும் கூப்பிடுறாங்க ஏடிஹெச் திருப்பி ஓகே போர்லாம் இருந்துச்சு, நீங்க விட்டுனோடனே மறுபடியும் யூரின் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சு. ஓகேவா, இந்த மாதிரி நீங்க கதையை வச்சு படிச்சீங்கன்னா ஈஸியா மனப்பாடம் மைண்ட்ல நிற்கும், மறக்கவே மறக்காது. ஓகேவா, இதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா, இப்போ ஜேஜிஇ அதாவது ஜக்ஸ்டா குளோமருலர் அப்பரைட்டஸ் வந்து எப்படி ப்ளே ஆகுதுன்னு பார்ப்போம். ரெனின் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு பார்ப்போம். அந்த ரெனின் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருப்போம். ரொம்ப ஈஸி தான். ஓகேவா, ஜேஜிஇ அதாவது ஜக்ஸ்டா குளோமருலர் அப்பரைட்டஸ். ஜஸ்டா மெடிலரி வேற, ஜஸ்டா குளோமருலர் வேற. ஓகே, மறந்துடக்கூடாது. காம்ப்ளெக்ஸ் ரெகுலேட்டரி, ரொம்ப காம்ப்ளெக்ஸான ரெகுலேட்டரி. அதாவது காம்ப்ளெக்ஸ்னா நிறைய ஸ்டெப்ல நடக்கும். நிறைய ஸ்டெப்னா 1 or 2 3 4 ஸ்டெப்ல நடக்கும். ஓகே, அதனால காம்ப்ளெக்ஸ் ரெகுலேட்டரி ரோடுறாங்க. ஃபால் ஆஃப் குளோமருலர் பிளட் ஃப்ளோ, குளோமருலர் பிளட் பிரஷர் JFR can activate the JG cells to into renin. ரெனினை வந்து ஆக்டிவேட் பண்ண நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம். ரெனின் ஆக்டிவேட் பண்ண உடனே which converts angiotensinogen. ஆன்ஜியோடென்சினோஜன் என்னவா மாத்தினா ஆன்ஜியோடென்சினா, அதாவது இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல இருக்கிறத ஆக்டிவ் ஃபார்மா மாத்திடும். இந்த சென்னு முடிஞ்சு இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல இருக்குது. ஓகேவா, அப்ப ஆன்ஜியோடென்சினோஜன் பிளட் வந்துட்டு ஆன்ஜியோடென்சின் 1 அண்ட் ஃபர்தர் ஆன்ஜியோடென்சின் 2 அப்படின்னு ஃபார்ம் பண்ணி விடுது. ஓகேவா கண்ணா, ஒண்ணுமே இல்லை. ரெனினை தயார் பண்ண முதல்ல பார்த்தோம்ல. ரெனின் என்ன பண்ணுதுன்னா ரெண்டு விஷயத்த ஃபார்ம் பண்ணுது. எங்க இருந்து ஃபார்ம் பண்ணுதுன்னா இந்த அல்வால இருந்து ரெண்டு பலகாரத்தை எடுக்குதுன்னு சொல்லுவாங்க. பாத்தீங்க, இந்த அல்வா பேர் என்னதுன்னா ஆன்ஜியோடென்சினோஜன். ஆன்ஜியோடென்சினோஜன்ல இருந்து ஆன்ஜியோடென்சின் 1 ஆன்ஜியோடென்சின் 2 அப்படின்னு ரெண்டு ஃபார்ம் பண்ணுது. இதுல ஆன்ஜியோடென்சின் 2 பீயிங் அ பவர்ஃபுல் வாசோ கன்ஸ்ட்ரக்டர்னா வேசல்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்றது. ஏன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவான், ஜிஎஃப்ஆர்ல அப்பதான் பிளட் ஃப்ளோ அதிகமாகி யூரின் ரேட் வந்து அதிகமா இருக்கும். ஓகே, அந்த ரிசெப்டர் ஒரு வேசா இது பண்ணும், கன்ஸ்ட்ரக்டும் பண்ணும், இதுவும் பண்ணும். ஓகே, அதை ஒன்று பார்ப்போம். இன்க்ரீஸ் த குளோமருலர் பிளட் பிரஷர் அண்ட் தேர் பை GFR. Angiotensin 2 also activates the adrenal cortex. Adrenal cortex release the aldosterone. Aldosterone ரிலீஸ் பண்ண வைக்கும். அந்த aldosterone என்ன பண்ணுதா, cause a reabsorption of sodium and water. படிச்சோம் பார்த்தா PCT DCTல படிச்சோம் பார்த்தா சோடியம் வாட்டர் அப்சார்ப்ஷன். அது என்ன பண்ணுது, ஆல்டோஸ்டிரோனால எப்படி டிஸ்டல் பார்ட் ஆஃப் தி டியூபிள். டிஸ்டல் பார்ட் என்னது, டிஸ்டல் கன்வர்டட் டியூபிள்ஸ். டிஸ்டல் கன்வர்டட் டியூபிள்ஸ் தேவையானா மட்டும்தான் என்ன பண்ணும், கண்டிஷனலி ரீஅப்சர்வ் பார்த்தோம் பாத்தீங்களா. அந்த கண்டிஷனலி எதை ரீஅப்சர்வ் பண்ணு பார்த்தோம், வாட்டர் அண்ட் சோடியம் அண்ட் வாட்டர் பார்த்தோம் பாத்தீங்களா. அதை வந்துட்டு யார் ஹெல்ப்ஃபுல் பண்ணானா ஆல்டோஸ்டிரோசான். அந்த ஆல்டோஸ்டிரோசான் யார் செக்ரேட் பண்றா, ஆல்டோஸ்டிரோசான் ஆன்ஜியோடென்சின் 2. ஓகே, அந்த டேர்மோட கொஞ்சம் மாதிரி இருக்கும், கொஞ்சம் படிச்சுக்கலாம் புரிஞ்சிடும். ஓகேங்களா, ஆன்ஜியோடென்சின் 2 வந்து ஆல்டோஸ்டிரோன் செக்ரேட் பண்ண அவன் வந்து என்ன பண்றான், அந்த டிஸ்டல் கன்வர்டட் டியூபிள்ஸ் வந்துட்டு இதை ரீஅப்சர்வ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்றான். ஓகேவா, திஸ் ஆல்சோ இன்க்ரீஸ் இன் த blood pressure and this complex mechanism generally known as a renin angiotensin mechanism. இந்த complex mechanism என்ன சொல்றோம், renin angiotensin mechanism அப்படின்னு சொல்றோம். An increase in blood flow to the artery of the heart can causes the release of the arterionatricular factor. natriuretic factors. natriuretic factors என்னதுன்னா, natricனா sodium. natricனா sodium. natricனா என்னது, sodium. மறந்துட கூடாது. இப்போ ஹார்ட்டுக்கு வந்துச்சு சோடியம் வந்துச்சு. அதாவது ஆர்டியல் நாட்ரியூரிட்டிக் ஃபேக்டர்ஸ் கேன் காசஸ் த வாசோடைலேஷன். வாசோடைலேஷன் என்ன சார்னா, வாசோ கன்ஸ்ட்ரக்ஷன் யார் பண்ணா, ரெனின் பண்றாரு. கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது நிறைய பிளட் ஃப்ளோ போகும், ஜிஎஃப்ஆர் வந்து அதிகமா இருக்கும். ஓகே, அப்போ யூரின் வந்து அதிகமா போயிட்டே இருக்கும். ஏன் அதிகமா போயிட்டே இருக்கும், பாடியில் எக்ஸஸா இது இருக்கு. இப்போ பாடியில் அதிகமா பாடி ஃப்ளூயிட் இருக்கு கண்ணா, பாடியில் அதிகமாக பாடி ஃப்ளூயிட் இருக்கு. இப்போ இது போயே ஆகணும், யூரின் போயே ஆகணும்னு ரெனின் என்ன பண்ணுவானா, ரெண்டு டைப் ஆஃப் அல்வா செக்ரேட் பண்ணுவான்.
ஆஞ்சியோடென்சினோஜன்லேருந்து ஆஞ்சியோடென்சின் 1 ஆஞ்சியோடென்சின் 2 அப்படின்னு செக்ரேட் பண்ணுவான். இந்த ஆஞ்சியோடென்சின் 2 என்ன பண்ணுன்னா மோர் காம்ப்ளெக்ஸ் ஆகி வாசோ கன்ஸ்ட்ரக்டரை செக்ரேட் பண்ணும். வாசோ கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணா ஒரு விஷயத்தை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வைக்கும். இப்போ இவ்வளவு பெரிய இடம் இருக்குன்னா இவ்வளவு பேர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுச்சுன்னா அப்போ நிறைய பேர் சர்ன்னு போயிடலாம். சர்ன்னு போயிடலாம், பிளட் ப்ரெஷர் ஆகி குளோமரா ஃபில்ட்ரேஷன் வந்து அது வாசோ கன்ஸ்ட்ரக்ஷன். வாசோ டைலேஷன் யார் பண்ணா ஹார்ட்ல இருக்கக்கூடிய என்னது ஆர்டிஎல் நேச்சுரல் ஃபேக்டர் பண்ணும். அவன் என்ன பண்ணுன்னா அந்த கன்ஸ்ட்ரா இருக்கிறத ரிலீஸ் பண்ணும். ரிலீஸ் பண்ணோன்னு என்ன பண்ணும், ஏன் ரிலீஸ் பண்ணோம்னா பாடியில் அதிகமாக யூரின் போயிட்டே இருக்கு. இப்போ யூரின் ஓகே தேவையான அளவுக்கு போயாச்சு. இப்போ நம்ம டைலேட் பண்ணிடலாம். அந்த கம்ப்ரெஷனாக இருக்கிறது வந்துட்டு நம்ம வந்து டைலேஷன் பண்ணிடலாம். அதாவது நம்ம என்ன சொல்றோம், வாசோ டைலேஷன் சொல்றோம். இப்படி இருக்கிறத நம்ம இப்படி பண்ணிடலாம். ரெனின் வந்து இப்படி இருக்கிறது இப்படி பண்ணிச்சு பிளட் வெசல்ஸ், இது வந்து இப்படி இருக்கிறத நம்ம இப்படி பண்ணிடலாம் அப்படின்னு யார் சொல்றான்னா ஆர்டிஎல் நேச்சுரல் ஃபேக்டர்ஸ் வந்து சொல்றதுனால என்ன பண்ணுது, வாசோ டைலேஷன் நடக்குது. வாசோ டைலேஷன்னா அந்த எக்ஸ்பான்ஷன் நடக்குது. வாசோ கன்ஸ்ட்ரக்ஷனா கன்ஸ்ட்ரிக்ட் ஆகுது பிளட் வெசல்ஸ். thereby decrease in the blood pressure. அப்ப என்ன நடக்கும், blood pressure decrease ஆயிரும். என்ன நடக்கும், வாசோ கன்ஸ்ட்ரக்ஷனல் blood pressure increase ஆகும்போது வாசோ டைலேஷன்ல blood pressure வந்து decrease ஆயிரும். ANF mechanism therefore act as a check on renin angiogenesis mechanism. இத என்ன சொல்றோம், இது செக் பண்ணும். renin angiogenesis mechanism that acts as also check on the renin angiogenesis mechanism வந்துட்டு ANF ஆன atrial natricular ஃபேக்டர் வந்து இதாகும். நாட்ரிகுலான என்னது, சோடியம் நாட்ரோ யூரிட்டிக் வந்துட்டு சோடியமும் யூரிட்டாவும் சேருது. ஓகேவா, மறந்துடக்கூடாது. அது எங்கே ஃபார்ம் ஆகுது, ஹார்ட்ல ஃபார்ம் ஆகுது. ஓகேவாக்கண்ணா, இதெல்லாம் தான் ரெகுலேஷன் மெத்தட். இப்போ நம்ம மிச்சுரேஷன் பார்ப்போம். மிச்சுரேஷன் ஒன்றுமே இல்லை, இந்த யூரின் ஃபார்ம் ஆகி வெளியே போகிறது. யூரின் ஃபார்ம் ஆயிடுச்சு, இப்போ வந்து பாடி விட்டு வெளியே போகிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், மிச்சுரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். யூரின் ஃபார்ம்டு பை த நெஃப்ரான் இஸ் அல்டிமேட்லி கேரிட் பை த யூரினரி பிளாடர். ஓகேவா, இப்போ இங்கேருந்து எங்கே போகுது, யூரினரி பிளாடருக்குள்ளே போகுது த்ரூ யூரேட்டர் வழியா. ஓகேங்களா, யூரினரி பிளாடர் ஸ்டோர்ட் இன் வால்டரி சிக்னல்ஸ் அண்ட் கிவன் பை த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். அடாது வச்சு இங்க பாருங்க, இப்போ எல்லாம் செக்ரேட் ஆயிடுச்சு, இங்க முடிஞ்சாச்சு. இப்போ இங்க இருந்து எங்க போகுது, யூரினரி பிளாடருக்குள்ள யூரேட்டர் வழியா போகுது, இங்க போய் செக்ரேட் ஆகி இங்க போய் ஸ்டோர் ஆகி இருக்கு. ஓகே, இதான் சொல்ல வராங்க. ஓகேவா, இங்க எல்லாம் யூரின்லாம் செக்ரேட் ஆயிடுச்சு. இப்போ யூரேட்டர் வழியா யூரினரி பிளாடருக்குள்ள செக்ரேட் ஆகி போயிட்டு இங்க வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துக்கு வந்துட்டு ஒரு ஆக்டிவேட்டர் அனுப்புது. இந்த யூரின் போற சென்சேஷன்லாம் வரும் தெரியுமா நம்மளுக்கு, யூரின் போற சென்சேஷன்லாம் வருது, அது வந்து ஒரு சிக்னல் கொடுக்குது. ஓகேவா, அது பிரெயின் வந்து சிக்னல் கொடுக்குது, ஓகே யூரின் போய் ஆகணும். ஓகேவா, அதை யாரு கண்ட்ரோல் பண்றாங்கன்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பிரெயின் தான். ஓகேங்களா, அது ஒரு ஃபீலிங் வரும் தெரியுமா, யூரின் போனோம் ரொம்ப முட்டிக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபார்ம்ல அந்த ஃபார்ம்ல வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து திஸ் சிக்னல் இனிஷியேட் த ஸ்ட்ரெச்சிங் ஆஃப் த யூரினரி பிளாடர். இது வந்து என்ன பண்ணுது, ஸ்ட்ரெச்சிங் ஆஃப் த யூரினரி பிளாடர். ஸ்ட்ரெச்சிங் ஆஃப் த யூரினரி பிளாடர் கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆயிட்டு அதில் ஃபில் ஆகுது. ஓகே, ஃபில்டு வித் யூரின் அண்ட் கெட்ஸ் ஃபில்டு வித் யூரின். யூரினரி பிளாடர் ஸ்ட்ரெச் ஆகி ஃபில்டு வித் யூரின். இதுதான் நம்ம என்ன பண்ணுது, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து நமக்கு இந்த சென்சேஷனை கொடுக்குது. In response, stretch receptors of the walls of the bladder send a signal to the CNS. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துக்கு இப்படி ஸ்ட்ரெச் ஆகும்போது நமக்கு வந்து ஒரு சிக்னல் போகுது. ஓகேவா, ஓகே, ஒரு சென்சேஷன் வருது, யூரின் போகிற மாதிரி சென்சேஷன் வருது அப்படின்னும். The CNS pass out to the motor message. இவங்கள மெசேஜ் எல்லாமே அந்த மெசேஜ் கொண்டு வராங்க. To initiate the concentration of smooth muscles. Contraction of smooth muscles. அந்த ஸ்மூத் மசில்ஸ் தான் கான்ட்ராக்ஷன் ஆகும். இப்போ இப்படி இருக்கு, இப்போ வந்து யூரின் ஃபில் ஆகுது, இப்படி வந்து யூரின் ஃபில் ஆயிருக்கு. இப்போ வந்து ஸ்மூத் கான்ட்ராக்ஷன் நடக்கும். கான்ட்ராக்ஷன் நடக்கும்போது என்னது, யூரின் வெளியே போகும்போது அப்படியே கான்ட்ராக்ஷன் நடக்கும்போது தான் யூரின் வெளியே போக முடியும். இப்படி வந்து ஃபில் ஆகுதுன்னா இப்போ இங்கிருந்து வந்து ஃபில் ஆகுது, இங்கிருந்து வந்து அப்படியே ஃபில் ஆகுது. இப்போ இங்கிருந்து வெளியே போகணும் அப்படி கான்ட்ராக்ஷன் நடக்கும்போது அப்படி வெளியே போக முடியும். அதான் சொல்றாங்க ஸ்மூத் கான்ட்ராக்ஷன். சைமல்டேனியஸ்லி ரிலாக்ஸேஷன் ஆஃப் த யூரேத்ரல் ஸ்பின்டர். யூரேத்ரா தான் சொல்றாங்க. ஓகேவா, யூரேத்ரல் ஸ்பின்டர் வழியா அந்த ஓப்பன் க்ளோஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா ஸ்பின்டர்னு சொல்லுவோம். காசிங் த ரிலீஸ் ஆஃப் த யூரின். அதுல இருந்து யூரின் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்றாங்க. The process of the release of the urine is என்ன சொல்றாங்க, மிக்சுரேஷன். இது நார்மல் டேர்ம் தான். மிக்சுரேஷன் வந்து ரிலீஸ் ஆஃப் த யூரின், பாடியில இருந்து யூரினரி பிளாடர் வழியா ரிலீஸ் ஆஃப் த யூரின் நம்ம என்ன சொல்றோம்னா மிக்சுரேஷன் அப்படின்னு சொல்றோம். And neural mechanism causing is called as a micturition reflex. என்ன மெக்கானிசம், என்ன யார் இது பண்றாங்கன்னா அது பேர் என்ன, மிக்சுரேஷன் ரிஃப்ளெக்ஸ் பண்றது. ஓகே, அதுதான் மெக்கானிசம்ன்றாங்க. And adult human average of எவ்வளவு சொன்ன மாதிரி 1 to 1.5 liters பொறுத்து மாறணும். ஓகே, ஒரு நாளைக்கு 1 to 1.5 liters யூரின் வந்து வெளியே தள்ளி ஆகணும். 3 to 4 liters ஆஃப் வாட்டர் வந்து முள்ள குடிச்சாகணும். இது ரொம்ப மேண்டேட்டரி. 5 liters கூட குடிக்கலாம் ஆஃப் யூரின் பர் டே. த யூரின் ஃபவுண்ட் இன் எல்லோ கலர்டு ஃப்ளூயிடா இருக்கும் வித் ஸ்லைட்லி அசிடிக். ரொம்ப முக்கியம். என்ன அசிடிக் ஃபார்ம்ல இருக்கும், pH 0. ஓகேவா, யூரினோட அசிடிக் ஃபார்ம் என்னது, pH 0. அது மாதிரி கூடாது. அண்ட் கேரக்டரிஸ்டிக் ஆர்டர், ஒரு கேரக்டரிஸ்டிக்கான ஒரு ஆர்டர் வரும், ஒரு ஸ்மெல் இருக்கும். நான் பார்த்து போல யூரின்ல வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக்கான ஸ்மெல் இருக்கும், ஒரு ஆர்டர் இருக்கும். On average of 250 to 300 gram of urea is excreted out per day. ஒரு நாளைக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன் ரொம்ப முக்கியம்னா டேர்ம்ஸ் வந்து கேட்கலாம். ஒரு நாளைக்கு வந்து எத்தனை அமௌண்ட் ஆஃப் யூரியா வந்து வெளியே போகுது, எத்தனை அமௌண்ட் ஆஃப் லிட்டர் ஆஃப் யூரின் வந்து வெளியே போகுது அப்படின்றது கேட்கலாம். இப்போ யூரின்ல எத்தனை கிராம் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் யூரியா வந்து பெர் டே வெளியே போகுதுன்னா 25 to 30 கிராம் ஆஃப் யூரியா வந்து வெளியே போகுது. வேரியஸ் கண்டிஷன் கேன் அஃபெக்ட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் யூரின். என்னது, அனாலிசிஸ் ஆஃப் யூரின் ஹெல்ப்ஸ் இன் த கிளினிக்கல் டயக்னோசிஸ்.
கிளினிக்கல் டயக்னோசிஸ்ல அதாவது உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது பாடிலாம் செக் பண்ண போகும்போது போய் யூரின் டெஸ்ட் எடுப்பாங்க. ஏன் யூரின் டெஸ்ட் எடுக்காங்களா? அவங்க வந்து இந்த டயபெட்டிஸ் பேஷன்ஸ் எல்லாம் மோஸ்ட்டாக கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? டயபெட்டிக் பேஷண்ட் குளுக்கோஸ் அதிகமாக போகுது, யூரின்ல வந்து குளுக்கோஸ் இருக்கு அப்படின்னா இருக்கும்போது அது கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த யூரினை யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணுவாங்க. அதான் கிளினிக்கல் டயக்னோசிஸ். நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு தான் ஜுரம் வரும்போதோ இல்லை பாடி ஃபுல் செக்அப் டெஸ்ட்லாம் பண்ணும்போது இந்த யூரின் வந்து கிளினிக்கல் டயக்னோசிஸ்க்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணுவாங்க. டிசார்டர்ஸ்லாம் இருக்கா, மேல் ஃபங்க்ஷன் ஆஃப் கிட்னி எல்லாம் இருக்கா, கிட்னி வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையான்றதை பார்க்கறதுக்கு ஒன் ஆஃப் த ஸ்டெப் அது. ஃபார் எக்ஸாம்பிள், பிரசன்ஸ் ஆஃப் குளுக்கோஸ், யூரின்ல பிரசன்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் இருந்துச்சுன்னா குளுக்கோஸ் யூரமைன் அண்ட் கீட்டோன் பாடிஸ் இருந்துச்சுன்னா கீட்டோ யூரமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன் யூரின்ஸ் ஆர் இண்டிகேட்டர் ஆஃப் டயபெட்டிக் மெலிட்டஸ். டயபெட்டிக் மெலிட்டஸ் பேஷண்ட்டுக்கு வந்து இண்டிகேஷன் எது, குளுக்கோஸ் வந்துட்டு குளுக்கோஸ் யூரின்ல வந்து குளுக்கோஸ் பிரசன்ட் இருக்கா, கீட்டோன் பாடி பிரசன்ட் இருக்கா, இதெல்லாம் இருந்துச்சுன்னா டயபெட்டிக் மெலிட்டஸ் பேஷண்ட்டுக்கு அது ஒரு இண்டிகேஷனாக இருக்கு. ஓகே, இண்டிகேஷனை வச்சுட்டு அந்த யூரின் டெஸ்ட் வச்சுட்டு நம்ம ஓகே எங்களுக்கு டயபெட்டிக் மெலிட்டஸ் பேஷண்ட், ஸோ அவங்களுக்காக ட்ரீட்மெண்ட் அவங்க ஆரம்பிக்கலாம். ஓகேவா? இதனால தான் அந்த யூரின் டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறாங்க. ஓகே, யூரின்ல என்ன பிரச்சனை இருக்கு அது வெளியே வரதுல ஜஸ்ட் நைட்ரஜனஸ் வேஸ்ட் மட்டும் இல்லாமல் இதுவும் வெளியே வரதுனால இதெல்லாம் ப்ராசஸ் வந்து இருக்கு அப்படின்ட்டு அந்த பாடி வந்துட்டு அவங்க பாடி எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ ரோல் ஆஃப் அதர் எக்ஸ்கிரீஷன், அது என்ன சார் ரோல் ஆஃப் அதர் எக்ஸ்கிரீஷன்னா, எக்ஸ்கிரீஷன் ஒன்லி மேஜர் பார்ட்ல வந்துட்டு யூரின்ல தான் போகுது. வாட்டர் வந்துட்டு எப்படி நடக்குது, யூரின்ல தான் நடக்குது. ஸ்டூல் வேற, அது டைஜஷன்ல வந்துடும். நம்ம ஸ்டூல் போவோம் இல்லையா, ஸ்டூல் போகிறது வந்து டைஜஷன் பார்ட்ல வருது, அது இங்கே வராது. அது ஸ்டூல் வந்து வேற இந்த எக்ஸ்கிரீஷன் நடக்குது, வாட்டரையா வெளியே போகிறது. ஓகேவா? வாட்டரே வெளியே போகிறது மேஜர் பார்ட் வந்து கிட்னியில் யூரினா தான் போகுது. மிச்சம் வேற என்ன வழியெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்வை இந்த என்ன அப்படின்னு சொல்லுவாங்க, ஆயில் கிளான்ஸ்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் ஒன் டைப் ஆஃப் எக்ஸ்கிரீஷன். அதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். அதர் தேன் கிட்னி, லங்ஸ், லிவர், ஸ்கின் ஆல்சோ ஹெல்ப் இன் த எலிமினேஷன் ஆஃப் எக்ஸ்கிரேட்டரி வேஸ்ட். ஏன்னா வேறையோ எக்ஸ்கிரேட்டரி வேஸ்ட் தானே, கண்ணீரோ எக்ஸ்கிரேட்டரி வேஸ்ட் தானே, ஆயிலி சப்ஸ்டன்ஸும் எக்ஸ்கிரேட்டரி வேஸ்ட் தானே, பாடியில் தானே வெளியே வருது. ஸோ இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல் பண்ணுதுன்றாங்க. அவர் லங்ஸ் ரிமூவ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு approximately 200 ml of per meter, also signifying the quantity of water every day. நம்ம லங்ஸ் வந்து அவ்வளோ வாட்டர் இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிலீஸ் பண்ணுது அப்படின்றாங்க. லிவர் த லார்ஜஸ்ட் கிளாண்ட்ஸ் ஆஃப் அவர் பாடி. இங்க பாருங்க, இங்க இருக்கு லிவர் என்னது, லார்ஜஸ்ட் கிளாண்ட் ஆஃப் அவர் பாடி. இங்க எல்லாம் கேட்பேன், விச் இஸ் த லார்ஜஸ்ட் கிளாண்ட் ஆஃப் அவர் பாடி, லிவர். ஓகேவா? என்ன பண்ணுது, செக்ரெட் பைல் ஜூஸ்லாம் செக்ரெட் பண்ண பார்த்துருப்போம் இல்லையா, bile containing substance like bilirubin, cholesterol, degraded steroids, hormones, vitamins and drugs. அதாவது மாத்திரைலாம் சாப்பிடுறோம்ல, அந்த மாத்திரைலாம் சாப்பிட்டு இந்த டேப்லெட்ஸ்லாம் சாப்பிடுறோம்ல, அதை செக்ரெட் பண்றது, அதை செக்ரெட் பண்ணிட்டு அதுல இருந்து வேஸ்ட் ப்ராடக்ட் எடுக்கிறது யாருன்னா லிவர். அப்போ லிவர் தான் மேஜராக இந்த ஸ்டீராய்ட்ஸ் போடுவோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் சாப்பிடும், அதெல்லாம் செக்ரேட் பண்ணிட்டு மேஜர் ஃபங்க்ஷன் பண்ணுறது யாருன்னா லிவர் அப்படின்றாங்க. கொலஸ்ட்ரால்லாம் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் அல்டிமேட்லி பாஸ்ட் அவுட் அலாங் வித் த டைஜஸ்டிவ் வேஸ்ட். இதெல்லாம் எப்படி போயிடும், டைஜஸ்டிவ் வேஸ்ட் வழியாக போயிருமா, இந்த லிவர்லேருந்து எடுக்கிறது. ஓகே, டைஜஸ்டிவ் வேஸ்ட் வந்து ஸ்டூலாக வெளியே போயிடுமா, டைஜஸ்டிவ் வேஸ்ட் ஸ்டூலாக வந்து வெளியே போயிடும் அப்படின்றாங்க. மோஸ்ட் ஆஃப் எங்க லிவரில் ஃபார்ம் ஆகிற சப்ஸ்டன்ஸ். ஓகேவா? அப்போ லிவரில் என்னென்ன ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்கன்னா, பிலிரின், பைவிரிடின், கொலஸ்ட்ரால், டீக்ரேடட் ஸ்டீராய்ட்ஸ், ஹார்மோன்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் ட்ரக்ஸ். ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ், டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது இந்த வழியாக ஸ்டூலா டைஜஸ்டிவ் சிஸ்டம் வழியாக அது வெளியே போயிடும் அப்படின்றாங்க. The sweat and sebaceous glands. Sweat and sebaceous னா வேர்வையும் அந்த ஆயில், வந்து ஆயில் ஸ்கின்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, ஆயில் ஸ்கின் வந்து வேர் வந்து ஆயில் வந்து வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதான் செபேஷியஸ்னு சொல்லுவோம். Skin can eliminate certain substance to the secretion. Sweat produced by the sweat gland and water fluids contain of sodium chloride. ஸ்வெட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, சோடியம் குளோரைட் கண்டெய்னர்னால ஸ்வெட் வேர்வையெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றாங்க. ஆல் அமௌண்ட்ஸ் ஆஃப் யூரியா அண்ட் லாக்டிக் ஆசிட். என்ன பிரச்சனை இருக்குன்னா, யூரியா வந்து பிரச்சனை இருக்கும், லாக்டிக் ஆசிட் வந்து பிரச்சனை இருக்கும். ஸ்வெட் வந்து போயிட்டு இருக்கும். ஓகே, ஸ்வெட் எப்படி வரும், நல்ல விளையாடினா தான் வரும். ஓகே, வேர்வை வந்து அவ்வளோ வரணும். Through the primary function of sweat to facilitate the cooling effect of the body surface. Body surface வந்து கூலிங் எஃபெக்ட் பண்ணுறது. அதாவது இப்போ நம்ம விளையாட்டு அப்படியே ஓடி விளையாடுறோம், வேர்க்க இருக்குது. வேர்க்க இருக்கும்போது வேர்வை வந்து காயும் பார்த்தீங்கன்னா எவாபரேட் ஆகும் போது நம்ம பாடி வந்து கூல் ஆகுமா. எப்படி நம்ம பனியன் கான்செப்ட் உள்ளே ஏன் பனியன் போடுறோம்னா, வேர் வந்துட்டு அப்புறம் பாடி வந்து கூலாக இருக்கும் ஃபீல் பண்ணுவோம்ல, அந்த பனியன் கான்செப்ட்ல தான் இந்த வேர்வை வர்றதுக்கும். ஓகேங்களா, கூலிங் சர்ஃபேஸ் ஆஃப் த பாடி. இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் தி ரிமூவல் ஆஃப் சம் ஆஃப் த வேஸ்ட் மென்ஷன்ட் எபோவ். மேலே வேஸ்ட் இருக்கு பார்த்தா ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றாங்க. செபேஷியஸ் கிளாண்ட் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த வந்துட்டு ஆயிலி கிளான்ஸ் தனியாக இருக்குது பார்த்தீங்கன்னா, தனியாக ஆயிலியாக இருக்குது பார்த்தீங்கன்னா, ஆயிலி கிளான்ஸ் அந்த செபேஷியஸ் கிளான்ஸ் எலிமினேட் சர்டன் சப்ஸ்டன்ஸ் லைக் ஸ்டீராய்ட்ஸ், ஹைட்ரோகார்பன்ஸ் அண்ட் வேக்சஸ் த்ரூ சீபம். ஆயில் வழியாக வெளியேப்படுது. The secretion provides a protective oily covering other skin. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, எனக்கு கூட கொஞ்சம் ஆயிலி ஸ்கின் தான். சில பேருக்கு வந்து இந்த ஆயிலி ஸ்கின் அப்படி இருக்கும், கொஞ்சம் நேரம் இருந்தாலும் மூஞ்சி துடைக்காம தான் நிறைய ஆயிலி வந்துட்டு அப்படியே டெஸ்பாஸ் ஆயிரும். அது வந்து தேவையில்லாத என்னென்ன மெட்டீரியல்ஸ், ஸ்டீராய்ட்ஸ், ஹைட்ரோகார்பன்ஸ், வேக்ஸ் எல்லாம் வெளியே பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னாங்க. The small amount of nitrogenous waste could be eliminated through a saliva too. கண்டிப்பாக சலைவா வழியாகணும். ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் நைட்ரோஜனஸ் வேஸ்ட்டும் இதாகுது. எஸ் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவாக்கண்ணா, இதெல்லாம் தான் அதர் எக்ஸ்கிரீஷனில் அதான் இருக்குது. ஓகேவா, இப்போ டிஸார்டர் பார்த்துலாம். டிஸார்டர் ஆஃப் த எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம்.
ஒரு மேல் ஃபங்க்ஷன் நடக்குது கிட்னியில் சப்போஸ் எக்ஸ்கிரேஷன் நடக்கல கிட்னியில் எக்ஸ்கிரேஷன் நடக்கல டயாலிசிஸ் பண்ணுவோம் பட் கேள்விப்பட்டிருப்பீங்களா நிறைய பேர் பார்ப்போம் கிட்னி வந்து ஃபெயில் ஆனாலும் டயாலிசிஸ் பண்ணுவாங்க டயாலிசிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரத்தத்தை வெளியே கொண்டு போயிட்டு ஆர்டிஃபிஷியல் கிட்னி சொல்லுவாங்க அந்த மிஷினை வச்சு யூஸ் பண்ணிட்டு அங்கே வந்து யூரின் இது ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி 3 நாளைக்கு ஒரு வாட்டி போயிட்டு இந்த டயாலிசிஸ் பண்ணிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமான இருக்கும் அது வந்துட்டு என்னன்னா கிட்னி வந்து ஃபங்க்ஷன் ஆக முடியல கிட்னி வந்து ஃபங்க்ஷன் ஆக முடியல புது கிட்னி வர வரைக்கும் அந்த டயாலிசிஸ் மெத்தட் வந்து பண்ணிட்டே இருப்பாங்க ஆர்டிஃபிஷியல் கிட்னின்றது ஒரு மிஷின் டயாலிசிஸ் மிஷின் வழியாக அந்த டயாலிசிஸ் ப்ராசஸ் வந்து போயிட்டே இருக்கும் Malfunction of kidney can lead to the accumulation of urea in a blood. And if accumulation of urea in the blood is called as a uremia. And the term என்ன சொல்றாங்க term எல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க இந்த டேர்முக்கெல்லாம் என்ன யூரிமியானா கண்டிப்பா பேர் யூரிக் ஆசிட் யூரியான்னு படிச்சு வச்சுக்கோங்க இஸ் highly harmful and may lead to the kidney failure இது என்ன பண்ணுது kidney failure lead பண்ணுது in such patient urine can be removed by the process of hemodialysis இது என்ன சொல்றோம் dialysis சொல்றோம் நார்மலா dialysis எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் during the process of hemodialysis the blood drained from the conventary artery அந்த conventary artery இருந்து blood drain பண்றாங்க drain பண்ணி pump down in the dialyzing unit called artificial kidney ஆர்டிஃபிஷியல் கிட்னிக்கு அந்த பிளட் வந்து பம்ப் பண்றாங்க ஓகேவா உள்ள இருக்கிற பிளட் வந்து ஹார்ட்ல இருந்து வெளியே பண்ணிட்டு அந்த ஆர்டிஃபிஷியல் கிட்னி வந்து பிளட்டை பம்ப் பண்றாங்க ஓகேவா பிளட்டை பம்ப் பண்றாங்க அப்போ பிளட் வெளியே வரும்போது பிளட் வந்து கட்டிக்கு போயிடாதா சார் அப்படின்றதுனா அதுக்கு ஒரு யூஸ் பண்ணுவாங்க பிளட் drained from the conventary artery and pumped down to the dialysis unit after adding the anticoagulant like heparin ஆன்டிகோஆகுலன்ட் அது கோஆகுலன்ட் அது கட்டியாயிரும் ஓகே பிளட் வந்து வெளியே தான் கட்டியாயிரும் அப்படி கட்டியாம இருக்கிறதுக்கு என்ன பண்றாங்க ஆன்டிகோஆகுலன்ட் ஆட் பண்றாங்க ஆன்டிகோஆகுலன்ட் ஆட் பண்ணும்போது அப்போ அந்த கோஆர்டினரி ஆர்டரில இருந்து வெளியே வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் கிட்னிக்கு வந்து போகும் ஓகேங்களா பிளட் வந்து போகனால ஆன்டிகோஆகுலன்ட் கோஆகுலன்ட் ஆகாது அப்படிங்க என்ன யூஸ் பண்றாங்க ஹெப்பாரின் யூஸ் பண்றாங்க மறந்துடக்கூடாது The unit contain coiled cellophane tube அது எப்படி இருக்கும் அந்த ஆர்டிஃபிஷியல் கிட்னி எப்படி இருக்கும் surrounded by the fluid called dialysing fluid வந்து பிரச்சனை இருக்கும் having the same composition of the plasma except the nitrogenous waste ஒரே மாதிரி தான் இருக்கும் நைட்ரஜனஸ் வேஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் the porous cellophane membranes of the tube allows the passage of molecule based on the concentration gradient ஓகேவா concentration gradient based அதாவது நம்ம கிட்னி எப்படி பண்ணுமோ அதே மாதிரி அந்த மிஷின் பண்ண போகுது ஓகே ஏன்னா கிட்னி ஃபெயில் ஆச்சு கிட்னி அமௌண்ட் ஆஃப் யூரியா வந்து அதிகமாக இருக்கிறதுனால அந்த கிட்னி ஃபெயில் ஆனது டயாலிசிஸ் பேஷண்ட் வந்து தனியாக ஒரு மிஷின் வச்சு பண்ணுவாங்க ஓகேவா அதே தான் சொல்லியிருக்காங்க As nitrogenous base is absent in the dialysing fluid வந்து nitrogen base இருக்காதனால these substances freely move out there and clearing by the blood. The cleared blood is pumped back to the body. ஓகேவா ஒன்ஸ் டயாலிசிஸ் பண்ணி முடிஞ்சாச்சு டயாலிசிஸ் பண்ணி முடிச்சுட்டு பிளட் எல்லாம் இது பண்ணியாச்சு அந்த கிளியர் பிளட் என்ன பண்ணுவாங்க நைட்ரோஜனஸ் பேஸை ரிமூவ் பண்ணிட்டு கிளியர் பிளட் என்ன பண்றாங்க மறுபடியும் பம்ப்ட் பேக் டு த பாடி through the vein after adding the anti-heparin to it anti-heparin வந்து ஆட் பண்ணுவோம் anti-heparin உள்ள இதுக்கு இது ஆயிரக்கூடாதுல்ல anti-heparin ஆட் பண்ணிட்டு the method of the boom of thousands of uremic person is all over இது இந்த மெத்தட் தான் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது பிளட்டை வந்து வெளியே அனுப்புவாங்க anti-heparin போட்டு வெளியே அனுப்பிட்டு அந்த ஃப்ளோ எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நைட்ரஜன் வேஸ்ட்லாம் போனதுக்கு ஃப்ரெஷ்ஷான பிளட் வந்து மறுபடியும் டயாலிசிஸ் பேஷண்ட்ல உள்ள அனுப்புவாங்க ஓகேவா இது மாதிரி தான் அந்த டயாலிசிஸ் பேஷண்ட் வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க ஓகேங்களா நார்மலாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் டயாலிசிஸ் எப்படி நடக்குது அப்படின்றது ஓகேவா அடுத்தது வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் இப்போ கிட்னி ஃபெயில் ஆச்சு கிட்னி கிடைக்கிற வரைக்கும் இதை டயாலிசிஸ் பண்ணிருப்பாங்க இப்போ கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் எப்படி பண்ணுவாங்கன்னா க்ளோஸ்லி ரிலேட்டட் மட்டும் தான் பண்ணுவாங்க பிளட் குரூப் மேட்ச் ஆகணும் பிளட் பாடி ஃப்ளூயிட்ஸ்லேயே பார்த்துருப்போம் டிரான்ஸ்பிளேஷன் ஆஃப் ஆர்கன்லாம் நடக்கும்போது இந்த பிளட் குரூப் மேட்ச் ஆகணும் நிறைய அந்த ஆன்டிஜென்ல RH குரூப்ல மேட்ச் ஆகணும்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அப்பெல்லாம் அதெல்லாம் ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவாக தான் மேட்ச் அப் பண்ண முடியும் ஸோ அவ்வளோ க்ளோஸ் ரிலேட்டிவாக இருக்கணும் இல்லை அந்த பிளட் குரூப் ரொம்ப கிளியராக மேட்ச் ஆகணும் அப்படி மேட்ச் ஆனால் மட்டும் தான் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து சாத்தியமாக முடியும் அப்படின்னா Kidney transplantation is ultimate method of the correction of the renal failure, the kidney failure தான் சொல்றாங்க. The function of kidney is used for the transplantation of from donor. ரெண்டு கிட்னி இருந்தா ஒரு கிட்னி வந்து கொடுக்கலாம். உங்களுக்கு ரெண்டு கிட்னி இருக்கும்போது ஒரு கிட்னி கொடுக்கலாம். ஒரு கிட்னி ஃபெயில் ஆயிரும். அவங்க சில பேருக்கு ரெண்டு கிட்னியுமே ஃபெயில் ஆயிரும். அதனால நம்ம ஒரு கிட்னி எடுத்து கொடுப்போம். ஓகேங்களா? நமக்கு ஒரு கிட்னி இருந்தாலே போதும். அதனால நிறைய பேர் என்ன சொல்றாங்க கிட்னி எல்லாம் திருட ஆரம்பிக்கிறாங்க. ஓகே இந்த கிட்னி எல்லாம் திருட்டு எல்லாம் நம்ம நடக்குது. சில பேர் விற்பாங்க. இந்த வானம் படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்னி வந்து விற்பாங்கல்ல. ஸோ அந்த இது காசுக்காக விற்கிறாங்க. ஓகேங்களா? Preferably a close relative to minimize the chances of rejection by immune system of the host. இது வந்து என்ன பண்ணும் க்ளோஸ் ரிலேட்டிவா இருக்கிறதுனால இம்யூன் சிஸ்டம் வந்து ஹாஸ்ட் ரிஜெக்ட் பண்ணாது. அது மட்டும் இல்லாம இந்த பிளட் குரூப்பும் ஒரு மாதிரி சேமா இருக்கணும். அதெல்லாம் சேமா இருந்தா இம்யூன் சிஸ்டம் வந்து ஹாஸ்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணாது அப்படின்றாங்க. மாடர்ன் கிளினிக்கல் ப்ரொசீஜர் ஆஃப் இன்க்ரீஸ் த சக்சஸ் ரேட் ஆஃப் சச் காம்பவுண்டட் டெக்னிக். முன்னாடிலாம் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. பட் இப்போ வந்துட்டு இந்த சக்சஸ் ரேட் வந்து அதிகமாக வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்துட்டு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடந்துட்டு இருக்கு அப்படின்றாங்க. ஓகேவா? அடுத்து வந்து ரீனல் கால்குலி. ரீனல் கால்குலினா ஒண்ணுமே இல்லை ஸ்டோன் கிட்னி கல்லுன்னு சொல்லுவாங்கல்ல இந்த ஸ்டோன் வருது இந்த பாத்வேல ஸ்டோன் வருது. ஸ்டோன் ஆர் இன்சால்யூபிள் மாஸ் ஆஃப் கிறிஸ்டலைன் சால்ட்ஸ் ஃபார்ம்ட் இந்த வித் இந்த கிட்னி அந்த ஆர்டரி இந்த நெஃப்ரான்ஸ்குள்ள வந்துட்டு இந்த யூரேட்டர் இந்த இருக்கு பாத்தீங்களா யூரினரி பிளாடருக்கு போகும் பாத்தீங்களா அங்க வந்து ஸ்டோன் வந்துருது. அங்க வந்து ஸ்டோன் வந்துச்சு. அந்த ஸ்டோன் என்ன அடிக்ஷன்னா மாஸ் ஆஃப் கிறிஸ்டல் இன்சால்யூபிளான கிறிஸ்டலின் சால்ட் அந்த சால்ட் உப்பு தான் இன்சால்யூபிளான கிறிஸ்டலின் சால்ட் வந்து அங்க வந்து இடத்த அடைச்சதுனால அங்க இருந்து வெளியே வந்து இம்ப்ரெஸ்ட் ஆகி போக முடியல. அதனாலதான் என்ன வருது நமக்கு இந்த ஸ்டோன்லாம் வருது. இந்த ஸ்டோன்லாம் வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் தண்ணி குடிக்கணும். ஓகேவா? அடிக்கடி தண்ணி குடிக்கணும்.
ஒரு நாளைக்கு ஒரே நேரத்தில் வந்துட்டு 5 லிட்டர் குடிச்சிடுவேன் சார், ஒரே நேரத்தில் 5 லிட்டர் குடிச்சு நான் குடிக்க மாட்டேன் சார், அப்படி இருக்கும். அடிக்கடி தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். இப்போ நான் தண்ணி குடிக்கணும், தண்ணி இருக்கு. நீங்களும் அந்த மாதிரி அடிக்கடி தண்ணி குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா இந்த ஸ்டோன்லாம் வராது, இந்த கிட்னி ப்ராப்ளம் வந்து மெயினாக வரவே வராது. ஓகேவா? அப்போ நார்மலாக சொல்லும்போது 3 to 5 லிட்டர்ஸ் வந்து நம்ம டெய்லியும் அடிக்கடி குடிச்சிட்டே இருக்கணும். அப்போ அப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி ஃபெயிலியர்ஸ்லாம் வராது. ஓகேங்களா? அடுத்தது என்ன? குளோமெருலர் நெஃப்ரைட்டிஸ், இன்ஃப்ளமேஷன் ஆஃப் குளோமெருலஸ். என்ன குளோமெருலஸ் இருக்கு பார்த்தீங்களா? எங்கே இருக்க குளோமெருலஸ்? இந்த அஃபரண்ட் ஆர்டரி வந்துட்டு பவுமன்ஸ் கேப்சூல் சுற்றி இருக்கும் பார்த்தீங்களா? அந்த குளோமெருலஸ் வந்து இன்ஃப்ளமேஷன், அதாவது வீங்கி போயிடும். ஓகே, அதை நம்ம என்ன சொல்கிறோம்னா குளோமெருலர் நெஃப்ரைட்டிஸ் சொல்லுவோம். ஓகே, இதெல்லாம் ரொம்ப ஈஸி. குளோமெருலர் நெஃப்ரைட்டிஸ்னா குளோமெருலஸ் வந்து வீங்கிறது, இன்ஃப்ளமேஷன் ஆஃப் குளோமெருலஸ் இன் கிட்னி. ஓகேங்களா? அதே மாதிரி ரீனல் கால்குலேஷன் அது ஸ்டோன் வருது. ஓகேவா? இந்த யூரேட்டர்ல வந்து ஸ்டோன் வருது. ஓகேவா? அப்போ இதோட நம்ம இந்த எக்ஸ்கிரீஷன் வந்து முடிச்சிடறோம். எக்ஸ்கிரீஷன் ப்ராடக்ட் அந்த எலிமினேஷன் சப்ஜெக்ட் வந்து முடிச்சிடும். லைன் பை லைன் வந்து ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நம்ம வேணா அது லைவ்ல வேணும் ஒரு பார்த்துலாம் கவலைப்படாதீங்க. ரொம்ப லைன் பை லைன் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறது காரணம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்துட்டு ரொம்ப படிக்கிற மாதிரியே படிச்சோன்னா ஒன்றுமே புரியாது. இது படிச்சு நீங்கள் ஒரு வாட்டி என்சிஆர்டி எடுத்து படிச்சு பாருங்களா, உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த மெக்கானிசம்லாம் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்லோவாக தான் நடத்திருக்கேன். உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதா இல்லையா மறக்காம கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இந்த மாதிரி கண்டென்ட் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா வேதாந்த் நீட் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. ஓகேவா? மீண்டும் சந்திப்போம். பாய்.